வணக்கம். Hello all dear students. So welcome back to Xylem. என்னோட ஆடியோ அண்ட் வீடியோல மீ கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். Yes, make sure that என்னோட ஆடியோ அண்ட் வீடியோல மீ கிளியரா இருக்கணும். Yes, please. That's it. Okay. So good evening all dear students. So welcome to Xylem NEET Tamil channel. Yeah, please. So என்னோட ஆடியோ அண்ட் வீடியோல மீ கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம coordination components and D and F block elements இருக்கக்கூடிய problems previous year questions எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, so make sure இது நம்ம செஷனுக்கான லைக் போடாதவங்க ஃபாஸ்டா செஷனுக்கான லைக் போட்டுருங்க. அண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கொஞ்சம் ஜூஸியா ஃப்ரெஷ்ஷியா ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. That's it. We are going to start. Okay, we are going to crack some candies. Okay, yeah. Okay. Yes, Sahana. Okay, so it's fine. Okay. Yes, Sriram, Jinsi, Balaji. Yes, good evening, all dear students. So welcome. Hi, vanakkam. Yeah, please let me know. So யார் present இருக்கீங்க அப்படிங்கறத chat box ல mention பண்ணிடுங்க with some thumbs up. Okay. Yes, guys. So கொஞ்சம் இந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? Yes, exclusive previous year question papers. Yeah, previous year question papers. Yeah, fine. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா coordination compounds and D and F block elements. Okay, yes, POC, welcome. So followed by நம்ம chemistry முடிஞ்சது நம்மளுடைய zoologyல evolution chapter இருக்கு. So மேம் நடத்துவாங்க. Okay, so once இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த செஷனை பாருங்க. சரியா? So we are going to start the session. So this is கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு ஹியூஜான ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் தான். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். இது பற்றி ஃபர்தர் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகே, இட்ஸ் ஃபார் அவர் ஆன்லைன் ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் பத்தினது. ஓகே, யா ஃபைன். தென் நம்ம Xylem NEET Tamil சேனல்ல இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் ஓகே நம்ம லைவ் யூடியூப் செஷன்ல ஃப்ரீயா கிளாஸஸ் இருக்கும் இல்ல, ஸோ அந்த கிளாஸோட மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த QR ஸ்கேன் பண்ணி நீங்க மெட்டீரியல்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் இட். அண்ட் வரக்கூடிய 13ஆம் தேதி ஓகே 2 மணில இருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் நம்ம திருச்சி, திருநெல்வேலி அண்ட் கோயம்புத்தூர் 3 இடத்துலயுமே என்ன நடக்க போகுதுன்னா ஃப்ரீயான மாக் டெஸ்ட் நடக்க போகுது. ஸோ அது திருச்சியில எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய QR ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ராஜாஜி வித்யாலயா ஓகே அந்த ஸ்கூல்ல நடக்க போகுது. ஸோ திருச்சியில் தான் ஓகே அண்ணா நகர்ல தான் நடக்க போகுது. அதே இது நீங்க திருநெல்வேலியில் எடுத்துட்டீங்கன்னா விவேகானந்தா வித்யாசிரம் அந்த ஸ்கூல்ல நமக்கு 13th April வந்து ஃப்ரீ மாக் டெஸ்ட் ஓகே நீட்டுக்கான ஃப்ரீ மாக் டெஸ்ட் நடக்க போகுது. ஸோ இஃப் யூ ஆர் நியர் டு திருநெல்வேலி ஆர் திருச்சி ஆர் ஈவன் கோயம்புத்தூர் எடுத்துட்டீங்கன்னா திஸ் இஸ் அவர் Xylem ஹைபிரிட் கேம்பஸ்லேயே உங்களுக்கு எக்ஸாம்ஸ் நீங்க எழுதலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த பிளேசஸ். இந்த வருஷம் நம்மளுடைய நீட் மாக் டெஸ்ட் நம்ம நடத்துறோம். அண்ட் இந்த மாக் டெஸ்ட்ல நீங்க வாங்க போற மார்க்கை வச்சு நம்ம ஓகே Xylemல பேஸ்ட் ஆன் ஸ்டேட் லெவல் ரேங்கிங் உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ நீங்க நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு நீட் எக்ஸாம் மாதிரி ஒரு ஃபீல் இந்த மாக் டெஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். சரிதானே? ஸோ இஃப் யூ ஆர் நியர் டு திருச்சி, திருநெல்வேலி ஆர் கோயம்புத்தூர் மேக் ஷுர் தட் இந்த மாக் டெஸ்ட் எழுதுங்க ஃபார் யுவர் நீட் ப்ரிப்பரேஷன். சரிதானே? தட்ஸ் இட். ஸோ என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 13th April 2025. ஓகே அபினேஷ், எஸ் IITN பாலாஜி. அண்ட் என்ன டைமிங்னு பாத்தீங்கன்னா 2 PM ல இருந்து 5 PM. ஸோ 3 சென்டர் 3 லொகேஷன் ஆல்ரெடி இங்க ஷேர் ஆயிருக்கு. ஓகே, ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஓகே, ஆஃப்லைன் மாக் டெஸ்ட் ஓகே ஃப்ரீ தான், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், யூ டோன்ட் நீட் டு பே எனிதிங். சரி, ஒன்ஸ் அகைன் நம்ம Xylem NEET Tamil சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, செஷனுக்குள்ள போகலாம். ஓகே ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போறது என்னன்னா வார்ம் அப் செஷன்ஸ். ஓகே, ஸோ வார்ம் அப் செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஜஸ்ட் ட்ரை டு சால்வ் திஸ் ப்ராப்ளம். ஓகே, எஸ் மேக் இட். யா ஃபைன், இப்போ பெட்டர்ல. யா ஜஸ்ட் வார்ம் அப் ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்கு? IUPAC நேம் ஆஃப் பிளாட்டினம். ஓகே, IUPAC நேம் ஆஃப் பிளாட்டினம் அண்ட் அமோனியா இருக்கு, புரோமைட் இருக்கு, NO2 இருக்கு, Cl இருக்கு, Cl அகைன் கவுண்டர் அயான் ஒன்று இருக்கு. எஸ் சஹானா. ஸோ ஆக்சுவலி நம்ம இப்போ இருக்கக்கூடிய செட்டப்ல நம்மளால போல் மேக் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க யூடியூபோட கமெண்ட் பாக்ஸ்லயே நீங்க போடுங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ ஐ கேன் சி. ஓகே, ஸோ எத்தனை பேர் கரெக்ட் ஆன்சர் போட்டிருக்காங்க? சரிதானே? யா சரிதானே? யா ஸோ ஆப்ஷன் ஏ சஹானா ஏ சொல்லியிருக்கீங்க. லெட் மீ செக். சரி ஃபைன், பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன்
இங்க என்ன கொடுத்துருக்காங்க 3 அமோனியா. ஓகே, அமோனியானா நம்ம என்ன பண்ணணும்? ஸோ யூஸ்வலாகவே இங்க நீங்க லிகான்ஸோட பேர் எழுதும்போது நீங்க என்ன பண்ணணும்? ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல எழுதணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க புரோமின் இருக்கு, அமோனியா இருக்கு அண்ட் NO2 இருக்கு. ஸோ நைட்ரோ, புரோமைட் அண்ட் அமோனியா. ஸோ அமோனியா அப்படின்னு சொல்லும்போது என்ன வரும்? ஸோ அமைன். ஓகே, அமைன். ஸோ அப்போ அமைன் ஏ ஆல்பபெட்டிக் ஏல ஸ்டார்ட் ஆகுதுனால அதை தான் நீங்க முதல்ல எழுதணும். ஸோ ட்ரை அமைன். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணலாம்? ஓகே, எல்லா இடத்துலையும் ட்ரை அமைன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் ஃபைன். தென் புரோமின், அடுத்து புரோமின் தானே வரும். எஸ், புரோமின். ஓகே, புரோமின். அடுத்து என்ன வரும்? குளோரின். ஓகே, அடுத்து குளோரின். அடுத்து லாஸ்டா தான் NO2 வரும். சரி, புரோமின், குளோரின், புரோமின், குளோரின், புரோமின். ஓகே, குளோரோ புரோமின். அப்போ சி கிடையாது. அடுத்து குளோரோ புரோமோ. ஓகே, ஸோ டியும் கிடையாது. ஓகே, எலிமினேட்டட். நெக்ஸ்ட் அடுத்து என்ன இருக்கு? இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன? குளோரிடோ, நைட்ரோ, பிளாட்டினம். குளோரிடோ, புரோம். ஓகே, இங்க இருக்கு புரோமைடு. ஓகே, புரோமைடு வரும். ஸோ இந்த இடத்துல ஓ வரும். இங்க பாருங்க, IDO. ஓகே, புரோமைடு. ஈன்னு முடிஞ்சிச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணணும்னா ஓவா மாற்றணும். இது ஒன் ஆஃப் த ரூல். IUPAC நாமென்கிளேச்சர்ல இது ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டன்டான ரூல். ஓகே, ஓகே, சரிதானே? எஸ், ஓகே, ஜீவமாலினி. ஓகே, ஸோ குட் ஈவினிங், குட் ஈவினிங். ஸோ நவ் ஸோ இங்க விஷயம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய புரோமைடு. ஓகே, புரோமைடுன்னு இருக்கிறதுல ஈயை நம்ம என்ன மாற்றணும்? ஓவா மாற்றணும். புரோமைடோ அப்படின்னு நம்ம மாற்றணும். ஸோ கீழே அந்த மாதிரி மாற்றலை. ஸோ இங்க இடத்துல எரர் இருக்கு. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. தட்ஸ் இட். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இங்க நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் போட்டிருக்கீங்க. அபினேஷ் சூப்பர், ஷஹானா நைஸ், பியோசி ஃபைன். ஓகே, யா, எஸ், ரியலி ஐ திங்க் எனக்கு இங்கே சூப்பராக தான் ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓகே, லெட் மீ செக் அகைன் ஒன்ஸ் அகைன். ஓகே, சரி, கொஸ்டின் நம்பர் செகண்ட் போகலாம். ஸோ த டென்சிட்டி ஆஃப் EDTA, இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகே, இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். EDTA அண்ட் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டினும் கூட. எஸ், எஸ் ப்ளீஸ், வாட் வாஸ் தட்? கொஞ்சம் பிளர்ரா தெரியுது. ஓகே, 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 ஐ திங்க் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. நெட்வொர்க் எல்லாமே பர்ஃபெக்டா தான் இருக்கு. ஈவன் பெங்குமே நோ. சரி, எனிவே வாங்க நம்ம கொஞ்சம் சால்வ் பண்ணலாம். யா, இட் இஸ் த ஈஸியஸ்ட் கொஸ்டின். ஓகே, என்னன்னா இட்ஸ் a hexadentate ligand. இட்ஸ் ஈஸி ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துட்டீங்கன்னா, the complex among the following that exhibit spin only magnetic moment என்ன வரும்? என்ன 2.82 போர் மேக்னட்டான். ஸோ இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் த கொஸ்டின், ஜஸ்ட் ஆன்சர் பண்ண பார்க்கலாம். யா, நாட் கிளியர் போர்ட், கிளியர் போர்ட், கிளியர் போர்ட். ஓ மை காட். எஸ், ஐ திங்க் நெட்வொர்க் ஆர் சர்வர்ல எரரான்னு தெரியலையா. ஓகே, லெட்ஸ் ஓகே, இங்கே கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ், நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஐ திங்க் நெட்வொர்க் எரராக தான் இருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ 2.82 BM வர்றது மாதிரி ஆப்ஷன் இங்கே இருக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸை பார்த்துக்கோங்க. ஐ மீன் இந்த வேல்யூ வரணும்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்கணும்? ரெண்டு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ரெண்டு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருந்தாதான் உங்களுக்கு இந்த ஆன்சர். ஓகே, இங்க இருக்கக்கூடிய உங்களுக்கு மேக்னெட்டிக் மொமெண்டம் இந்த வேல்யூ வரும். ஸோ த ரைட் ஆன்சர் என்னன்னு பாருங்க, ரெண்டு. ஓகே, ஸோ 2. ஓகே, நிக்கல். எஸ், யா, ஜூம் பண்ணிட்டேன். ஸோ திஸ் ஆப்ஷன். இந்த கொடுத்துருக்கூடிய 4 காம்ப்ளெக்ஸஸ்ல எந்த காம்ப்ளெக்ஸுக்கு வந்து 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? இதுதான் கேள்வி. எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகேண்ட் இருந்துச்சுன்னா டெஃபினட்டா என்ன ஆயிடும்? பேரப் ஆயிடும். ஓகே, ஸோ அதனால அங்க மேக்ஸிமம் உங்களுக்கு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் கம்மியா தான் இருக்கும். அதனால என்ன பண்ணலாம்? ஆப்ஷன் ஏ அண்ட் டி எலிமினேட் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் நீங்க பார்த்துட்டீங்கன்னா நிக்கல். இங்க என்ன இருக்கு? நிக்கல் நியூட்ரலா இருக்கு. ஸோ நியூட்ரலா இருக்குன்னா கண்டிப்பா என்ன நடக்காது? இந்த இடத்துல அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஸோ இட்ஸ் வென். ஓகே, இதை விட இப்போ PH3 விட உங்களுக்கு என்ன இருக்கும்? Cl4. என்னது இது? Cl4 மீன்ஸ்
பண்ணுனா கிளியர் ஆகுது. ஓகே, ஜூம் பண்ணுனா கிளியர் ஆகுது. ஓகே, கிளியர் நவ். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நிக்கல். ஸோ நிக்கல்ல என்ன நடக்குது? Nickel with weak field ligand. So right answer is option B தான். So the B is the correct answer. Okay, சரிதானே? Yes, clear. Yes, Nandini. Okay, so next கேள்வி போலாம். So this is our next question. So which are the following among the following, which element among the following has highest melting point? Okay, highest melting point. Yes, explain again. மாணிக்கம், அந்த கேள்விக்கான பதில் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா no. Okay, என்னாச்சு? Okay, from my end it's all perfect தான் இருக்குது. என்னாச்சு? Even though நெட்வொர்க்குமே எரர் பெர்ஃபெக்டா தான் இருக்கு. என்ன மிஸ்டேக்? தர்ஷா. Okay, I don't know why, but from my end everything is fine. Even நெட்வொர்க்குமே சரி. ஓகே, let me try to sort out this issue. Okay, so yeah, இந்த கேள்வியை முதல்ல நம்ம சால்வ் பண்ணுவோம். I think the issue sorted ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். Okay, fine. So which element among the following has the highest melting point? இந்த கேள்விக்கான பதில் நீங்க எடுத்துட்டீங்கன்னா எந்த பீரியட் லைக் டி பிளாக் எலிமெண்ட்ல எந்த எலிமெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. Now it's okay. Okay, so maximum number of unpaired electrons. Okay, unpaired electrons அது கண்டிப்பா நீங்க படிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் 3D சீரீஸ்ல மேக்ஸிமம் 6 unpaired electrons இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி எலிமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா that is our chromium. So chromium has the highest melting, okay, highest melting and boiling point. In the answer correct? Okay, now clear Nandita? Yes, fine. Okay, I think there are some server issue இருக்கும். Okay, now question number 5. Anyone fast answer பண்ண பார்க்கலாம்? Yes, please. Okay, yeah, fine. So now solve this problem. The low melting point of manganese in the first transition series is due to. Yes, okay, இந்த இடத்துல manganeseக்கு வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா லோ மெல்டிங் பாயிண்ட் இருக்கும். அதுக்கான காரணம் என்ன, அதுக்கான பெர்ஃபெக்டான காரணம் என்னங்கிறதா கேள்வி. இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா டியூ டு ஒன் ஆஃப் த ரீசன். ஓகேயா, நான் சொல்லிட்டு முடிஞ்சிடும். ஸோ ஜஸ்ட் ட்ரை டு சால்வ் திஸ் ப்ராப்ளம். இது ஈஸியான கொஸ்டின் தான். ஓகே, அதனால நீங்களே இதை சால்வ் பண்ணுங்க. எஸ், ஐ வாண்ட் ஆன்சர். எஸ் ப்ளீஸ். எஸ் கைஸ், இது ஈஸியான கேள்வி தான். ஈவன் நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, ரியலி இட்ஸ் நைஸ். யா, இது ஈஸியான கொஸ்டின் தான். ஓகே, இதை பத்தி எல்லாம் நீங்க கவலை பண்ணணும்னு தேவையே கிடையாது. ஓகே, ஸோ த ரைட் ஆன்சர் என்ன வரும்? சார் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. ஏன் இதுக்கு மேல நான் ஜூம் பண்றதுக்கா? இல்ல, எனக்கு ஸ்கிரீன்ல எல்லாமே பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கு. Now it's okay, sir, no problem. Yeah, fine. Akshaya. Okay, Nandita. Okay, Sanjivita. Okay, Sanjivita. Okay, Sanjivita. Yes, fine. So இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். The low melting point of manganese in the first transition series is due to. Okay, so this is the question. நான் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரீட் பண்றேன். Strong metallic bond due to D10. Are you sure? manganeseல உங்களுக்கு D10 configuration இருக்கும். Option 1 eliminated. Next, weak metallic bond due to D7. Never, it's not going to happen. D7 configuration எல்லாம் கிடையாது. manganese ஓட configuration it's exactly D5 configuration. So, okay, so the weak metallic bond is due to D5 configuration. ஏன் D5 configuration weak-ஆ இருக்குன்னா it is half filled. Okay, half filled configuration. half filled னா ரொம்ப ஸ்டேபிளா தானே இருக்கு. இது ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி. Okay, so option C is the perfect answer. Yes, Abhinesh, that's correct. I appreciate. Okay, that this answer is so juicy. Okay, that's it. So next, guess the PYQ. Okay, சரி, actually yeah, போலாம். இங்க சில கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே புரியும். Yeah, fine. Please zoom. It's okay. Zoom in. Okay, zoom in பண்ணியாச்சு. போதுமா? Yeah, are you happy now? Just try to solve this problem anyway. So this is a complex, and in the complex
கீழே இருக்கல எது பெர்ஃபெக்டான ஒரு ஆன்சரா இருக்கும். ஆக்சுவலி இந்த சாப்டரை பொறுத்த அளவுக்கு நாங்க ஆல்ரெடி நிறைய மாடல் கொஸ்டின்ஸ் எல்லாம் மேக் பண்ணலாம்னு நினைச்சோம். பட் கொஸ்டின்ஸ் மேக் பண்றதை விட இங்க டைரக்டா இங்க பாருங்க, இப்படி கொடுத்தாதான் இந்த இதுதான் PYQ, இதான் எக்ஸாக்டான PYQ. இந்த காம்ப்ளெக்ஸுக்கும் அயனைசேஷன் ஐசோமர்ஸும் கேட்டிருக்காங்க. ஏன்னா நீங்க இது பார்க்கணும்னு தேவையில்லை. பட் நீங்க டைரக்டா இங்க ப்ரீவியஸ் இயர் நீட் 2021ல கேட்ட கேள்விப்பா. ஜஸ்ட் இது ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். ஓகே, இட்ஸ் ஈஸி ஒன். நல்லா பாருங்க, அயனைசேஷன் ஐசோமர்ஸ் ஆஃப் இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ், இதுல எது அயனைசேஷன் ஐசோமர்ஸ் கீழே இருக்கல எது கரெக்டா இருக்கு. ஓகே, ஜஸ்ட் ட்ரை டு சால்வ் திஸ் ப்ராப்ளம், மேக் இட் ஃபாஸ்ட். ஓகே, ஏன்னா இதுக்கு ரொம்ப டைம் எல்லாம் நீங்க எடுக்க கூடாது. மேக்ஸிமம் இதுக்கு நீங்க எடுக்க வேண்டிய டைம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா என்ன கேட்டா ஜஸ்ட் ஓகே, இப்ப பாருங்க சைட்ல ஒரு கிளாக் ஓடும், இதுதான் டைமிங். ஓகே, இந்த டைமிங்குள்ள நீங்க முடிக்கணும். எஸ், மேக் இட் ஃபாஸ்ட். 15 only 15 seconds. ஆப்ஷன் பி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. எஸ், ஆப்ஷன் பி ரவுண்ட் அப் பண்ணிடலாமா? ஷஹானா பியா? எஸ், ஷால் வி? தட்ஸ் ரைட். ஆப்ஷன் பி இஸ் a perfect answer. எஸ், இங்க பாத்தீங்கன்னா இங்க குளோரின் இருக்கா? சோ இந்த இது வந்து கவுண்டர் அயான். சோ அயனைசேஷன் ஐசோமர்ஸ்ல என்ன நடக்கும்? கவுண்டர் அயான் வேரி ஆகும். சோ இங்க குளோரின் இருக்கு, குளோரின் போயிடும். குளோரின் போய் அந்த இடத்துல இன்னொரு அயான் வந்து உட்கார்ந்துரும். சோ தட்ஸ் a perfect answer. ஓகே, இது வந்து ஹைட்ரேட். இதுல எல்லாத்துலயும் குளோரின், ஐ திங்க் இது ஸ்கொயர் பிராக்கெட் குளோரின். சோ இது இந்த ரெண்டு ஆப்ஷன் வராது. ஆப்ஷன் டின்னு பாத்தீங்கன்னா அது சால்வேட் ஐசோமர்ஸும் இல்லைன்னா ஹைட்ரேட் ஐசோமர்ஸும் நம்ம போறோம். ஸோ அதுவும் வராது. ஸோ த ரைட் ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துட்டீங்கன்னா தட்ஸ் இட். இங்க ஒரு அமோனியா காம்பவுண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அமோனியா காம்பவுண்டுக்கு ரிலேட் ஆகக்கூடிய ஒரு கொஸ்டின் என்ன வரும்? எஸ், அமோனியா. which of the following ligand is basic or which of the following is a tetradentate? டெஃபினட்டா சொல்றேன், அமோனியா வந்து டெட்ராடென்டேட் லிகாண்ட் நீங்க எழுதுறீங்கன்னா, ஓகே எழுதுறீங்கன்னா keep it in your mind. நீங்க இன்னும் ஒழுங்கா கோஆர்டினேஷன் படிக்கலன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதை ஒழுங்கா படிக்கணும். ஸோ டெட்ராடென்டேட் லிகாண்ட் இஸ் நாட் அ ரைட் ஆன்சர். இட்ஸ் ஆல்வேஸ் அ மோனோடென்டேட் லிகாண்ட். ஓகே, ஸோ இங்க பாருங்க, இப்போ இந்த இடத்துல பேசிக்கானு கேட்டிருக்காங்க. லிகாண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்கும்? எலக்ட்ரான் பேர் டோனார்ஸ், இட் மீன்ஸ் தே ஆர் பேஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்க சியையும் திங்க் பண்ணலாம், ஓகே, அண்ட் டியையும் நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். சரி, இப்போ அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பாருங்க, உங்களுக்கு நல்லாவே புரியும். எஸ், திஸ் இஸ் a question. which of the following is not an antidentate ligand? yeah okay, antidentate ligand இங்க இருக்குல எது? இது வந்து நீட் லாஸ்ட் இயர்ல கேட்ட கேள்வி. ஓகே, லாஸ்ட் இயர்ல கேட்ட கேள்வி. ஸோ த ரைட் ஆன்சர் என்னடா, என்ன நிறைய பசங்க வந்து டி பி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. NO2 இஸ் நாட் ஆன்டிடென்டேட் லிகாண்டா? யாரு சொன்னா? நைட்ரோ நைட்ரிட்டோ, நைட்ரஜன் வழியா டொனேட் பண்ணுச்சுன்னா நைட்ரோ, ஆக்சிஜன் வழியா டொனேட் பண்ணா நைட்ரிட்டோ. மறந்துடுச்சா? எஸ், யார் இது? சஞ்சுவிதா, கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ கண்டிப்பா பி, it's an ambidentate ligand. Cyanide is also an ambidentate ligand and thiocyanate is also an ambidentate ligand. So the only one answer is, that's our option. That's it. D is the right answer. Okay, that's it. It's so easy now. It's so easy. சரி, இப்போ அடுத்தது பாருங்க. ஓகே, இங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் ஆக்சுவலி இந்த கெஸ் த PYQ எல்லாம் வேணாம், ஏன்னா இது வந்து நாமன் கிளச்சர். ஸோ நாமன் கிளச்சர்ல நீங்க கெஸ் எல்லாம் பண்ணணும் தேவையில்லை. டைரக்டா நான் நீட் 2023ல கேட்ட கேள்வி. ஓகே, இன்னும் நீட் 2023ல கேட்ட கேள்வி நான் கொஞ்சம் கூட ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஸோ ஹோமோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ் ஃப்ரம் தி ஃபாலோயிங் காம்ப்ளெக்ஸஸ் ஆர் ஹோமோலெப்டிக் அண்ட் ஹெட்ரோலெப்டிக். அது என்ன அப்படிங்கிறத நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஹோமோலெப்டிக்னா சேம் டைப் ஆஃப் லிகாண்ட் இருக்கும். ஓகே, சேம் டைப் ஆஃப் லிகாண்ட். ஓகே, சேம் டைப் ஆஃப் லிகாண்ட். ஓகே, சேம் ஒரே லிகாண்ட் தான். எல்லா இடத்துலயும் ஒரே லிகாண்ட் தான் இருக்கும், வேற மோர் தென் ஒன் லிகாண்ட் வராது. அதே இது ஹெட்ரோன்னு எடுத்துட்டீங்கன்னா ஹெட்ரோலெப்டிக். ஓகே, ஹெட்ரோலெப்டிக்னு எடுத்துட்டீங்கன்னா மோர் தென் ஒன் லிகாண்ட் கம்பல்சரி அங்க பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுக்கிறீங்க ட்ரை அமைன். ஓகே, பிரச்சனை இல்லை. அடுத்து ஆக்வா, 2 லிகாண்ட் வந்துருச்சு, ஆப்ஷன் எலிமினேட்டட். ஓகே, பி இருக்கட்டும், சி போலாம். டை அமைன். ஓகே, அமைன். அடுத்து குளோரிடோ, 2 லிகாண்ட் வந்துருச்சு, கட்டு. தென் பென்டா அமைன், கார்பனேட்டோ, 2 லிகாண்ட் வந்துருச்சு, டியும் கட்டு. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் அவர் ஆப்ஷன் பி, பி ஃபார் ball. Okay, got it? Is that fine, sir? Should we wrote this or try for oxalato? Oh, tries TRIS. Okay, oh, இடத்துல ட்ரை. ஓகே, இதுல எஸ் வரும்.
Tries. Okay, நல்ல ஷார்ப்பான ஐ தான் முகமது. That's nice, keep it up. Okay, tries தான் வரும், tries. Okay. சரி, next. Now, இங்கே இது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இது காம்ப்ளெக்ஸ். இது என்ன அப்படின்னு நீங்க மைண்ட்ல கொண்டு வந்துட்டீங்கனாலே போதும். ஓகே, பொட்டாசியம், அலுமினியம், பொட்டாசியம் சல்ஃபேட் அண்ட் அலுமினியம் சல்ஃபேட். எஸ், யா, ஃபைன். எனிஒன்? இந்த ரெண்டுக்கும் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் என்னன்னா, என்ன இந்த ரெண்டுமே என்ன அயனைசேஷன் ஐசோமர்ஸ்மா? கண்டிப்பா கிடையாது. ஓகே, பிகாஸ் ஓகே, அது நான் அடுத்த PYQ வரும்போது நான் அதை சொல்றேன். Which of the following pair represent double salt and complex respectively? Close call. Okay, next, which of the following sets represent complex and double salt respectively? Okay, so first complex, அடுத்து double salt. Okay, இது ரொம்ப க்ளோஸ் காலா இருக்கு. Which of the following sets are represent coordination? Okay, two coordinate complex. Not even closer. So the right answer, yeah, guess the question. என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இங்க பாருங்க, இந்த ஆன்சர். Which of the following sets represents first என்ன இருக்கணும்? காம்ப்ளெக்ஸ் இருக்கணும், அடுத்து டபுள் சால்ட் இருக்கணும். இதுதான் இங்க விஷயம். ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ், அடுத்து டபுள் சால்ட். Now tell me the answer. ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ், yeah, of course இது ஒரு காம்ப்ளெக்ஸ் தான். அடுத்து இதுவும் ஒரு காம்ப்ளெக்ஸ் தான். ஸோ ரெண்டுமே காம்ப்ளெக்ஸ்ங்கிறனால ஆப்ஷன் ஏ வராது. இது என்னது வரும்? திஸ் இஸ் அ காம்ப்ளெக்ஸ். ஸோ ஃபைன், இதுவும் ஒரு காம்ப்ளெக்ஸ். நோ. தென் இது பார்த்துட்டீங்கன்னா இதுவும் ஒரு காம்ப்ளெக்ஸ், இது காம்ப்ளெக்ஸ். இது பார்த்துட்டீங்கன்னா பொட்டாசியம் அலுமினியம் சல்ஃபேட். ஸோ இட் இஸ் அ டபுள் சால்ட். This is our double salt. So option C is the right answer. Correct தானே? Yes, correct answer போட்டீங்களா இல்லையா? Okay, so question number 4 க்கு கரெக்டான ஆப்ஷன் என்ன? C. Okay, சரி, நெக்ஸ்ட் கேள்வி போலாம். ஸோ எத்திலின் டயமின், கண்டிப்பா இதை நீங்க கண்ணை மூடிட்டு ஆன்சர் போட்டுலாம். ஓகே, yes, fine. Anyway, so ethylene diamine, EDTA. Now tell me the answer. EDTA. Okay, ethylene diamine tetraacetate என்ன வரும்? It's a yes, ethylene diamine tetraacetate. இது என்னென்ன வழியில டொனேஷன் பண்ணும்? ஓகே, ஸோ இது டைரக்டான ஒரு ஈஸியான ஒரு கெஸ்டிங் தான். நீட் 2021ல கேட்ட கேள்வி. ஸோ ஆக்சுவலி இது டைரக்டாவே நம்ம கொஸ்டினே நம்ம போட்டுட்டோம். நீங்க கொஸ்டின்ஸ் இதுதான். ஸோ திஸ் அ கொஸ்டின். எத்திலின் டயமின் இஸ், ஓகே, புரியல, நிறைய பேர் கிளியரா இல்லைன்னு சொல்றீங்க. பட் எனக்கு ஸ்க்ரீன்ல தெரியவது ரொம்ப கிளியரா தான் எனக்கு இருக்குது. அண்ட் ஈவன் என் சைட்ல நெட்ஒர்க்குமே ரொம்ப ஸ்பீடா தான் இருக்குது. நெட்ஒர்க்லையும் எனக்கு எரர் இல்லை. ஸோ ஃபைன், லெட்ஸ் சி. ஓகே, ஸோ ஓகே, ஓகே. டேட்டிவ் பாண்ட், முகமது, டேட்டிவ் பாண்டுங்கிறது என்ன? ஒரு லூயிஸ் ஆசிட் அண்ட் லூயிஸ் பேஸ். ஒருத்தங்க கிட்ட வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்கணும், இன்னொருத்தங்க கிட்ட லோன் பேர் இருக்கணும். ஸோ தட்ஸ் இட். அதுதான் டேட்டிவ் பாண்ட். ஒரு பக்கம் வேக்கண்ட், இன்னொரு பக்கம் லோன் பேர். ஓகே, ஃபார் சிம்பிள் டேர்ம்ஸ். ஓகே, எஸ் விபி, சரிமா, ஃபைன். பாருங்க, எத்திலின் டயமின் என்ன வரும்? ஸோ ஆப்ஷன் ஹெக்ஸாடென்டேட் லிகாண்ட். ரைட்டா? ஸோ ஆப்ஷன் என்ன வரும்? ஹெக்ஸாடென்டேட் லிகாண்ட் அண்ட் 4 நைட்ரஜனா? அண்ட் ஆப்ஷன் சியா டியா? anyone ஃபாஸ்டா சொல்லுங்க பார்க்கலாம். இது சி தானப்பா வரும். எத்திலின் டயமின் டெட்ராசிடேட். அதோட ஜாமெட்ரி, அதோட ஸ்ட்ரக்சர் நீங்க வரைஞ்சிட்டீங்கனாலே உங்களுக்கு அதுல ஆக்சிஜன் தான் அதிகமா இருக்கும், நைட்ரஜன் ஃபியூவர் தான் இருக்கும். ஸோ மேக் ஷுவர் சி இஸ் த ரைட் ஆன்சர். 4 ஆக்சிஜன் இருக்கும், 2 நைட்ரஜன் இருக்கும், டொனேட்டிங் குரூப். சரி, நெக்ஸ்ட். ஓகே, சிரியம் அண்ட் டெர்பியம். ஸோ இந்த 2 எலிமெண்ட்டுக்கும் காமனான ஒரு விஷயம் என்ன? ஓகே, டெஃபினட்டா. எஸ் தந்தியா, வெல்கம். அண்ட் இன்னும் நம்ம செஷனுக்கான லைக் போடாதவங்க ஃபாஸ்டா செஷனுக்கான தம்ஸ் அப் போட்டுருங்க. ஓகே, நவ் டெல் மீ. ஸோ இது என்ன வரும்? Cerium and terbium. Which of the following sets of ions act as an oxidizing agent? Okay, so இங்க இருக்கக்கூடிய cerium and terbium. Cerium 4+, it means இதுல S லயும் electrons இருக்காது and F லயும் electrons இருக்காது. கைண்ட் ஆஃப், அப்ப நீங்க மைண்ட்ல என்ன கொண்டு வரணும்னா இது என்ன ஒரு ஏஜென்ட், ரீஏஜென்ட். யா, ஸோ அதை மைண்ட்ல கொண்டு வந்தீங்கனாலே போதும்.
Yes, please. Yeah. Yes, please. So கேள்வியை பார்க்கலாமா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீட் 2024ல கேட்ட கேள்வி. ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன, ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ். ஓகே, சீரியம் 4+ம் சரி, டெர்பியம் 4+ம் சரி, இந்த ரெண்டு பேருமே என்ன வரும்? தீஸ் டூ கைஸ் ஆர் ஆக்டர்ஸ். எஸ், இப்போ சொல்ல பார்க்கலாம். இந்த ரெண்டுமே திஸ் இஸ் a நீட் 2024ல கேட்ட கேள்வி. நவ் டெல் மீ தி ஆன்சர். So the cerium 4+ and terbium 4+, it's these two are act as a oxidizing agents. Okay, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. யார் அது? முகமது reducing agent சொல்றீங்க. It will, these two guys will undergo reduction, so it will act as a oxidizing agent. இந்த ரெண்டு பேருமே ஒரு reducing agent கிடையாது, reduce ஆவாங்க. இந்த ரெண்டு பேருமே undergo reduction. So these two persons undergo reduction. அதனால இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? It will act as a oxidizing agent. Okay, so இந்த ரெண்டு பேருமே எலக்ட்ரானை வாங்க ட்ரை பண்ணுவாங்க. சீரியம் அண்ட் டெர்பியம் இந்த ரெண்டு பேருமே எலக்ட்ரானை வாங்க ட்ரை பண்ணுவாங்க. That's why இது வந்து undergo reduction. So அந்த gain of electron reduction. So they will act as a oxidizing agent. Okay, சரி தானே? Now next question. சீரியம் அண்ட் யூரோப்பியம் இந்த ரெண்டு பேருமே என்ன டைப்? ஓகே, சீரியம் 4+. இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் பார்த்தோம். சீரியம் என்ன வரும்? இட்ஸ் an oxidizing agent. At the same time, cerium is an oxidizing agent. Europium, it's an, yes sir, explain synergic bond. Synergic bond, yes நான் ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ மெட்டல் இருக்கு, இங்க ஒரு லிகேண்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கார்பனைல் வச்சுக்கோங்க. கார்பன் வழியா என்ன பண்ணுது? மெட்டலுக்கு எலக்ட்ரான் டொனேட் பண்ணுது. ஸோ மெட்டல் கிட்ட ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகும்னா, நிறைய எலக்ட்ரான் வந்ததுக்கு அப்புறம் மெட்டல் என்ன பண்ணும்? அப்படியே இந்த கார்பனுக்கு ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ சிக்மா வழியா டொனேட் பண்ணும். இந்த லிகேண்ட் என்ன பண்ணுது? சிக்மா வழியா டொனேட் பண்ணுது. அதே இது பை பாண்ட் வழியா இது என்ன பண்ணும்னா வாங்கிக்கும். இதை தான் நம்ம சினர்ஜிக் பாண்டுன்னு சொல்லுவோம். யூஸ்வலா லிகேண்ட்ஸுக்கும் மெட்டல்ஸுக்கும் இடையே சிங்கிள் பாண்டு தான் இருக்கும். ஆனா இந்த சினர்ஜிக் பாண்ட் இருந்துச்சுன்னா பாண்ட் ஆர்டர் அதிகமாயிடும். ஏன்னா இங்க பை பாண்டுமே, பார்ஷியல் பை பாண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகுதுல்ல, அதனால இதுக்கு பாண்ட் ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகம். That's it. So this is the reason. Okay. Is that fine? Yes. So அப்ப இங்க பாருங்க, சீரியம் இட்ஸ் an oxidizing agent. இங்க இருக்கு oxidizing agent. ஆனா யூரோப்பியம் இட்ஸ் an reducing agent. அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. இங்க இருக்கு கேள்வி, நீட் 2022ல கேட்ட கேள்வி. இங்க பாருங்க. So identify the pair of lanthanoids. ஓகே, ஒன்னு வந்து என்னவா இருக்கணும்னா ஆக்சிடென்ட். ஓகே, ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இன்னொன்று வந்து என்னன்னா ரிடக்டண்டா இருக்கும். ஸோ அப்படி நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறதுல ரைட்டான ஆன்சர் என்னன்னா தட்ஸ் அவர் டி. இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய சீரியம் அண்ட் டெர்பியம் ரெண்டுமே என்னன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட். பட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்சிடென்டா இருக்கணும், ஆக்சிடைசிங் ஏஜென்டா இருக்கணும். செகண்ட் ஒன் வந்து ரெடியூசிங் ஏஜென்டா இருக்கணும். தி ரைட்ஃபுல் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி இஸ் a perfect answer. சரியா? சரி, அடுத்த கேள்வி போகலாமா? கொஸ்டின் நம்பர் 8. ஸோ இந்த கேள்வியை பாருங்க. உங்களுக்கு மேக்னெட்டிக் மொமெண்டம் 4.90ல இருக்கும். Okay, yes, so here option D is the right answer. Anish, correct. Okay, next நீங்க பாருங்க 4.90 போர் மேக்னட்ரான் வரும். ஸோ இங்க இருக்கிறதுல எந்த லிகாண்டுக்கு எந்த மெட்டல் ஆட்டம், ஓகே, எந்த மெட்டல் ஆட்டம்க்கு உங்களுக்கு அதோட மேக்னெட்டிக் மொமெண்டம் 4.9 வரும். ஸோ இந்த 4.9 வரணும்னாலே அங்க மெயினா தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் உங்களுக்கு 4 இருக்கணும். இங்க இருக்கிறதுல யாருக்கு நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் 4 வரும்? கண்டிப்பா காப்பர் வராது, இட்ஸ் எலிமினேட்டட். ஏன்? காப்பர் 2+ நீங்க எடுத்துட்டீங்கன்னாலே என்ன நடக்கும்? எஸ், காப்பர் 2+ அப்படி நீங்க எடுத்தாலே உங்களுக்கு என்ன நடக்கும்? உங்களுக்கு காப்பர் 2+ மீன்ஸ் D9. ஓகே, ஸோ யா D9 கான்ஃபிகரேஷன் வந்துடும். ஸோ நெவர் ஒரே ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். அதே Fe3+ எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும்? அண்ட் D5 கான்ஃபிகரேஷன். ஓகே, manganese 2+ அதுவும் D5 கான்ஃபிகரேஷன். chromium 2+ என்ன வரும்? D4 configuration. So the right perfect answer என்னன்னு பாத்தீங்கன்னா that's option A. Okay, is that fine? Yes, Dr. Satya, Karthik, then Abhinish D சொல்லிருக்கீங்களா இல்ல previous question? Okay, fine. Yes, option A is the right answer. Okay, that's it. Say next. NEET
2020 கேட்ட கேள்வி என்னன்னா, இங்க பாருங்க, இதான் குரோமியம் 2+ இதோட மேக்னெட்டிக் மொமெண்டம் என்ன வரும்? நான் இப்போ கொஞ்சம் மட்டும் தான் சொன்னேன். என்ன வரும்? இதுக்கு நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் உங்களுக்கு 4 இருக்கும். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் 4 இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் மொமெண்டம் எப்படி இருக்கும்? ஆல்மோஸ்ட் ஓகே அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு, இது வந்து நீங்க கால்குலேஷன்லாம் போடணும்னு தேவையில்லை. ரூட் ஆஃப் n × n+2 ஒரு ஃபார்முலாலாம் இருக்கும். எக்ஸாம்ஸ்ல அதெல்லாம் போட்டுட்டு இருக்க தேவையில்லை. சிம்பிளா என்ன பண்ணுங்கன்னா, n இருக்குல்ல, n கூட டாட் ஒரு 7.5 அதுக்கு பக்கத்துல இருக்கும் ஆன்சர். இந்த இடத்துல 4, இப்போ இந்த இடத்துல n = 4, இந்த 4 போடுங்க. 4.75 பக்கத்துல இங்க ஆன்சர் இருக்கும். ஸோ 4.75, ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, தட்ஸ் இட். ஓகே, ஸோ இது கேள்வி முடிஞ்சு. இப்போ கொஸ்டின் நம்பர் 9 பாக்குறீங்க. ஆக்சுவலி இந்த கேள்விக்கையும் நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டா PYQவே பார்த்தலாம் இந்த இடத்துக்கு. நீட், ஏன்னா இந்த கேள்வி பொறுத்த அளவுக்கு நீங்க யூ டோன்ட் நீட் டு கொஸ்டின்ஸ் மேக் பண்ணுறது கஷ்டம், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால என்ன பண்ணலாம், சிம்பிளா நீட் 2019 கேட்ட கேள்வி ஆல்கலைன் KMnO4 நீங்க ICl, ஓகே, ICl கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும்? ஐ மீன் இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட் கூட ரியாக்ட் பண்ண வைக்கும்போது என்ன நடக்கும்? ஓகே, ஸோ அது எக்ஸா கன்வெர்ட் ஆகும். அந்த எக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க படிச்சிருந்தா இது வந்து டைரக்டா நீங்க படிச்சா பதில் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ கெஸ் த PYQ. ஸோ நிறைய பேர் ஆன்சர் போட்டுட்டு இருக்கீங்க. எஸ் அபினேஷ், ஆர் யூ ஷூர்? நான் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஸோ ஜூம் இன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ த ரைட் ஆன்சர் என்ன வரும்? KMnO4 ICl கூட ரியாக்ட் பண்ண வைக்கும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் என்ன? ஓகே, ஒரே ஒரு சின்ன சேஞ்ச், இந்த இடத்துல ஒரு பிளஸ் வரும். ஓகே, IO4+. ஆப்ஷன் டி வந்து IO4+. ஸோ அவங்க கரெக்டான ஆன்சர் என்னன்னா, எஸ் தட்ஸ் கரெக்ட். இங்கே நிறைய பேர் பி ஆப்ஷன் போட்டிருக்கீங்க. தட்ஸ் a பெர்ஃபெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர், IO4-. ஜஸ்ட் இது வந்து டைரக்ட் ஆன்சர். நீங்க படிச்ச அந்த ஈக்குவேஷன் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதை ஆன்சர் பண்ணலாம். இது ஈஸி தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10 எடுத்துக்கலாம். லாந்தனைட் கான்ட்ராக்ஷன். Okay, so lanthanide contraction. Lanthanides show slightly variable oxidative property due to. இதான் ஒரு கேள்வி. B and C சேமா? B and C சேம் இல்லப்பா. I3- தான் இருக்கு. D தான் உங்களுக்கு சேமா இருந்துச்சுன்னா அதை பிளஸ்ஸா மாத்திட்டு. So now, so lanthanide contraction நம்ம எடுக்கிறோம். lanthanide contraction எடுக்கும் போது என்ன வரும்? Lanthanides show slightly variation in oxidative property due to. Yes, please. Due to slightly variable oxidative property. Are you sure? Lanthanide contraction oxidative property variations கொடுக்கும்? No. Cerium and ytterbium have similar ionization. Are you sure? Similar ionization in the lanthanide contraction size based இருக்கக்கூடியது. இங்க இருக்கிற size based இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் டி மட்டும் தான். எஸ் ஜெயலட்சுமி, இங்க பாருங்க, இங்க மட்டும் தானே உங்களுக்கு டி கொடுத்திருக்காங்க. அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியஸ். டி இங்க மட்டும் தானே இருக்கு. Yes, due to lanthanide contraction means poor screening effect. So option D is the right answer. Okay, so here answer D. So if NEET 2021 கேட்ட கேள்வி இது, zirconium and hafnium have a similar atomic and ionic radius. இதுக்கான காரணம் என்ன? இதுக்கான ரீசன் சிம்பிள் தான். என்னது இது? That poor screening, the result of poor shielding effect. Yes. Yes. So right answer option C is the right answer. Okay, is that fine? Seri, next. Yes. So அடுத்த செஷன் அடுத்த கொஸ்டின்ஸ்க்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம Xylem NEET Tamil சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. So spot the mistake, that's it. So errors நீங்க கண்டுபிடிக்கணும். பார்க்கலாமா? வாங்க. First one, which of the following statement is incorrect regarding lanthanide and actinides? இங்க இருக்கல. Yes. So lanthanide and actinides பார்க்கும்போது எந்த விஷயம் வந்து உங்களுக்கு incorrect அப்படின்னு கேட்டிருக்காங்க. First question என்ன? Actinides exhibit greater range of oxidation state than lanthanides. வந்து இங்க incorrect statement கேட்டிருக்காங்க. Are you sure? இங்க இருக்கக்கூடிய ஆப்ஷன் A வந்து incorrect-ஆ? Yes. Then lanthanide generally show +3 oxidation state. சரி, +3 oxidation state. That's correct. Then lanthanides have lower ionization enthalpy and are more reactive than actinides. Okay, next. Lanthanides have higher ionization energy than actinides. சரி, இதுக்கு ட்ரை பண்ண பார்க்கலாம்.
எஸ், ஸ்பாட் த மிஸ்டேக். இதுல நீங்க கண்டுபிடிக்கணும் ஏ, பி, சி ஆர் டி. யா ப்ளீஸ். பார்க்கலாம் ஆன்சர். எஸ், நிறைய பேர் சி சொல்லியிருக்கீங்க. ஓ மை காட். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஓகே, எப்படின்னு பாருங்க. இங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, லோவர் அயனைசேஷன் எனர்ஜி அண்ட் ஆர் மோர் ரியாக்டிவ் தென் ஆக்டினைட்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. சாரி, கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். யா, இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். லாந்தனைட்ஸுக்கு எப்படி இருக்கும்னா நம்மளுடைய ஆக்டினைட்ஸோட அயனைசேஷன் எனர்ஜி கம்மியாக தான் இருக்கும். ஓகே, அண்ட் ரியாக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா when compared to actinides it's greater. இங்க என்ன கேட்டிருக்காங்க, உங்களுக்கு இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, லாந்தனைட் have higher ionization energy than actinides. இட்ஸ் நாட் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஆக்டினைட்ஸுக்கு ஹையர் அயனைசேஷன் எனர்ஜி இருக்கும். ஏன்னா ஓகே, ஸோ இங்க இருக்கக்கூடிய ஸ்கிரீனிங், ஓகே, இங்கே லாந்தனைட்லேயே உங்களுக்கு என்ன நடக்கும், கான்ட்ராக்ஷன்ஸ் நடக்கும். ஓகேவா? ஸோ தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட், மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இதுல ஆப்ஷன் ஜி இஸ் அ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சரி, இப்போ நெக்ஸ்ட் கேள்வி போகலாம். Which property of transition metal is most directly responsible for their use as catalyst? Catalytic property-க்கு ரீசனா இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி, கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டிக்கு ரீசனா இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ரைட் ஆன்சர் என்ன வரும்? இது டைரக்டான கேள்விதான். கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டி, டி ஆர்பிட்டாலோட கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டி அதிகமா இருக்கிறதுக்கான ஒரு மெயினான ரீசன் என்னன்னா, இட்ஸ் சிம்பிள், இட்ஸ் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். நீங்க கண்ணை மூடிட்டு போட்டு தப்பே கிடையாது, கண்டிப்பா இது வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான். கார்த்திக், அபினேஷ் அண்ட் ஸ்ரீமதி கரெக்டான ஆன்சர். ஸ்ரீமதி தப்பான ஆன்சர் பா. ஓகே, எஸ் காயத்ரி அண்ட் ஓகே, ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கிறதுனால தான் அது என்ன ஆகும், it will act as a catalyst. Okay, next question. Common trap, C, larger atomic size. No, it's not a correct. Next one பார்க்கலாமா? So here lanthanide contraction is caused due to, lanthanide contraction caused due to எதனால? poor, கொஞ்சம் முன்னாடி தான் நான் கொஞ்சம் பேர் சொன்னீங்க poor screening effect னு சொன்னீங்க. yes, or shielding effect. poor screening or shielding effect. It's applicable shielded, okay, shielding on outer electron of 4f. இங்க என்ன lanthanide contraction தானே கேட்டிருக்காங்க. lanthanide contractionல எந்த f ஆர்பிட்டால் இன்வால்வ் ஆகும்? lanthanide உங்களுக்கு 4f. அதே இது actinides எடுத்துட்டீங்கன்னா அங்க என்ன வரும்? 5f. எஸ், நம்ம செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேமோட செஷன் இருக்குப்பா. ஓகே, ஸோ இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேமோட செஷன்லையும் பாருங்க. மேம் பயாலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ ஆஸ் அ கெமிஸ்ட்ரி ஃபேக்கல்டி, எஸ் நான் கெமிஸ்ட்ரி ஃபேக்கல்டி தான், பட் ஸ்டில் நீட்டுக்கு ஹை வெயிட்டேஜான மார்க் எங்கே தான் இருக்குன்னா பயாலஜியில தான். நீங்க ஹார்ட் ஒர்க் கம்மியா போட்டு நிறைய மார்க் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பயாலஜி இஸ் அ பெஸ்ட் சாய்ஸ். ஓகே, நீங்க பிரைமரியா படிக்க வேண்டிய சாப்டர் பயாலஜி தான், அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரி அண்ட் அடுத்து பிசிக்ஸ். இட்ஸ் அப் டு யூ. ஓகே, பட் பயாலஜி ஆல்வேஸ் பிரைமரி ஃபார் நீட் எக்ஸாம். ஓகே, இல்ல நீங்க ஜெய் மீன் அப்படி ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா நான் கெமிஸ்ட்ரி ப்ரிப்பேர் பண்ண தான் சொல்லுவேன். when compared to maths and physics, கெமிஸ்ட்ரியில் நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும் ஜெய் மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ்ல. ஆனா நீட் எக்ஸாம் பொறுத்த அளவுக்கு நீங்க பயாலஜியை தான் நீங்க பிரைமரியா பார்க்கணும். ஸோ இந்த செஷனுக்கு அடுத்து மேமோட செஷன் இருக்கு அண்ட் டோனி சாரோட செஷன் ஆல்ரெடி காலையில முடிஞ்சிருச்சு, நாளைக்கும் வரும். ஸோ பயாலஜி செஷன்ஸ்ல இருக்கக்கூடிய PYQ சார் தயவு செஞ்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஒண்ணு விடாம சால்வ் பண்ணுங்க. இட்ஸ் கம்பல்சரி. ஓகேவா? இட்ஸ் அ ரிக்வஸ்ட். ஓகேவா? சரியா? சரி, இங்க என்ன ஆன்சர் வரும்? 4f. ஸோ ரைட் ஆன்சர் என்னப்பா? shielding on outer electrons by 4f electron from the nuclear charge. இங்க பாருங்க, imperfect applicable, இது imperfect shielding. yes, so இங்க perfect and imperfect. yes, so option A யா D யா? that is the question. செக் பண்ணலாமா? yes, சரி செக் பண்ணலாம். ஸோ த ரைட் ஆன்சர், ஏன்னா பெர்ஃபெக்டான ஷீல்டிங்னா எப்படி உங்களுக்கு கான்ட்ராக்ஷன் நடக்கும்? இம்பர்ஃபெக்டான ஷீல்டிங். ஓகே, இட் இஸ் இம்பர்ஃபெக்ட் ஷீல்டிங். எஸ், இட்ஸ் அ இம்பர்ஃபெக்ட் ஷீல்டிங். ஸோ ஆப்ஷன் டி இஸ் அ ரைட் ஆன்சர். இது ஈஸியான கேள்வி. நெக்ஸ்ட், இந்த சாப்டர் பொறுத்த அளவுக்கு டி அண்ட் எஃப் பிளாக் கோஆர்டினேஷன், இந்த ரெண்டு சாப்டர்லையுமே நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் உங்களை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட், த கரெக்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் கெடோலினியம். ஓகே, ஸோ கெடோலினியம் இதுவுமே டைரக்டான கேள்வி தான், நம்ம என்சிஆர்டி புக்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ என்சிஆர்டி புக்ல கொடுத்துருக்காங்க. கெடோலினியத்தோடது என்ன வரும்?
உங்களுக்கு இது வந்து half filled gadolinium சரி யூரோப்பியமும் சரி யூரோப்பியம் gadolinium இதுல எல்லாமே உங்களுக்கு f orbital half filled இருக்கும் okay so f orbital half filled இங்க இருக்கல எதுல f orbital half filled இருக்கு option C is right answer okay so xenon 4f7 5d1 6s2 so option C is the perfect answer okay is that fine சரி இப்போ அடுத்த கேள்விக்கு போலாம் question number 4 so option C is the right answer okay நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த D ல இருக்கக்கூடிய இந்த ஒரு எலக்ட்ரானை மறந்துடுவாங்க D ல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை எவ்வளவு யூரோப்பியமும் சரி கடோலினியமும் சரி நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க அது F7 ல இருக்கும் ஓகே கடோலினியமும் சரி யூரோப்பியம் சரி F7 மைண்ட்ல வச்சுக்கோங்க half filled ல இருக்கும் okay so keep it in your mind guys next among the following the incorrect statement regarding interstitial compounds நான் ஷார்ட்டா சொல்லிறேன் இந்த மெட்டல்ஸ் இருக்குல்ல மெட்டல்ஸ் எல்லாமே ஒன்னோட ஒன்று சேர்ந்து சாலிட் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரை மேக் பண்ணும் அப்படி மேக் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ரெண்டு ஆட்டம்ஸ் இருக்குல்ல ரெண்டு எலிமெண்ட்டுக்கு இடையில ரெண்டு மெட்டல்ஸுக்கு இடையில என்ன இருக்கும்னா கேப் இருக்கும் அந்த கேப்ல இந்த சின்ன எலிமெண்ட்ஸ் இருக்கும் இந்த ஹைட்ரஜன் கார்பன் ஸோ அந்த மாதிரி சின்ன எலிமெண்ட்ஸ் போரான் ஸோ அது எல்லாமே என்ன ஆகும்னா உள்ள ட்ராப் ஆயிடும் இப்படி கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் நம்ம என்னன்னு சொல்றோம்னா இன்டர்ஸ்டிஷனல் காம்பவுண்ட்ஸ் சொல்லுவோம் அண்ட் இந்த இன்டர்ஸ்டிஷனல் காம்பவுண்ட்ஸ் எப்படி இருக்கும்னா நார்மல் பியோர் மெட்டல்ஸை விட ரொம்பவுமே ஹார்டா இருக்கும் ஓகே இன்டர்ஸ்டிஷனல் காம்பவுண்ட்ஸ் ஆர் far more harder than normal pure compounds and these compounds are என்ன இந்த காம்பவுண்ட்ஸ் வந்து என்னன்னா நான் ஸ்டாச்சியோமெட்ரிக் காம்பவுண்ட்ஸ் இத மைண்ட்ல வச்சுக்கோங்க these compounds are non stoichiometric compounds எப்படி நான் ஸ்டாச்சியோமெட்ரிக்னா இப்போ கால்சியம் குளோரைடு எடுக்கிறீங்க என்ன பண்ணுவீங்க கால்சியம் 2 குளோரின் கால்சியம் 1 குளோரின் 2 நீங்க கரெக்டா நம்பர் போட்டுருவீங்க அது அந்த மாதிரி கரெக்டான ஒரு நம்பர் டிசைட் பண்ணி நீங்க போடுறீங்கல்ல அது வந்து ஸ்டாச்சியோமெட்ரிக் காம்பவுண்ட்ஸ் பட் இங்க நீங்க பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு நம்பர் வந்து ஃபிராக்ஷன்ஸ்ல இருக்கும் எஸ் உங்களால எக்ஸாக்டா இந்த ஒரு ஹோல் நம்பர்ல எல்லாம் எழுத முடியாது சம்டைம்ஸ் ஃபிராக்ஷன்ல இருக்கும் 0.07 அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் நம்ம நான் ஸ்டாச்சியோமெட்ரிக் காம்பவுண்ட்ஸ் சொல்லுவோம் ஸோ நான் இன்டர்ஸ்டிஷனல் காம்பவுண்ட்ஸ் ஆர் நான் ஸ்டாச்சியோமெட்ரிக் காம்பவுண்ட்ஸ் ஸோ இங்க பாருங்க என்ன incorrect statement regarding interstitial compounds they retain metallic conductivity next chemically reactive yes much more harder incorrect statement தான் கேட்டிருக்காங்க ஓகே இங்க incorrect statement தான் கேட்டிருக்காங்க much harder so இது then more reactive than pure metal சரி ஆன்சர் பார்த்தலாமா இங்க incorrect statement கேட்டிருக்காங்க yes much more harderலாம் கிடையாது they are chemically reaction கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி கேப் ஓகே மெட்டல்ஸ் அந்த மெட்டல்ஸோட கேப்ல சின்ன எலிமெண்ட்ஸ் வந்து அடைஞ்சிருச்சு அப்போ என்ன ஆகும்னா இதோட ரியாக்டிவிட்டி கம்மியாகுமே தவிர அதிகமாகாது ஸ்டெபிலிட்டி தான் கூடும் ஓகேவா ஸோ இன்டர்ஸ்டிஷனல் காம்பவுண்ட்ஸ் வந்து யூஸ்வலாகவே ஹார்டர் அண்ட் மோர் ஸ்டேபிள் வென் கம்பேர் டு பியோர் காம்பனன்ட்ஸ் அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க காம்ப்ளெக்ஸ் ஸோ தட்ஸ் இட் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் எஸ் ஓகே எஸ் Sharmila thank you C but C is not a right answer option B is right answer சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த கேள்வி பார்க்கலாம் என்னது இருக்கு the correct IUPAC என்ன இருக்கு இங்க ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்கோம் இந்த காம்பவுண்டோட IUPAC நேம் கேட்டிருக்காங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்கு fluorine இருக்கு EN இருக்கு ஸோ ethylene diamine இருக்கு ஸோ ethylene diamine it's a bidentate ligand okay it's a bidentate ligand wait a minute actually இதுல ஒரு காம்பவுண்ட் இருக்குல்ல guess what yeah இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் இந்த இடத்துல S வருமானு கேட்டோம்ல இந்த இடத்துல S எப்போ வரும்னா இது தவிர்த்து வேற ஒரு லிகாண்ட் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல S வரும் ஓகே இந்த இடத்துல தான் வேற லிகாண்ட் இல்ல இந்த இடத்துல இங்க பாருங்க நீங்க இந்த மாதிரி மோர் தென் ஓகே பாலிடென்டேட் லிகாண்ட் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ட்ரைஸ் டெட்ரா கிஸ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுவோம் ஸோ ஆல்ரெடி இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு மோனோடென்டேட் லிகாண்ட் எல்லாம் மென்ஷன் ஆகல ஸோ அப்படி மென்ஷன் ஆகாத பட்சத்துல இந்த இடத்துல வெறும் நீங்க ட்ரை அப்படின்னு போடுறது தப்பு கிடையாது இட்ஸ் கரெக்ட் ஒன்லி ஓகே இட்ஸ் கரெக்ட் ஒன்லி சரியா மென்ஷன் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா அது வந்து ஹோமோலெப்டிக்கா தானே இருக்கு வேற எந்த மோனோடென்டேட் லிகாண்டுமே அதுல வரல இல்ல யா ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க இங்க என்ன இருக்கு fluorine
and ethylene diamine. Okay, so இந்த இடத்துல பாருங்க first chloro fluoro 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 I think chloro வரவே வராது. ஏன் chloro வந்து anion, so anion வந்து கடைசியில தான் நீங்க போடணும். so option A நீங்க ரிமூவ் பண்ணிடலாம். option A is removed. yes. next difluoro, இங்கே ஒரு fluoro இருக்கு, so D நான் ரிமூவ் பண்றேன். நெக்ஸ்ட் என்ன வரும், டைஃப்ளூரிடோ. ஓகே, டைஃப்ளூரோ, இங்க ஃப்ளூரோ கொடுத்துருக்காங்க, இங்க ஃப்ளூரிடோ கொடுத்துருக்காங்க. நம்ம எதை ப்ரிஃபர் பண்ணணும், IDO. ஓகே, ஃப்ளூரைடு, ஃப்ளூரைடுன்னு இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஃப்ளூரிடோன்னு கொடுக்கணும். ஓகே, ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி இஸ் பெர்ஃபெக்ட் ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் இஸ் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் இது நீட் 2019 கேட்ட கேள்விப்பா. இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கேள்வி. ஆனால் ஆன்சர் தெரிஞ்சா மட்டும் தான் எழுத முடியும். என்னன்னு பாருங்க, இங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த காம்ப்ளெக்ஸ்ல எவ்வளவு ரிங், ஓகே, இந்த இடத்துல இருக்கக்கூடிய கீலேஷன்ல உங்களுக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய ரிங் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஒன் வேணா நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ ஒரு மெட்டல் இருக்கு, எத்திலின் டையமின் நீங்க யூஸ் பண்றீங்க, எத்திலின் டையமின் யூஸ் பண்றீங்க. ஓகே, எத்திலின் டையமின் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும், இந்த பக்கம் நைட்ரஜன் NH2 NH2, இதோட லோன் பேர், இதோட லோன் பேர் உள்ள போமா. ஸோ இப்போ ரிங்கு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ், இந்த ஒரு மாதிரி ஒரு கீலேட்டட் ரிங் இருக்குது. அந்த கீலேட்டட் ரிங்கில் எத்தனை, இங்கே பாருங்க, இந்த ரிங்கில் த ரிங் ஆஃப் தி கீலேட்டட் எத்தனை மெம்பர் இருக்குன்னு பாருங்க, 1 2 3 4 5. ஸோ எத்திலின் டையமின் உங்களுக்கு 5 மெம்பர் ரிங்கை மேக் பண்ணும். இப்போ ஆனால் இங்கே எக்ஸாம்பிள் என்ன, இந்த கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க, அசிடிக் அன்ஹைட்ரைட். ஓகே, அசிடிக் அன்ஹைட்ரைட் எப்படி இருக்கும், அசிடிக் மெட்டல் இருக்கு, C டபுள் பாண்ட் O, தென் O, தென் C டபுள் பாண்ட் O, தென் CH3 CH3. ஓகே, சாரி, அசிடிக் that's it. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும், உங்களுக்கு இந்த ஆக்சிஜனோட லோன் பேர், இந்த ஆக்சிஜனோட லோன் பேர் அண்ட் இங்கே ஒரு லோன் பேர். ஸோ என்ன நடக்கும், 1 2. ஸோ டோட்டலாக எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த ரிங்கில், 1 2 3 4 5 6. ஸோ டோட்டலாக 6 மெம்பர் ரிங் இதில் ஃபார்ம் ஆகும். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சரி, இப்போ நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி போகலாமா. இது ஈஸி, இதெல்லாம் ஈஸியான கேள்வி தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. த ஆனியான் ஆஃப் எஸ் அசிட்டைல் acetone. Okay, acetyl acetone. That's it. என்ன வரும், 6 மெம்பர் ரிங். சரி, கொஸ்டின் நம்பர் 8. என்ன நீட் 2016 கேட்ட கேள்வி என்ன இருக்கு, ரெட் precipitate is obtained when ethanol solution of dimethyl glyoxime is added to ammonical Na. which of the following statement is not true. இருக்கல எது not true னு கேட்டிருக்காங்க. So red precipitate is obtained எப்போ, when ethanol solution of dimethyl glyoxime. So dimethyl glyoximeங்கிறது ஒரு ligand. அதுவும் இது என்ன ligand, it's a chelating ligand. It's added to ammonical nickel. Which of the following statement is true? இது வந்து டைரக்டான கேள்வி தான். Okay, if you studied, yes, Anish C சொல்லிருக்கீங்க, red complex as a tetrahedral geometry. Are you sure? Yes, round up பண்ணிடலாமா, option 8. சரி, செக் பண்ணலாம் வாங்க. That's correct. Okay, that's it. Red complex தான் ஃபார்ம் ஆகும். Okay, red complex has tetrahedral geometry. நிறைய பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை ஸ்கொயர் பிளானர் ஜியோமெட்ரின்னு போட்டுருவாங்க. அந்த எரர் பண்ணாதீங்க, இங்க வந்து உங்களுக்கு டெட்ராஹெட்ரல் ஜியோமெட்ரி தான் ஃபார்ம் ஆகும். சரி, நெக்ஸ்ட் கேள்வி, கொஸ்டின் நம்பர் 9 போகலாம். The geometry and magnetic behavior of the complex. Okay, this is the complex. இந்த காம்ப்ளெக்ஸோட மேக்னெட்டிக் பிஹேவியர் கேட்டிருக்காங்க. என்ன இருக்கு, நிக்கல் அண்ட் 4 கார்பன் மோனாக்சைடு இருக்கா, கார்பனைல். சரி, பார்க்கலாம். நிக்கல் என்ன வரும், D10 வரும். சார் என்ன சார் சொல்றீங்க, D10? ஆமா, கார்பன் மோனாக்சைடு ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட். இது என்ன பண்ணும், நிக்கலை பேரப் பண்ண வச்சிடும். ஓகே, நிக்கலை இப்படி இருக்கக்கூடியது 4s2 3d8 இருக்கிறத என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு 3d10 மாற்றி விட்டுரும். ஓகே, 3d10 மாற்றும். ஸோ தட்ஸ் த ஒன்லி திங் ஹேப்பன். ஸோ உங்களுக்கு ஹைபிரிடைசேஷன் பார்த்தீங்கன்னா sp3 கிடைக்கும். ஸோ இட்ஸ் sp3 மீன்ஸ் இட்ஸ் டெட்ராஹைட்ரல். சரியா, இட்ஸ் டெட்ராஹைட்ரல். ஆப்ஷன் ஏயையும் சியையும் ரிமூவ் பண்ணலாம், டெட்ராஹைட்ரல். தென் ஆப்ஷன்
டெட்ரா டயாமேக்னெட்டிக். ஸோ ஆப்ஷன் பி ஆர் டியில் வரும். ஓகே, ஆக்சுவலி இந்த இடத்துல உங்களுக்கு பேராமேக்னெட்டிக் வரும். ஓகே, ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஓகே, சரி, யா சரிதானே. டெட்ராஹைட்ரல், இங்க இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து உங்களுக்கு sp3 ஹைபிரிடைசேஷன் கொடுக்கும். D10 அண்ட் sp3 கான்ஃபிகரேஷன். இங்க இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸை பாருங்க, நிக்கல் டெட்ரா கார்போனைட். So the right answer is option B is right answer. Yes, Abhinesh. Okay, so next கேள்வி பார்க்கலாம். So what was that? The geometry and magnetic behavior of the complex. என்ன இருக்கு, இங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு. Okay, yes, so that's it. Yes, இங்க paramagnetic. Yes, option B is the right answer. சரி, அடுத்து லாஸ்டா ஒரு கேள்வி பா, ஜஸ்ட் ட்ரை பண்ண பார்க்கலாம். எஸ், என்ன இருக்கு, லீனியர் ஷேப் கேட்டிருக்காங்க. எஸ், இங்க இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ல லீனியர் ஷேப், இது நீட் 2020ல கேட்ட கேள்வி. ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க, இங்க இருக்கிற எந்த காம்பவுண்ட் வந்து உங்களுக்கு லீனியர் ஷேப்ல இருக்கும். NO, ஓகே, என்ன வரும், NO டபுள் பாண்ட் O, இந்த பக்கம் பிளஸ், இது வந்து NO2 ஓட ஸ்ட்ரக்சர். அதே இது NO2 மைனஸ் எடுத்துட்டீங்கன்னா இந்த பக்கம் ஒரு லோன் பேர் இருக்கும், இங்க ஒரு மைனஸ், இந்த பக்கம் ஒரு டபுள் பாண்ட் O. ஸோ இதுதான், இது NO2 மைனஸ், இது பெண்ட் ஷேப். ஸோ திஸ் இஸ் லீனியர், திஸ் இஸ் பெண்ட் ஷேப். SO2 எப்படி இருக்குன்னு பாருங்க, சல்ஃபர் பார்த்துட்டீங்கன்னா ஒரு லோன் பேர் இருக்கும், ஒரு லோன் பேர், இந்த பக்கம் டபுள் பாண்ட் O, இதுவும் உங்களுக்கு பெண்ட் ஷேப்ல தான் இருக்கும். தென் ClO2 மைனஸ், ஓகே, ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு மைனஸ் இருக்கும். ClO2 மைனஸ் என்ன நடக்கும், ClO2 மைனஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு sp3D2 வரும், ஒரு ரெண்டு லோன் பேர் இருக்கும். ஸோ டெஃபினட்டா இதுவுமே உங்களுக்கு இட்ஸ் ஆல்சோ நாட் அ லீனியர் ஒன். ஓகே, ஸோ sp3D2 கிடையாது, sp3 தான், sp3 அண்ட் பெண்ட் ஷேப் வரும். தட்ஸ் இட், பெண்ட் ஷேப் வரும், ரெண்டு லோன் பேர் இருக்கும். ஓகே, தட்ஸ் இட். இங்க பாருங்க, இங்க எது லீனியர்னு கேட்டிருக்காங்க. ஓகே, காயத்ரி இங்க கேள்வி பாருங்க, which of the following is linear அப்படின்னு கேட்டிருக்காங்க. So the right answer is NO2 plus is the correct answer. சரியா, எஸ், சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். சால்வ் பிஃபோர் மீ. ஓகே, இது வந்து நமக்கு டைமர் வச்சு நம்ம சால்வ் பண்ணுவோம். சரியா, 45 மினிட்ஸ். ஆக்சுவலி இங்க இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே 45 மினிட்ஸ் எல்லாம் தேவைப்படாது. ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு ஜஸ்ட் ஸ்டார்ட். ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 1, ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ண பார்க்கலாம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். Yes, to NEET 2019 கேட்ட கேள்வி, which is does not obey EAN rule. Okay, EAN rule அப்புறம் does not obey னு கொடுத்திருக்காங்க, 18 எலக்ட்ரானுக்கு மேல வரணும். So I think option B சொல்லுவேன். ஆப்ஷன் B தானே, ஜிங்க். எஸ், ஜிங்க் 2+, ஜிங்க் 2+னா 10 18 அதுக்கு மேல போயிடுச்சியா. That's it. Option B. So option B is the right answer. Or option B. Does not obey. Wait a minute. EAN rule 18 எலக்ட்ரான். பாட்டுக்கு சரி கெஸ் அடிச்சிட்டேன். இதுல எத்தனை எலக்ட்ரான் வரும்? ஜிங்க்ல 8 எலக்ட்ரான், ஜிங்க் 8ல 10 4 மீன்ஸ் 8 பிளஸ் question number 45, not 45 minutes, 45 seconds. Okay, டைமிங்கே முடிஞ்சிச்சு. ஜிங்க் D10. Okay, D10 plus 8, then zinc 2+. Okay, yes, yeah, 36 எலக்ட்ரானா? மெர்க்குரி என்ன வரும்? மெர்க்குரி ஜிங்கோட கேட்டகரியில தான் வரும்.
வெயிட் ஜிங்க் கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு 18 எலக்ட்ரான். ஸோ டெஃபினட்டா டி கிடையாது. அண்ட் காப்பர் நீங்க எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும்? D9 வரும். D9, ஸோ D9 அண்ட் 2 பிளஸ் D9, தட்ஸ் இட். 9 பிளஸ் எத்தனை இருக்கு? 8. இட்ஸ் ஈக்குவல் டு, இதுவும் டெஃபினட்டா இது நாட் 18. ஸோ ஏயும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி பார்க்கலாமா? சரி, மெர்க்குரி. மெர்க்குரி எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் உங்களுக்கு 18 எலக்ட்ரான். வெயிட், இங்கே டஸ் நாட் ஒபே தானே கேட்டிருக்காங்க. ஏன் இது 18 எலக்ட்ரான் வரும்? இதுவும் உங்களுக்கு எப்படி வரும்? ஜிங்க் 2 பிளஸ். ஜிங்க் 2 பிளஸ் எடுத்துட்டீங்கன்னா D10 கான்ஃபிகரேஷன். D10 மீன்ஸ் 10 எலக்ட்ரான் அண்ட் 4 OH இருக்கா? ஸோ 4 OH இட் மீன்ஸ் 4 OH மீன்ஸ் என்ன வரும்? 8 OH 8 zinc 2 plus 18. Yeah, correct. So option A is the right answer. Sorry, Bob. A is the right answer. A is the right answer. Yes. இங்க பாருங்க, இது ஜிங்க்ல இங்க 2 plus 2 minus கொடுத்திருக்காங்க. So 2 minus means zinc வந்து 2 plus oxidation stateல இருக்கும். So அப்ப எத்தனை எலக்ட்ரான் வரும்? So டோட்டலா 10 எலக்ட்ரான். அண்ட் எத்தனை லிகேண்ட்ஸ் இருக்குன்னு மட்டும் நீங்க பாருங்க. எத்தனை? 4 லிகேண்ட் இருக்கா? 4 லிகேண்ட். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சாரி. ஏன் ஆப்ஷன் ஏ அப்படின்னு சொன்னா, காப்பருக்கு என்ன வரும்? D9 கான்ஃபிகரேஷன். D9 கான்ஃபிகரேஷன் மீன்ஸ் திஸ் இஸ் காப்பர் 2 பிளஸ். இந்த இடத்துல காப்பரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 2 பிளஸ். ஸோ D9 கான்ஃபிகரேஷன். ஸோ 9 எலக்ட்ரானா? ஸோ டோட்டலா 9 எலக்ட்ரான்ஸ் பிளஸ் எத்தனை அமோனியா இருக்கு? 4 அமோனியா இருக்கு. ஸோ 4 அமோனியமே நியூட்ரல் லிகேண்ட் என்ன பண்ணுவோம்னா 2 எலக்ட்ரான்ஸை கொடுக்கும். ஸோ டோட்டல் 4 லிகேண்ட் இருக்கு. ஸோ டோட்டல் 8 எலக்ட்ரான்ஸ். ஓகே, 8 எலக்ட்ரான்ஸ் ப்ரொவைட் பண்ணுது. ஓகே, ஸோ இதை சார்ஜ் எல்லாம் நீங்க திங்க் பண்ணணும் அவசியம் இல்லை, ஜஸ்ட் லீவ் இட். ஸோ 9 என்ன வருது? ஏன்னா நம்ம சார்ஜ் ஆல்ரெடி மெட்டலுக்கு போட்டுட்டோம். என்ன வரும் உங்களுக்கு? கண்டிப்பா இட்ஸ் நாட் 18. சரியா? இட்ஸ் கைண்ட் ஆஃப் 17 வரும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ இங்கே டஸ் நாட் ஒபேன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதே ஜிங்க் எடுக்கிறீங்க. ஜிங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜிங்க் இந்த இடத்துல 2 பிளஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. ஜிங்க் 2 பிளஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்ப என்ன வரும்னா உங்களுக்கு D10 கான்ஃபிகரேஷன். ஸோ 10 எலக்ட்ரான்ஸ் அண்ட் அது கூட எத்தனை OH இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 OH. 4 OH அண்ட் OHங்கிறது என்ன லிகேண்ட்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் a நெகட்டிவ் லிகேண்ட். ஓகே, ஸோ நெகட்டிவ் லிகேண்ட். ஓகே, நெகட்டிவ் லிகேண்ட். ஓகே, OHங்கிறது என்ன? இட்ஸ் a நெகட்டிவ் அனியானிக் லிகேண்ட். OH மைனஸ். ஸோ நீங்க என்ன பண்ணலாம்? 4 மல்டிப்ளை பை -1. சாரி, ஐ மீன் அதோட சார்ஜ். ஓகே, இட்ஸ் மோனோடென்டேட் லிகேண்ட் தானே? சாரி, மோனோடென்டேட் இல்ல, அது ஜஸ்ட் நீங்க சார்ஜ். நான் வந்து ஓகே ஜஸ்ட் 1 நீங்க போட்டுக்கோங்க. தென் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பிளஸ் zinc does not obey EAN rule. கரெக்ட். ஸோ 18 எலக்ட்ரான் தான் வரும். ஜஸ்ட் சாரி, 4 மல்டிப்ளை பை 2 வரும். ஸோ டோட்டலாக எத்தனை வரும் உங்களுக்கு? 18. ஓகே, ஸோ இதே மாடலில் தான் உங்களுக்கு இது இருக்கும். மெர்க்குரி 2 பிளஸ் இருக்கும். ஸோ இது ஜிங்க் கேட்மியம் மெர்க்குரி. ஸோ D10 கான்ஃபிகரேஷன். ஸோ 10 எலக்ட்ரான். தென் எத்தனை I மைனஸ் இருக்கு? 4 I மைனஸ் இருக்கு. ஸோ டோட்டலாக என்ன வரும்? 8. ஸோ 18. தட்ஸ் இட். இதுவும் 18 தான். ஸோ டோட்டலா B, C and D இந்த மூணுமே உங்களுக்கு 18 ஒபே பண்ணும். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ. அபினேஷ், ஆப்ஷன் சி வராதுமா? ஓகே, ஆப்ஷன் சி இஸ் நாட் த ரைட் ஆன்சர். ஓகே, சரி. நெக்ஸ்ட் 2024ல கேட்ட கேள்வி. ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. அண்ட் இதுக்கு ஒரே ஒரு ஹிண்ட் நான் சொல்றேன். என்னன்னா, இப்போ கோபால்ட் இருக்குல்ல, கோபால்ட் 3+ நீங்க எடுக்கிறீங்க. கோபால்ட் 3+ எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா வாட்டர், செகண்ட் ஒன் என்னன்னா அமோனியா, மூணாவது என்னன்னா இந்த ஆக்சலேட்டோ C2O4. ஓகே, C2O4 ஆக்சலேட்டோ. இந்த மூணுலையுமே
இந்த மூணுமே கோபால்ட் 3+ல இந்த மூணுமே எப்படி ப்ளே பண்ணணும்னா ஒரு ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்டா ப்ளே பண்ணும். இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூல். ஓகே, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூல். இஸ் தட் ஃபைன்? ஸோ அதுபடி பார்க்கும்போது என்ன வரும்? கோபால்ட் F6. ஸோ இந்த கோபால்ட் F6ல இது என்ன காம்ப்ளெக்ஸ்? இது வந்து ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். திஸ் இஸ் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் கோபால்ட் 3+. கோபால்ட் 3+ என்ன வரும் உங்களுக்கு? டி கோபால்ட் 3+னா D5 கான்ஃபிகரேஷன். D5 கான்ஃபிகரேஷன், D5 கான்ஃபிகரேஷனுக்கு உங்களுக்கு என்ன ஒரு மேக்னெட்டிக் மொமெண்டம்? D5 or கோபால்ட் 3+ தானே. ஸோ கோபால்ட் D5 வராது, D6 வரும். கோபால்ட் 3+ means D6 configuration. What is the answer? D6 number of unpaired electrons எத்தனை பாருங்க? 1 2 3 4 5. Okay, 1 2 3 4 5 6. So 4 unpaired electrons இருக்கா? There are 4 unpaired electrons. So 4 unpaired electronsனா இதுக்கு என்ன வரும்? 4.9 வரும். So ஆப்ஷன் ஏயும் பியும் கண்டிப்பா கிடையாது. ஆப்ஷன் சி ஆர் டி. ஓகே, சி ஆர் டி. நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா என்ன வரும்? இதுவும் D6 தான். D6 பட் இட்ஸ் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸா இருக்கும். லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸஸ்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3 பாக்ஸஸ்ல எல்லாமே ஃபில் ஆயிடும். 1 2 3 4 5 6. ஓகே, தட்ஸ் இட், ஹை ஸ்பின். ஸோ உங்களுக்கு 0. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். சரியா? ஓ மை காட், நான் இதுக்கு டைமர் வைக்கலன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த கேள்விக்கு நான் டைமர் வைக்கிறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி கொஸ்டின். ஸோ இதுக்கான டைமர், இந்த டைமர் நான் இந்த பக்கம் தூக்கிக்கிறேன். யா, ஃபைன். The crystal field stabilizing energy CFSE spin only magnetic momentum of Fe3+. Fe3+, it means என்ன வரும்? D5. Fe3+ means D5. D5 என்ன? fluorine வந்து it's a weak field ligand. So fluorine weak field ligand இருக்கிறனால என்ன வரும் உங்களுக்கு? D5 high spin வரும். high spinல del naught ஓட வேல்யூ, D5 க்கு del naught ஓட வேல்யூ 0 தான். So the right answer is option A. That's it. இத மட்டும் நீங்க பார்த்தாலே முடிஞ்சு. D naught ஓட வேல்யூ 0 ன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. D naught ஓட வேல்யூ 0 னா இங்க இருக்கிற ஆப்ஷன் எது வரும்? ஆப்ஷன் ஏ தான். அடுத்த பாயிண்ட் நீங்க பார்க்கணும்னு அவசியமே இல்லை. ஓகே, அடுத்த பாயிண்ட் நீங்க பார்க்க தேவையே இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் இதுலயே முடிஞ்சிருச்சு, 0 கொடுத்துருக்காங்க. ஓகே, so that's it. So option A is right answer. Okay, option A is right answer. சரி, இப்போ நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி. எப்படி சார் 0? சரி, டெல் நாட்டோட வேல்யூ எப்படி 0 வந்துச்சு? கம் ஆன் கைஸ், இங்க பாருங்க. இப்போ T2G வரையறீங்களா? EG இங்க T2Gக்கு என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு 0.6, இங்க 0.4. ரைட்டா? இது மைனஸ், அங்க பிளஸ். ஆர் இப்படி இந்த மாதிரி 0.6 0.4 போடலாம். என்ன போடுவீங்க? இங்க 2/4 2/5, இங்க 3/5 போடுவீங்களா? சாரி, 3 மேல வரும், இங்க 2 வரும். ஃபைன். சரி, இந்த மாதிரி நீங்க போட்டிருப்பீங்க. ஆர் நான் யூஸ்வலா போடுற மாதிரி நான் போடுறேன். ஓகே, என்னன்னா நம்ம மேல 0.6, ஓகே, கீழே 0.4, இங்க மைனஸ் வரும், மேல பிளஸ் வரும். இப்போ நீங்க என்ன பண்றீங்க? இங்க நீங்க 1 2 3. ஸோ இப்போ 3ஆல இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? ஜஸ்ட் 3ஆல மல்டிப்ளை பண்றீங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு -1.2 கிடைக்கும். அதே மாதிரி இங்க 1 2 D5 கான்ஃபிகரேஷன்ல இந்த மாதிரி தானே இருக்கும். அப்ப என்ன பண்ணுவீங்க? இங்கேயும் 2ஆல மல்டிப்ளை பண்றீங்க, உங்களுக்கு +1.2. இங்க ரெண்டத்தையும் கூட்டி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வந்துடும்? ஆட்டோமேட்டிக்கா டெல் நாட்டோட வேல்யூ 0 ஆயிடும். ஸோ யூஸ்வல் நீங்கள் எக்ஸாம்ஸில் நீங்கள் எப்படி பண்ணுறதா பெஸ்ட்டான ஒரு வழி. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ரெடிஷ்னலாக நீங்கள் ஸ்கூலில் பண்ணுற மாதிரி இந்த டெல் நாட்டு இந்த ஃபார்முலா உட்காந்து எழுதிக்கிட்டு பண்ணுறதுக்கு பதிலாக சிம்பிளாக இந்த நம்பரை போடுங்க. நம்பருக்கு கூட இங்கே இருக்கக்கூடிய எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பாருங்க, ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூ இருக்குல்ல, அந்த ரெண்டுத்தையும் ஓகே ஜஸ்ட் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணி எழுதினாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும். இது வந்து நான் எக்ஸாம்ஸ்ல எல்லா எக்ஸாம்ஸ்லையும் நான் பசங்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். நீங்க ஜஸ்ட் இந்த பாக்ஸை போடுங்க, பாக்ஸை போட்டுக்கிட்டு இங்கே 0.6 இங்கே 0.4, ஸோ மல்டிப்ளை பை எத்தனை எலக்ட்ரான்ஸை மல்டிப்ளை பண்ணுங்க, மறுபடியும் லாஸ்ட்டாக அதை டிஃபரன்ஸ் பண்ணி எழுதுங்க. தட்ஸ் இட், தட்ஸ் எனஃப்.
ஓகே உங்களுக்கு 0 தான் ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் சரி கொஸ்டின் நம்பர் 4. ஸோ டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஆக்சுவலி இதுக்கு நீங்கள் டைமர்லாம் தேவையில்லை, நீங்கள் பார்த்த உடனே இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா இது புக்கில் கொடுத்துருக்கூடிய புக்லேயே இருக்குது இந்த காம்பவுண்ட். என்ன வரும்? CO2 CO8 அண்ட் Mn2 CO10. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? அஃப்கோர்ஸ் இதுக்கு உங்களுக்கு 2 பிரிட்ஜிங் வரும். ஸோ 2 பிரிட்ஜிங். அண்ட் மேங்கனீஸுக்கு எத்தனை பிரிட்ஜிங் வரும்? எஸ் எஸ் இதுக்கு 0 பிரிட்ஜிங்கே வராது, ஜஸ்ட் மெட்டல் மெட்டல் பாண்ட் மட்டும் ஒன்னே ஒன்று இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே இது நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் மார்க். ஓகே தட்ஸ் இட். சரி டைம் இஸ் கோயிங் ஆன், ஸோ மேக் இட் ஃபாஸ்ட். சரி நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி போலாமா? சரி the correct order of increasing field strength of ligand. Okay just make it fast, 45 seconds. Now or never. Correct increasing field strength of ligand என்ன வரும்? ஈஸியாகவே ஆன்சர் பண்ணிடலாம். என்ன? சைனைடு தான் இருக்கலே ரொம்ப ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் அதிகம். ஸோ சி அண்ட் டி கட்டு. அடுத்து ஆக்சலேட்டோ தென் தயோசைனேட் அண்ட் ஃப்ளூரைட். ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்? எஸ் எஸ் கார்த்திக் tell me the answer. And B, are you sure? Yes கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க. ஃப்ளூரினா தயோசைனைடா, அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஃப்ளூரினா தயோசைனைடா. நீங்க ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் நீங்க படிச்சிருந்தீங்க உங்களுக்கு தெரியும் ஃப்ளூரின் தான் முதல்ல வரும், நாட் தயோசைனைட். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். எனக்கு 1 மினிட் முன்னாடி வருது. ஓகே எனிவே சரி நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி. the pair of lanthanide ion consisting of elements which are diamagnetic. இங்க இருக்கிறதுல எது diamagnetic கேட்டிருக்காங்க. இதுவும் டைரக்டான கேள்வி தான். ஓகே ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். 45 செகண்ட்ஸ். என்ன வரும்? டயாமேக்னெட்டிக். பார்த்தாலே பதில் சொல்லுவேன். என்ன டயாமேக்னெட்டிக்? டயாமேக்னெட்டிக்னா அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கவே கூடாது. ஸோ சீரியம் அண்ட் எட்ரோபியம், தட்ஸ் இட். சீரியம் அண்ட் எட்ரோபியம் தான் உங்களுக்கு. தீஸ் டூ ஆர் டயாமேக்னெட்டிக், ஐ எம் ஷூர். ஜஸ்ட் செக் பண்ணுங்க. எஸ் உங்களோட ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் ஆன்சர்? எஸ் சஞ்சய் ஆப்ஷன் பி. ஆர் யூ ஷூர்? டயாமேக்னெட்டிக் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். யூரோப்பியம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா யூரோப்பியம் 2+, யூஸ்வலா யூரோப்பியம் 2+ எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? ஆல்மோஸ்ட் 7 இருக்கும். 7 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஓகே மோர் தென் 7. யூரோப்பியம் கடோலினியம், யா ஸோ 7 இருக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். அண்ட் ஈவன் யூரோப்பியம் அடுத்து கடோலினியம் போகும்போது இன்னும் டி ஆர்பிட்டால ஒரு எலக்ட்ரான், அடுத்து எஸ்ல வந்து உங்களுக்கு as usual அது 2 தான் இருக்கும், அது பிரச்சனை இல்லை. டோட்டலா 8 எலக்ட்ரானா. ஓகே 8 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் போயிடும். ஸோ ஆப்ஷன் இங்க பார்த்துட்டீங்கன்னா 6க்கு ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே சரி நெக்ஸ்ட். ஓகே your time starts now. என்ன வரும்? which of following pairs of ion will have same spin only magnetic moment value within the pair? Spin only magnetic moment within the pair. Same spin only magnetic moment அப்படின்னா சேம் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருந்தாலே போதும். சேம் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் என்ன வரும்? குரோமியம் 2+, ஆக்சுவலி இது Fe இல்லை, குரோமியம் 2+ அண்ட் Fe2+, இந்த ரெண்டுக்குமே நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் 4 தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி கண்டிப்பாக வரும். ஸோ எதர் சி ஆர் டி. வெனேடியம் 2+, ஆக்சுவலி டியும் கரெக்ட். ஸோ பி அண்ட் வெனேடியம், ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம் 2+, 2 அன்பேர்ட் எலக்ட்ரான். காப்பர் ப்ளஸ்ன்னு எடுக்கும்போது காப்பர் ப்ளஸ்ல வரவே வராது. ஜிங்க் 2+, ஜிங்க்ல 0. அடுத்து டைட்டானியம், ஸ்காண்டியம், டைட்டானியம்ல 1 இருக்கும். ஸோ அப்போ ஏயும் கிடையாது, டி. ஸோ பி அண்ட் சி. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். இந்த இதுக்கு உங்களுக்கு என்ன வரும்? ஸ்காண்டியம், டைட்டானியம் 3+. ஓகே காப்பர் 2+, நீங்க எடுத்தீங்கன்னா என்ன வரும்? இங்க ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். தென்
titanium 3 plus titanium இதுலயும் ஒரே ஒரு unpaired electron இருக்கும். So option D is the right answer. Okay, yes Karthik. Next, the E naught value. So அடுத்த the E naught value of Mn3 plus Mn2 plus couple is more positive than that of chromium 3 plus chromium 2 plus or Fe3 plus or Fe2 plus due to change of என்ன வரும்? ஏன் Mn3 plus Mn2 plus வந்து ரொம்ப பாசிட்டிவ் வேல்யூ அதிகமா இருக்கு. இட் மீன்ஸ் இதோட எஸ்ஆர்பி வேல்யூ அதிகம்னு கேட்டிருக்காங்க. ஏன் அதிகமா இருக்கு? பிகாஸ் இது D3 பிளஸ்னா D4 கான்ஃபிகரேஷன்ல இருந்து D5 கான்ஃபிகரேஷன் போகுது. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ எஸ்ஆர்பி வேல்யூ ஹையாக என்ன ஆகும்? ஈஸியா இட் வில் ரெடியூஸ். எஸ்ஆர்பி வேல்யூ அதிகமாக இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸுக்கு ரிடக்ஷன் எபிலிட்டி ஓகே ஈஸியாக வந்து என்ன ஆகும்? ரெடியூசிங் ஆகிடும். ஸோ ஈஸியாக ரெடியூஸ் ஆகுதுன்னா அது இட் வில் ஆக்ட் அஸ் அன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் கேள்வி பார்க்கலாம். அடுத்த கேள்வி ஒன்றும் பிரச்சனை. அடுத்து மேம் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, யா எஸ், which of the following ions exhibit DD transition and paramagnetism as well? DD transition following exhibit DD transition. கண்டிப்பா KMnO4 இருக்குல்ல, KMnO4க்கு வந்து DD transition exhibit ஆகவே ஆகாது. ஏன்னா D0 வந்துடும். D0 இங்க பார்த்துட்டீங்கன்னா இங்கே உங்களுக்கு D0 வந்துடும், இங்கே உங்களுக்கு D0 வரும். ஸோ இதில் ஆப்ஷன் D இஸ் அ ரைட் ஆன்சர். DD transition எக்ஸிபிட் ஆகணும்னா D0லையும் சரி D10லையும் சரி D0 D10 இதுல உங்களுக்கு DD transition எக்ஸிபிட் ஆகாது. ஓகே, அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அப்போ குரோமியம் என்ன வரும்? குரோமியம் 6 பிளஸ் சிஆர் 6 பிளஸ் எடுத்துட்டீங்கன்னா இது D0 தான். குரோமியம் 6 பிளஸ் உங்களுக்கு என்ன வரும்? D0 கான்ஃபிகரேஷன். அதே மாதிரி Mn 7 பிளஸ் எடுத்துட்டீங்கன்னா அதுவும் D0 கான்ஃபிகரேஷன். That's it. So option D is right answer. சரி, அடுத்து லாஸ்டா இந்த சீரீஸ்ல solve with me just once again another one question. என்ன வரும்? Stability of copper 2 plus is more than copper plus salt in aqueous enthalpy of atomization. கண்டிப்பா enthalpy of atomization கிடையாது. ஏன்னா aqueous mediumனு சொல்லும்போது அங்க என்ன வரும்? ஹைட்ரேஷன். எஸ், ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஹைட்ரேஷன் எனர்ஜி தான் அங்க ப்ரிஃபரபிள். இன் aqueous நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இன் aqueous காப்பர் 2 பிளஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்டேபிள் when compared to காப்பர் பிளஸ். இதுக்கான ரீசன் அக்கார்டிங் டு என்சிஆர்டி ரீசன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா that is hydration energy. Okay, so option B is right answer. Yes, yeah, I think it's enough. That's it. இதுக்கெல்லாம் நீங்க நிறைய டைம் எடுக்கவே கூடாது. சரிதானே? சரி, இனி மிஸ்ட்ரி பாக்ஸ். சரி, ஒவ்வொரு மிஸ்ட்ரி பாக்ஸை ஓப்பன் பண்ணலாமா? எஸ், now tell me 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் guys, ஸோ 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. டெம்பெஸ்ட் கார்த்திக் அபினேஷ் 1. ஓகே, ஃபர்ஸ்ட் இதுவே யார் முதல்ல சொல்றாங்களோ அந்த நம்பர் தான் நான் சூஸ் பண்ணேன். ஓகே, 1. சரி, 1. ஸோ என்ன ஒரு ஐயூபிஎஸ்சி நேம் ஆஃப் இந்த காம்பவுண்டை ஃபாஸ்டா சொல்லுங்க பார்க்கலாம். ஐயூபிஎஸ்சி நேம் ஃபர்ஸ்ட் பிளாட்டினம் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாட்டினம் எங்க எழுதணும்? ஃபர்ஸ்ட் லிகேண்டை தான் எழுதணும். காம்ப்ளெக்ஸ்குள்ள போகும்போது லிகேண்டோட பேர் முதல்ல எழுதணும். ஸோ அமைன், எத்தனை அமைன் இருக்கு? 2 அமைன் இருக்கு. ஸோ டை அமைன். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? குளோரிடோ. ஓகே, குளோரிடோ, டை அமைன், குளோரிடோ, நைட்ரிட்டோ, குளோரிடோ. ஆக்சுவலி இதுல ஆக்சிடேஷன் நம்பர் 3 வரும். ஓகே, இப்போ ஆன்சர் பண்ண பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் டில ஆக்சிடேஷன் நம்பர் வந்து 3 வரும். டை அமைன். ஸோ ஆப்ஷன் எய்தர் சி ஆர் டில தான் வரும். சரி, பார்க்கலாம். இப்போ ஆக்சிடேஷன் நம்பர் வச்சு தான் நீங்க கால்குலேட் பண்ணுங்க இந்த ரெண்டுல. ஸோ பிளாட்டினத்தோட எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அமோனியா இட்ஸ் நியூட்ரல் லிகேண்ட், அதனால அதை 0ன்னு போட்டுக்கலாம். குளோரின் அதோட -1. தென் NO2ங்கிறது என்ன? இட்ஸ் அ பாசிட்டிவ். NO2 பிளஸ் வரும். ஓகே, NO2 பிளஸ் வரும். ஸோ அது +1 தான். ஓகே, NO2 HNO2 பிளஸ்.
இந்த இடத்துல ஒரு ஓகே. ஸோ அதில் காம்ப்ளெக்ஸ் மேலே ஒரு ஸ்கொயர் வரும். NO2 2 மைனஸ். ஓகே. ஸோ பார்த்துட்டிங்கன்னா ஓவரால் 2 மைனஸ் -2 சார்ஜ் வரும். ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு -2. ஸோ ஆப்ஷன் C is the right answer. Okay. So option C is right answer. Actually, the overall the complex மேல +2 வரும். Okay. Sorry for that. Actually, இங்க என்ன வரும்னா 2 plus வரும் இந்த காம்ப்ளெக்ஸ் மேல. சரி, அடுத்த கேள்வி. The most stable compound among the following. Okay, இங்க இருக்கிறதுல ரொம்ப மோஸ்ட் ஸ்டேபிளான சார் கார்த்திக் NO2 plus வரும். ஓகே, NO2 க்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன வரும்? NO2 plus. ஓகே, NO2 plus. ஓகேவா? NO2 plus 2 minus. Sorry, NO2 minus வரும். சாரி மைனஸ் தான் வரும். ஓகே, மைனஸ் தான் வரும்பா. சரியா, மைனஸ் தான் வரும். நான் NO ஓகே. ஸோ மைனஸ் தான். ஸோ ஓவரால் இதுக்கு எக்ஸோட வேல்யூ வந்து உங்களுக்கு 2 வரும். சாரி ஃபார் தட். ஓகே, டி தான் கரெக்டான ஆன்சர். கார்த்திக் கரெக்ட். ஓகே. ஸோ அது -1 தான். NOக்கு தான் NO இஸ் பிளஸ், தென் NH2 உங்களுக்கு என்ன வரும்னா ப்ளஸ் வரும். ஹைட்ரஜன். ஓகே, நைட்ரஜன் NO பிளஸ், தென் ஹைட்ரஜன், then NO2 வந்து மைனஸ் வரும். இட்ஸ் a negative anionic ligand. Okay, yeah, fine. C is the right answer. Next, most stable compound. Okay, அடுத்த கேள்வியில அடுத்த பாக்ஸ். -1. Yeah, Deep. ஸோ அடுத்த நம்பர் சொல்லுங்க. ஆப்ஷன் 2 அபினேஷ். ஓகே, சரி, ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுவோம். மேம் வேற வரணும். சரி, த மோஸ்ட் ஸ்டேபிள் காம்பவுண்ட் அமௌங் த ஃபாலோயிங் இஸ். இங்கே இருக்கல, நல்லா பாருங்க. மோஸ்ட் ஸ்டேபிள் காம்பவுண்ட் கொடுத்தாலே கொடுத்துருக்கூடிய ஆப்ஷன்ல கீலேஷன் இருக்கான்னு பாருங்க. கீலேஷன், கீலேட்டிங் லிகாண்ட், கீலேட்டிங் லிகாண்ட். இங்கே ஏதாச்சும் லிகாண்ட் கீலேஷன்ல பாசிபிள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், இங்க டில வந்து உங்களுக்கு கீலேஷன் இருக்கு. ஸோ அந்த கீலேஷன் இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிருங்க. தட்ஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி தான். ஓகே, ஸோ கீலேட்டிங் லிகாண்ட் இருக்கான்னு பார்த்தா மட்டும் போதும். ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ் 3. ஓ சரி, நீங்களே சொல்லுங்க பாக்ஸ் நம்பர். எஸ், தீப்ஸ் 6 சொல்லியிருக்கீங்க. ஸோ 6. சரி, ஃபாஸ்டா 6. சரி, என்ன the color of KMNO4 is due to. டெஃபினட்டா இந்த இடத்துல டிடி டிரான்சிஷன் கிடையாது. அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. KMNO4ல மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +7 வரும். ஓகே, +7. இட் மீன்ஸ் D0 கான்ஃபிகரேஷன். தேர் இஸ் நோ DD டிரான்சிஷன். ஓகே, டிரான்சிஷன் கிடையாது. நோ DD டிரான்சிஷன். அப்போ இந்த இடத்துல KMNO4ஓட அந்த இன்டென்ஸான கலருக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா டியூ டு சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஆஃப், ஓகே, ஸ்பெக்ட்ரா. அதான் சார்ஜ் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சரி, அடுத்தது என்ன பாக்ஸ்? மிஸ்ட்ரி பாக்ஸ். எஸ் ப்ளீஸ், அடுத்த பாக்ஸ் நம்பர். ஓகே, கார்த்திக் 9. ஓகே, ஓகே. நேம் தி கேஸ் கேன் ரெடிலி டீகலரைஸ் அசிடிஃபைட் KMNO4. இது டைரக்டான கேள்விப்பா. இது நீ ஆல்ரெடி படிச்சு வச்சிருக்கணும். அசிடிஃபைட் KMNO4ஓட கலரை மாத்தக்கூடிய ஒரு காம்பவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா தட் இஸ் எஸ். யா, tell me the answer fast. That's right. Yes, அவினேஷ் சொல்லுங்க. ஆப்ஷன்
Thea. Are you sure? No, not exactly. Sulfuric. Come on, guys. Abhinesh, Thea. KMNO4 ஓட கலரை மாடிஃபை பண்ணக்கூடியது. இங்க பாருங்க, ஒண்ணும் கிடையாது. KMNO4 is an oxidizing agent. ஓகே, இங்க இருக்கக்கூடியதுல ஒரு காம்பவுண்ட் SO2 இருக்குல்ல, அதை நீங்க ஆக்சிடைஸ் பண்ணீங்கன்னா அது SO3 மாறிடும். ஓகே, இந்த காம்பவுண்ட் தான் என்ன பண்ணுவோம்னா KMNO4 உங்களுக்கு டீகலரைஸ் பண்ணிடுறோம். ஸோ SO2 is the right answer. Option B is right. Yes, Karthik, you are correct. Option B is SO2 தான் இங்க கரெக்டான ஆன்சர். சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். Yes, SO2. That's correct. Next. So 10 ஒரு நம்பர் சொல்லுங்க. Make it fast. Yes. Okay. 7. Okay. So 7. Box number 7. Okay, fine. Basic oxide among the following. இங்க இருக்கிறதுல எது பேசிக் ஆக்சைடு? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சிடேஷன் நம்பர். ஓகே, ஸோ ஒரு மெட்டலோட ஆக்சிடேஷன் நம்பர் அதிகமாக அசிடிட்டி என்ன ஆகும்? டி உங்களுக்கு அதிகமாகும். அப்போ அசிடிட்டி அதிகமாகும் அண்ட் பேசிசிட்டி என்ன ஆகும்? உங்களுக்கு கம்மியாகும். இங்க இருக்கிறதுல யாருக்கு ஆக்சிடேஷன் நம்பர் கம்மியா இருக்குன்னு மட்டும் பாருங்க, அவ்வளவுதான். குரோமியம் என்ன வரும்? +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதே இங்க நீங்க பாத்தீங்கன்னா +3. Cr2O3 தானே, ஸோ அதுல என்ன வரும் உங்களுக்கு? +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அடுத்தது உங்களுக்கு CrO3, ஸோ இட் மீன்ஸ் உங்களுக்கு +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அடுத்தது என்ன வரும்? +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்போ இங்க இருக்கிறதுலேயே ஆக்சிடேஷன் ஸ்டேட் எனக்கு எப்படி இருக்கணும்? கம்மியா இருந்தாதான் அதுக்கு பெசிசிட்டி அதிகமா இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் directly proportional to acidity and inversely proportional to basicity. Okay, so option A is right answer. சரி, அடுத்த நம்பர். Yes, box number please. அரையும் சொன்னிட்டீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு அடுத்ததுக்கு போயிடலாம். Yes, okay. Guys, is my chat visible? Yes, Deeps. அது நியூட்ரல் சார். நீ அசிடிட்டி, ஆக்சுவலி இவங்க அசிடிட்டி அண்ட் பேசிசிட்டியோட கம்பேரிசன் மட்டும் தான் கேட்பாங்க. ஓகே, ஸோ அமௌங் த ஃபாலோயிங் விச் ஒன் இஸ் நியூட்ரல்னு கேட்க மாட்டாங்க. இப்படி கேட்கலாம், விச் ஒன் இஸ் ஆம்போடெரிக்னு கேட்கலாம். விச் ஒன் இஸ் ஆம்போடெரிக் ஆக்சைட்ஸ். பி பிளாக்ல இருந்து இந்த கேள்வி வரலாம் கார்த்திக். ஆம்போடெரிக் ஆக்சைட்னு கேட்கும்போது நீங்க என்ன பண்ணலாம்னா, மெட்டலாய்ட்ஸ் இருக்குல்ல, மெட்டலாய்ட்ஸ் ஆக்சைட்ஸ், ஆக்சைட் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ், தே வில் ஆக்ட் அஸ் அ ஆம்போடெரிக் ஆக்சைட்ஸ்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு அமௌங் த ஃபாலோயிங் விச் ஒன் இஸ் நியூட்ரல் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. கேட்டா அசிடிட்டி கேட்பாங்க, பேசிசிட்டி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா மூணாவது என்ன, ஆம்போடெரிக் எதுன்னு கேட்பாங்க. இஸ் தட் ஃபைன்? ஸோ ஹியர், ஸோ ஆப்ஷன் 3, சாரி கொஸ்டின் 3. ஓகே, ஸோ மூணாவது கேள்வி ஜஸ்ட் பார்க்கலாம் என்ன இருக்கு. த டைப் ஆஃப் ஐசோமெரிசம் எக்ஸிபிட்டட் பை காம்பவுண்ட். இங்க கொஞ்சம் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த காம்பவுண்ட் இடையில என்ன ஐசோமெரிசம் என்ன இருக்கு? ஸோ இது ஒரு காம்பவுண்ட். ஓகே, H2O, H2O, அடுத்து H2O. ஆக்சுவலி இது என்ன ஐசோமெரிசம்? நீங்க நல்லா பாருங்க, வாட்டர் மாலிகுல் என்ன இருக்கு உங்களுக்கு? வேரியேஷன்ஸ் வந்திருக்கு. வாட்டர் மாலிகுல்ஸ் உள்ள கொஞ்சம் வாட்டர் மாலிகுல் அண்ட் வெளியே கொஞ்சம் வாட்டர் மாலிகுல்ஸ். இந்த மாதிரி நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல் உள்ள வெளியேங்கிற மாதிரி வந்துச்சுன்னா அது என்னன்னு நம்ம சொல்லுவோம். இட் இஸ் சிம்பிள், இட்ஸ் ஆக்ட் அஸ் இட்ஸ் அ சால்வேட் ஐசோமெரிசம் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணாலே மற்ற ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணிடலாம். பி ஆப்ஷன் கரெக்ட். ஓகே, ஸோ அடுத்த பாயிண்ட், கோஆர்டினேஷன் நம்பருக்கெல்லாம் நீங்க போகணும்னு தேவையில்லை. சரி, அடுத்த பாக்ஸ். எஸ், மேக் இட் குவிக். என்ன ஒரு அடுத்த பாக்ஸ்? மிஸ்ட்ரி பாக்ஸ். என்ன சொல்லலாம்? 3 ஓவர். நெக்ஸ்ட் பாக்ஸ் ப்ளீஸ். Yes, guys. Yes, Anish, 10. Okay. 10. Now, incorrect statement regarding lanthanides. Europium shows +2 oxidation state. That's correct only. Okay, அது correct தான். So, incorrectaன statement தான் கேட்டிருக்காங்க. So, just options read பண்ணீங்கனாலே ஆன்சர் வந்துரும். ஏன்னா, so B option என்ன கொடுத்திருக்காங்க? The basicity decreases as the ionic radius decreases. Yes, that's right.
இங்க பாருங்க அயானிக் ரேடியஸ் எடுக்கிறீங்க. ஓகே, ரேடியை என்ன வரும்? இப்போ இங்க இருக்கிற அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ரேடியைன்னு எடுத்துட்டீங்கன்னா நான் வேணா ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு. டி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல இந்த ஹிண்ட் யூஸ் ஆகும். டி பிளாக் எலிமெண்ட்ஸோட அயானிக் ரேடியஸ் கேட்பாங்க. கேட்கும்போது நீங்க என்ன பண்ணலாம்னா அயானிக் ரேடியஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அட்டாமிக் நம்பர்னு போடுங்க. அவ்வளவுதான். இது வந்து ஒரு ஜெனரல் ட்ரெண்ட். ஓகே, இது அப் டு நிக்கல் வரைக்கும் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஜெனரல் ரிலேஷன்ஷிப் ஃபார் அயானிக் ரேடியஸ் ஃபார் டி பிளாக். ஓகே, டி பிளாக் எலிமெண்ட்ஸ்க்கு நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணலாம். பட் இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க? அயானிக் ரேடியஸ் டிக்ரீசஸ். இங்க பாருங்க, அயானிக் ரேடியை என்ன வரும்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அசிடிட்டி. இதுவும் அசிடிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பேசிசிட்டி. இதே மைண்ட்ல வச்சுக்கோங்க. அயானிக் ரேடியஸ் அதிகமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அசிடிட்டி அதிகமா இருக்கும். அதே அயானிக் ரேடியஸ் கம்மியா இருந்துச்சுன்னா பேசிசிட்டி அதிகமா இருக்கும். ஓகே, so இந்த பாயிண்ட்ஸ் ரைட் பாயிண்ட். நெக்ஸ்ட், ஆல் லாந்தனைட்ஸ் ஆர் மச் மோர் ரியாக்டிவ் தென் அலுமினியம். தப்பு. அலுமினியம் எப்பவுமே லாந்தனைட்ஸோட ரியாக்டிவிட்டி பாத்தீங்கன்னா எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸை விட கம்மியா தான் இருக்கும். அண்ட் அலுமினியம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சில எலிமெண்ட்ஸ் வேணா அலுமினியத்தோட ரியாக்டிவிட்டி கூட ஈக்குவலா இருக்கும் லாந்தனைட்ஸ்ல. பட் எல்லா எலிமெண்ட்ஸுமே அலுமினியத்துக்கு ஈக்குவலாலாம் இருக்காது. ஸோ கண்டிப்பா ஆப்ஷன் சி இஸ் தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, சரி, நெக்ஸ்ட் மிஸ்ட்ரி பாக்ஸ். ஏன் லேக் ஆகுதுன்னு தான் தெரியலையே. நான் ஒன்ஸ் அகைன் சரி செக் பண்ண பார்க்கலாம். அடுத்த நம்பர். So 8. Okay, 8 box 8. Open it. Okay. So which colorless in water? Which is colorless in water? Just imagine. Colorless நாலே D0, D10 இந்த ரெண்டுமே உங்களுக்கு எப்படி இருக்கும்? கலர்லெஸ் தான் இருக்கும். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இங்க இருக்குல்ல டைட்டானியம், ஸ்காண்டியம், டைட்டானியம் 3+ அப்படின்னா என்ன வரும்? இது D1 கான்ஃபிகரேஷன். D1னா கலர் வரலாம். ஓகே, கலர் வரும். ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம் 3+. அப்ப என்ன வரும்? D2 கான்ஃபிகரேஷன். ஸோ கலர் வரலாம். குரோமியம் 3+. கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். D3. ஸ்காண்டியம் 3+. ஸ்காண்டியம் 3+னா D0. So D is the right answer. D0 and D10 configuration வந்துச்சுனாலே அது கலர்லெஸ்ஸா தான் இருக்கும். Is that fine? சரி, நெக்ஸ்ட். yes, 4 or 5. Yes guys, 4 or 5. இது முடிஞ்சுச்சுன்னா அடுத்து அப்படியே ரேபிட் ஃபயர் செஷன். எஸ், ஒரு வித்தின் 10 or 15 மினிட்ஸ்ல நம்ம இந்த கெமிஸ்ட்ரிக்கு ஒரு எண்டு கடை போட்டு நீங்க நம்ம பயாலஜி ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, ஸோ ஆப்ஷன் 4. சரி, பாக்ஸ் நம்பர் 4. எஸ், இங்க ஒரு டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள் காலத்துக்கு ஆன்சர் மேட்ச் த காலம் 1 அண்ட் காலம் 2. ஓகே, ஸோ இங்க காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து அதோட மேக்னெட்டிக் மொமெண்டம் கொடுத்துருக்காங்க. மொமெண்ட், ஓகே, மேக்னெட்டிக் மொமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அயன் இங்க என்ன வரும்? எஃப். கண்டிப்பா இது லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். சயனைட் இருக்கு அண்ட் அயன் Fe. D3 லோ ஸ்பின். D3 லோ ஸ்பின்னா என்ன வரும்? சாரி, D3 இல்ல, D6. D6 வராது, D5 லோ ஸ்பின். மைண்ட். ஓகே, எனக்கு Fe அயன் என்ன ஸ்டேட்ல இருக்குன்னா Fe3+ ஸ்டேட்ல இருக்கு. ஸோ D5 லோ ஸ்பின். Okay, Tempest. So from our technical team, they will check the issues. Okay, so next session இந்த issue sort out பண்றோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அடுத்தது என்ன இருக்கு? Fe3+. இங்கேயும் Fe3+ தான் இருக்கு. பட் வாட்டர். ஸோ D6 என்ன வரும் உங்களுக்கு? ஹை ஸ்பின் வரும். நெக்ஸ்ட் Fe சயனைட் என்ன இருக்கு? 6. அடுத்து Fe2+ இருக்கு. Fe2+ல D6 லோ ஸ்பின் என்ன வரும்? எல்லாமே உங்களுக்கு பேர் அப் ஆயிடும். ஸோ ஆப்ஷன் சிக்கு கண்டிப்பா உங்களுக்கு 0 தான். இதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சாலே போதும். சிக்கு 0 மீன்ஸ் செகண்ட் இருக்கு. செகண்ட், அவ்வளவுதான், செகண்ட். ஸோ சிக்கு செகண்ட் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் பி தான். ஸோ அப்படி நீங்க டிக் கொடுத்தாலே போதும். நீங்க பாருங்க, இது வந்து சயனைட் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட். இதுல என்ன நடக்கும்? Fe2+.
Fe2 plus என்ன D6 configuration என்ன வரும் 1 2 3 4 5 6 என்ன 1 2 3 4 5 6 6 எலக்ட்ரானுமே இதுக்குள்ளேயே ஃபில் ஆயிடும் இதுக்குள்ளேயே ஃபில் ஆகிடும் ஓகேவா தட்ஸ் இட் ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர் சரி இதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்னன்னா தட் இஸ் கொஸ்டின் நம்பர் 5 சரி இதையும் பார்த்துலாம் என்னன்னா அயர்ன் இஸ் மேட் பாசிவ் பை அயர்ன் வந்து ஒரு காம்பவுண்ட் ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் ஒரு ஆசிட் கூட நீங்க போடும்போது என்ன ஆகும்னா அது பாசிவா மாறிடும் சிம்பிளா என்னன்னா அயர்ன் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் Fe3O4 மாறிடும் ஆக்சிடைஸ் ஆகும் ஓகே அது எந்த ஆசிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் கான்சென்ட்ரேட்டட் HNO3 ஓகே கான்சென்ட்ரேட்டட் HNO3 ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் இங்க இடத்துல கான்சென்ட்ரேட்டட் HNO3 நீங்க போடும்போது என்ன ஆகும்னா அயன் வந்து அயன் ஆக்சைடா Fe3O4 கன்வெர்ட் ஆயிடும் ஓகே சரி தட்ஸ் இட் நம்ம ரேபிட் ஃபயர் செஷனுக்குள்ள போயிடலாமா எஸ் ஃபியூ செகண்ட்ஸ் ஒவ்வொரு 15 seconds ஓகே ஃபார் 15 செகண்ட்ஸ்ல ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும் தட்ஸ் கரெக்ட் டெம்பர்ஸ் அபினேஷ் கார்த்திக் செக் பண்ணிக்கோங்க ஓகே யா ஃபைன் ஸோ கொஸ்டின் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ஐடென்டிஃபை த மிக்சர் ஆஃப் மெட்டல் தட் கண்டெயின் நான் மெட்டல் அஸ் அ கான்ஸ்டன்ட் இந்த இடத்துல பிரச்சனை என்னன்னா ஸ்டீல் பார்த்தோன்னா நீங்க மைண்ட்ல கொண்டு வந்துடலாம் ஸ்டீல்ல தான் உங்களுக்கு என்ன இருக்குன்னா உங்களுக்கு கார்பன் ஆட் ஆகும் ஓகே ஸ்டீல்ல உங்களுக்கு கார்பன் ஆட் ஆகும் இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க ஸ்டீல்ல மட்டும் உங்களுக்கு என்ன நடக்கும்னா கார்பன் ஆட் ஆகும் ஓகே ஸோ ஸ்டீல்ல உங்களுக்கு கார்பன் அதுக்கு கூடவே Fe as usual Fe இருக்கும் அகைன் இன்வர் பார்த்துட்டீங்கன்னா இதுல உங்களுக்கு என்ன இருக்கும்னா Fe அண்ட் நிக்கல் ஓகே அயன் அண்ட் நிக்கல் இருக்கும் பெல் மெட்டல் இந்த ரெண்டுலையுமே உங்களுக்கு காமன் தான் என்ன இருக்குன்னா காப்பர் அண்ட் டின் தான் இருக்கும் காப்பர் அண்ட் டின் தட்ஸ் இட் ஓகே ஸோ இதை நீங்க படிச்சிருந்தீங்கன்னா பதில் சொல்லலாம் சரி அடுத்த கேள்வி ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க 15 seconds yes guys so the atomic radius என்ன நான் ஆல்ரெடி சொல்லி தந்தேன்ல atomic radius ionic radius is inversely proportional to atomic number okay inversely proportional to atomic number so option A is the right answer முடிஞ்சு inversely proportional to atomic number so இதுல ஸ்காண்டியம் டைட்டானியம் இங்க இருந்து மேல போக போக அட்டாமிக் நம்பர் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்ப அயானிக் ரேடியஸ் கம்மி ஆகும் அவ்வளவு ஆப்ஷன் ஏ இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க யூஸ் பண்ணலாம் சரி அடுத்த கேள்வி ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம் 15 seconds yes கார்த்திக் among the following the species that both paramagnetic and colored இங்க இருக்கிறதுல எது paramagnetic and colored ஆ இருக்கு சரியா that's the only thing paramagnetic and colored yes yeah of course உங்களுக்கு எது வரும் டைட்டானியம் வருமா சார் டைட்டானியம் இல்ல மேங்கனீஸ் ஆப்ஷன் ஏ தானே யா 3A தான் வரும் ஸோ ஆப்ஷன் ஏ இதுல தான் உங்களுக்கு என்ன கான்ஃபிகரேஷன் மேங்கனீஸ் வந்து உங்களுக்கு D1 கான்ஃபிகரேஷன்ல இருக்கும் இது வந்து என்ன திஸ் இஸ் அவர் பொட்டாசியம் மேங்கனேட் manganate ion this is our manganate ionல உங்களுக்கு paramagnetic இருக்கும் unpaired electron present இருக்கும் and இது color D1 configuration இருக்கனால it's color சரி அடுத்த கேள்வி பாருங்க which of the following species has highest number of unpaired electron இங்க இருக்கிறதுல யாருக்கு highest number of unpaired electrons னு கேட்டிருக்காங்க என்ன வரும் so D block elementsல highest number of unpaired electrons யாருக்கு வரும் குரோமியத்துக்கு வரும் ஓகே so குரோமியத்துக்கு யூசுவலா 6 வரும் பட் இந்த இடத்துல வெறும் குரோமியம் கொடுக்கல ஜஸ்ட் எலிமெண்டா கொடுத்திருக்காங்க Fe2 plus என்ன வரும் D6 configuration D6னா உங்களுக்கு 4 unpaired electrons வரும் Fe3 plus எடுக்கிறீங்க D5 configuration 5 cobalt 3 plus cobalt 3 plus என்ன வரும் அதுவும் D6 தான் வரும் D6 4 unpaired electrons cobalt 2 plus எடுத்துட்டீங்கன்னா D7 என்ன வரும் 3 unpaired electrons so இங்க ரைட்டான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் B is right answer okay option B is right answer that's correct next which of the following element form stable dinuclear ions stable dinuclear ion இதுக்கு ஈஸி என்னன்னா நீ நம்ம எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில ஒரு டாபிக் வரும் இல்ல டைக்ளோரோ டைமெர்குரி ஓகே அமால்கம் அண்ட் குளோரின் Hg2Cl2 படிச்சிருப்பீங்க ஸோ
ஸோ Hg2. ஸோ இது டைமர் ஸ்டேபிள் டைநியூக்ளியர்னா ரெண்டு என்ன இருக்கும், ரெண்டு நியூக்ளியஸ் இருக்குன்னு அர்த்தம். டைநியூக்ளியர் ரெண்டு எலிமெண்ட் கனெக்ட் ஆயிருக்கும், கனெக்ட் ஆகி ஸ்டேபிளா இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க என்ன, ஸோ இங்க ரைட் ஹேண்ட் ஆன்சர் எஸ். நான் ஆன்சரே சொல்லிட்டேனே, இன்னும் உட்காந்து நீங்க முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த கேள்விக்கு. எஸ், ஸோ இதுக்கு ரைட் ஹேண்ட் ஆன்சர் மெர்க்குரிப்பா, Hg2Cl2. எஸ், இங்க பாருங்க, இது வந்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில இந்த காம்பவுண்ட் Hg2Cl2 பார்த்ததே இல்லையா? எஸ், dropping mercury electrode. Okay, it's fine, நோட் பண்ணிக்கோங்க, சரிதானே? நெக்ஸ்ட், the type of isomerism shown in by the complex. இங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்திருக்காங்க, இந்த காம்ப்ளெக்ஸ்ல என்ன ஐசோமரிசம் நடக்கலாம் நல்லா பாருங்க. இந்த இடத்துல லிங்கேஜ் ஐசோமரிசம் வருமா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஆம்பிடென்டேட் லிகாண்ட் இல்ல. அயனைசேஷன் ஐசோமரிசம் வருமா? இங்க கவுண்டர் அயான் கொடுக்கல, நெவர். நெக்ஸ்ட், கோஆர்டினேஷன் ஐசோமரிசம் வருமா? வாய்ப்பே இல்லை. கோஆர்டினேஷன் ஐசோமரிசம் ரெண்டு காம்ப்ளெக்ஸுக்கு நடுவுல தான் வரும். அப்ப இந்த இடத்துல வரக்கூடிய ஒரே ஒரு ஐசோமரிசம் என்னன்னா சிஸ் டிரான்ஸ் ஐசோமரிசம். ஓகே, இந்த இடத்துல என்ன இருக்கு? சிஸ் டிரான்ஸ், எத்திலின் டையமின் தானே, CO Cl Cl. இது ஒரு கேசஸ், இது ஒண்ணா. அடுத்து சி, இங்க ஒரு குளோரின், இங்க ஒரு குளோரின், தட்ஸ் இட். இந்த ரெண்டு கான்ஃபிகரேஷன்ஸ், திஸ் இஸ் அவர் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர். ஓகே, நெக்ஸ்ட், அயன் கார்பனைல் இஸ் கிளாசிஃபைட் அஸ் என்ன? சிம்பிளா இதுல எத்தனை கார்பனைல் ஆர் எத்தனை மெட்டல் ஆட்டம் இருக்குன்னு பாத்துக்கோங்க. எத்தனை சம் நம்பர் ஆஃப் மெட்டல் ஆட்டம், மெட்டல் எத்தனை நம்பர் ஆஃப் மெட்டல் ஆட்டம் இருக்கு? இதுல வெறும் ஒரே ஒரு அயான் தானே இருக்கு. ஸோ ஒரே ஒரு அயான் இருக்கிறதுனால இதை நம்ம என்னன்னு சொல்லணும்னா மோனோ நியூக்ளியர். ஓகே, திஸ் கார்பனைல் காம்பவுண்ட் இஸ் கிளாசிஃபைட் அஸ் மோனோ நியூக்ளியர். இதெல்லாமே டைரக்டான கேள்வி, சும்மா தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, an example of sigma bonded organometallic compound. இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கேள்வி, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபெரோசின், இது எல்லாமே, இந்த எல்லாத்துலயுமே உங்களுக்கு என்னன்னா மெட்டல், ஓகே, கார்பன் பாண்ட். ஓகே, மெட்டல் கார்பன் பாண்ட் எப்படி இருக்கும்னா பை பாண்டா இருக்கும். பை பாண்ட், நோட் இட் டவுன், பை பாண்டா இருக்கும். ஈவன் இந்த ரொத்தினியம் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா டெல்டா பாண்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்கும். பட் ஸ்பெஷல் கேசஸ், அது ஜஸ்ட் லீவ் இட். ஓகே, நோட் பண்ண தேவையில்லை. பட் கிரிக்னாட் ரியேஜன் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, கிரிக்னாட் ரியேஜன்ல உங்களுக்கு என்னன்னா மெட்டல் கார்பன் பாண்ட் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு சிக்மா பாண்டா இருக்கும். The right answer is option A. That's correct, Deep. Next, which of the following is not amphidentate ligand? என்ன பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம். amphidentate ligand, not amphidentate ligand கேட்டிருக்காங்க. thiocyanate, it's an amphidentate ligand. NO2, nitro and nitrito, amphidentate ligand. Okay, and D, cyanate, cyano, isocyano. That's it. So the right answer is oxalato. That's the right answer. Okay. Next, the IUPAC name for this complex என்ன இருக்கு? 3 manganese இருக்கு and copal 12 இருக்கு. 12னா decane, dodecane வரும். So keep it in your mind, dodecane. So first பார்த்தது நம்ம என்ன பண்ணலாம்? D eliminate பண்ணலாம், முடிஞ்சு. அடுத்து எப்படி எலிமினேட் பண்ணலாம்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட். இங்க மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னா ஆஃப் கோர்ஸ் நியூட்ரல், 0. இப்போ எக்ஸ் எடுக்கிறீங்க, கார்பன் மோனாக்சைடு நியூட்ரல் லிகேண்ட், ஸோ 0. ஓவரால் மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0. ஆப்ஷன் பி எலிமினேட்டட். இந்த இடத்துல ட்ரை மேங்கனீஸ்னு கொடுத்துருக்காங்க, அப்படி எல்லாம் ட்ரை மேங்கனீஸ்னு கொடுக்கணும் அப்படி ஏன் கொடுக்கணுங்கிற தேவையெல்லாம் இல்லை. ஓகே, சாரி, மென்ஷன் பண்ணணும், மென்ஷன் பண்ணணும். ஏன்னா இந்த 3 மேங்கனீஸ் இருக்கு, இங்க மேல வந்து வெறும் ஒரே ஒரு மேங்கனீஸ் மென்ஷன், ஒரே ஒரு மேங்கனீஸ் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு காம்ப்ளெக்ஸ்ல 3 மேங்கனீஸ் இருக்கிறனால இங்க உங்களுக்கு ஆப்ஷன் சி அப்படிங்கறத மென்ஷன் பண்ணணும். ஓகே, தட்ஸ் ஃபைன். இட்ஸ் ஓவர். நம்மளுடைய சீரீஸை நமக்கு இந்த இடத்துல நம்ம ஒரு எண்ட் கார்டு போடுறோம். இதுக்கடுத்து நமக்கு உங்களுக்கு டவுட் கிளியரன்ஸ் செஷன்ஸ், ஐ மீன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இப்போ நீங்க கேட்கலாம். So if you have any doubts, please let me know on the chat box. Yeah.
Yes, guys. Manganate. மேங்கனேட் நீங்க எங்க யூஸ் பண்ணணும்னா காயத்ரி, அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஆனியானிக் காம்ப்ளெக்ஸா இருந்தா நீங்க மேங்கனேட் அப்படிங்கறத நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, காட் இட்? இஸ் தட் ஃபைன்? காயத்ரி, நம்ம யூசுவலா காம்ப்ளெக்ஸ்ல ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ், கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் அண்ட் நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ். யூசுவலா இந்த நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ்ல எல்லாமே பெருசா நம்ம மெட்டல்ஸுக்கு நாமன்கிளேச்சர்ல நம்ம வேரியேஷன்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டோம். பட் ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ் வரும்போது அதை நம்ம லாஸ்ட் அதோட எண்டு கார்டு, ஓகே, அந்த சஃபிக்ஸ், சஃபிக்ஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏச் அப்படின்னு நம்ம முடிக்க ட்ரை பண்ணுவோம். ஜிங்க் வருதுன்னா ஜிங்க் ஏச், அந்த மாதிரி வேரியேஷன்ஸ் கொடுப்போம். ஏச் நம்ம முடிக்கணும். ஆனியானிக் காம்ப்ளெக்ஸுக்கு நம்ம ஏச் கொடுக்கணும். சரிதானே காயத்ரி? எனி அதர் டவுட்? எஸ் கைஸ்? No doubt. Okay, fine. So we are going to wind up this session. Thank you. So see you on another session. Next நம்ம biology ma'am வராங்க. So don't forget, stay well அந்த செஷனையும் பாருங்க. So bye all. Hello பசங்களா. Are you all able to see me, hear me? Hello everyone. Hi Abhinesh, Satya, Gayatri, Deeps. Hello everybody. Hi Rasika, hi everyone. Yes, so how was your chemistry class? Are you all ready to play zoology? Okay, so நம்ம இன்னைக்கு PYQ செஷன்ல பார்க்க போகிறது இவல்யூஷன். ஸோ இவல்யூஷன் ஜெனட்டிக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர். நான் ஜெனட்டிக்ஸில் வந்து இவல்யூஷனை விட இம்பார்ட்டன்ட் மேம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் மாலிகுலர் பேசிஸ் டெஃபினட்டாக இருக்குது பசங்களா. பட் அதையும் தாண்டி இவல்யூஷன் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அப்ளிகேட்டிவ் கொஸ்டின்ஸ் வருமானு கேட்டால் இல்லை, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான சிம்பிள் கொஸ்டின்ஸ் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் இந்த ஒரு சாப்டர். ஓகே, பட் ஆனால் அதே நேரத்தில் தியோரிஸ் யார் கொடுத்தது, யாரோட மைண்ட் செட் எப்படி இருந்தது, அந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கொஸ்டின்ஸ் தான் வரும் உங்களுக்கு. ஸோ pretty much இன்னைக்கு PYQல ஐ எம் ஷுர் we will cover mostly all the important concepts of நம்ம evolution along with all the previous year questions. Okay, is that okay? NEET 1, 2, 3, you can probably just refresh a little bit and come back, Kana. Okay, it's lagging some more. Okay, what about now? Is it clear now? Should be clear now? Okay, just refresh one more time. Everybody யாருக்கெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக do this refresh. Okay, Furious, Nadish, Karthik, Abhinesh, I hope it's all clear now. Okay, so today we're going to start off with our evolution. Shahana, yes, we will try, but technically there are certain factors to be considered. Ilya, poll vekkanum appdin sonna. I know poll is very fun, but let's try to work around. Okay, or probably we'll try to come up with some new formats that you can still engage the answers into. Chariya? ஆல் ரைட். ஸோ நம்ம எவல்யூஷன் இன்றைக்கி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம ஃப்ரீ மாக் டெஸ்ட்டுக்கு என்ரோல் பண்ணிக்கல அப்படின்னு சொன்னால் இமீடியட்லி டூ ஸோ பசங்களா. பிகாஸ் நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி யூ வில் கெட் அ லாட் ஆஃப் எக்ஸ்போஷர் வித் ரெஸ்பெக்ட் டு என்ன மாதிரி நமக்கு ஆம்பியன்ஸ் இருக்க போகுது. அந்த மாதிரி 4 பேர் நம்ம பக்கத்தில் உட்காந்து நம்ம வந்து ரெடியாகி ஒரு இடத்துக்கு போய் உட்காந்து எழுதும்பொழுது அந்த 3 hours எப்படி நம்ம டைம் மேனேஜ் பண்ணுறோம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபேக்டர்ஸ்க்கான ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இந்த ஒரு மாக் டெஸ்ட்டில் கிடைக்கும் பசங்களா. ஸோ இன்னும் நீங்கள் யாராவது நம்ம மாக் டெஸ்ட்டில் என்ரோல் ஆகலை அப்படின்னு சொன்னால் டெஃபினெட்லி டூ என்ரோல். ஓகே, ஸோ நம்மளோட நம்மளோட கோயம்புத்தூர் ஹைப்ரிட் கேம்பஸில் தான் கோயம்புத்தூர் சென்டரில் மாக் டெஸ்ட் நடக்க போகுது கோயம்புத்தூரில். வேறஸ் இஃப் யூ சி நம்ம திருச்சியில் வந்து ராஜாஜி வித்யாலயா
those of you closer or in Tiruchi, definitely Tiruchila நம்ம ராஜாஜி வித்யாலயால போய் எழுதுங்க. And நம்மளோட திருநெல்வேலியில வந்து you can attend the exam in விவேகானந்தா வித்யாஷ்ரம். ஸோ இந்த லொகேஷன்ஸ்க்கான QR நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். பட் நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதணும்னா இந்த ஒரு QR கோடை யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. Is that okay everybody? Is that okay everybody? Alright, so இந்த ஒரு QR கோடில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு வாங்க. ஸோ சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் டெஃபினட்டாக யூ வில் பி ஏபிள் டு அட்டெண்ட் ஆல் அவர் டெஸ்ட். ஓகே, ஸோ இந்த ஒரு டெஸ்ட் எழுதுறதுனால நான் திருப்பி சொல்கிறேன் பசங்களா, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டூ நாட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே எவ்ரிஒன், ஆல்ரைட். ஸோ நம்ம நோட்ஸ் ஆஸ் யூஷுவல் நான் சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி எல்லா பிடிஎஃப்ஸுமே இந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கல அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம இந்த ஒரு QR கோடை யூஸ் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ஸ்ருதி மேம் கிளாஸ்னால் எனர்ஜி அட்டகாசமாக இருக்க வேணாமா? Throw some stars and create some energy பசங்களா. Let's start with evolution. அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. If you still have not liked the video, லைக் தட்டுங்க. அப்போ எத்தனை பேர் அட்டென்டிவாக அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் இல்லையா? ஓகே, ஷஹானா, குணா, கிங் பாய், தீப்ஸ், அபினேஷ். ஓகே, சூப்பர். ஸோ நம்ம எவல்யூஷன் தான் பசங்களா டோட்டலாக இன்னைக்கு கவர் பண்ண போகிறோம். Okay, right? Okay, now Guna is asking a very important question. Ma'am, fear எப்படி மேம் ஓவர் கம் பண்ணுறது? நீட் எக்ஸாம் நினச்சாலே பயமாக இருக்குது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், ஒரு மார்க் டெஸ்ட் வந்து எழுதி பாருங்கள். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு வந்து கிளியராக எல்லாமே தெரிஞ்சிடும் இல்லையா? நம்ம இன்னும் எப்படி நம்மளை பில்ட் பண்ணுறது, அங்கே போனால் ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோன்னா திருப்பி போகும்போது பயம் வராது இல்லையா? Everybody, so please do consider writing. Now let's start evolution for the day. Okay? Alright, now as usual நம்ம கேம் ஃபார்மேட்டில் 5 லெவலில் நம்ம இந்த PYQs ஆட போகிறோம். Firstly is guess the PYQ. பட் அதுக்கு முன்னாடி உறைஞ்சி போன பட்டாணியெல்லாம் we have to defrost இல்லையா? So let's start off with a warm up, shall we பசங்களா? Throw some stars. Let's see some energy. Meera, Deeps, Rasika, Dr. Sandy, Priyadarshini. Everyone. Okay. I know. So let's start off with the warm-up. Okay? Great. NEET 1 to 3 Kanyakumari, not yet. So, நீங்கள் எது உங்களுக்கு closest ஆன ஒரு சென்டரோ அங்கே போய் டெஃபினட்டாக try to go and write the exam. Alright? Okay, that's brilliant பசங்களா. Let's start off. Warm-upக்கு first question. Which one of the following factors will not affect Hardy-Weinberg equilibrium? As simple, easy peasy patani answer. So this is NEET 24 oda ஒரு question. What will be the right answer? Everyone? Very good. Absolutely. So constant ஆன gene pool இருந்துச்சு அப்படின்னு சொன்னா 100% there will be equilibrium. So அது equilibrium affect பண்ணாது. So option 3 தான் correct answer. Brilliant. Then an animal coelacanth caught in South Africa is an example of vertebrate transition from சீலகாந்த் அப்படின்னு ஒரு ஆனிமலை சவுத் ஆஃப்ரிக்காவில் பிடிச்சாங்கல்ல. ஸோ அது வந்து யாருக்குமான ஒரு லிங்க்குன்னு நினைக்கிறீங்க? டாக்டர் சாண்டி, ஐ திங்க் இட்ஸ் யோர் இன்டர்நெட் கனா. ஸோ ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் அண்ட் கம். ஐ திங்க் யூல் பி ஏபிள் டு see it better. Okay? Okay. Right. Okay. So I am seeing some answers. Okay, think an answer. Satya, Need, Samyukta, Rasika. See, coelacanth is what? Coelacanth fish. Yes or no? So, coelacanth fish அப்படின்னா அது ஃபிஷ்லேருந்து ஆம்ஃபிபியனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஜந்து இல்லையா? ஸோ வி cannot say it's amphibian to reptilia. எல்லாரும் சொல்கிற மாதிரி பி ஆன்சராக இருக்காது. கைப்புள்ள மாதிரி யார் ஏன் ஆன்சரை காப்பி அடித்து அப்புறமா ஆன்சர் சொல்கிறீங்களோ உதவிடும். ஓகே, ஸோ யூ ஷுட் திங்க் அன் ஆன்சர் பசங்களா. coelacanth fish was caught. So that is between a fish and an amphibian. Okay, so option 1 தான் correct. இதுவும் NEET 24 ஓட ஒரு question. Then
Given below are some stages of human evolution. Arrange them in correct sequence. இதுக்கு சிம்பிளா நான் ஒரு வார்த்தை எப்பவுமே சொல்லுவேன். Yes, everybody, சிம்பிளான ஒரு வார்த்தை நான் எப்பவுமே சொல்லுவேன். ஒரு ஒரு நிமானிக் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம ஹியூமன் எவல்யூஷனோட எல்லா ஸ்டேஜுமே ஞாபகம் இருக்கும். வாட் இஸ் தட்? Yes, very good. So always what do I say? Drahens. அதை வச்சு தான் நம்ம ஸ்டேஜஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இங்கே இருக்கிறது படி ஹோமோ ஸோ HENS ஹேபிலிஸ், erectus, neanderthal and sapiens. ஸோ அப்படி பார்த்தா ஏலேருந்து ஆரம்பிக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. வெரி குட் பசங்களா. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஃபென்டாஸ்டிக் தீப்ஸ், ஃபென்டாஸ்டிக் எவ்ரி ஒன் எல்ஸ். வெரி குட். தென் ஐடென்டிஃபை த ஃபாசில் ஆஃப் மேன் who showed the following characteristics. 1400 cc. ஹைட்ஸை வச்சு ப்ராடியை ப்ரொடெக்ட் பண்ணாங்க. they buried the dead bodies. So absolutely Neanderthal man. Okay, very good. Neanderthal manக்கு தான் நல்ல ஒரு brain capacity. மனுஷ மாதிரியே he protected the body with certain skin, animal skins வச்சு, and they buried dead bodies மாதிரியான practices. So Neanderthal man, option 2 is the right answer. Very good பசங்களா, சூப்பரா வாங்க பாயாச்சு. I think we'll start with the guess the PYQ. Ready? So those of you who are new, நம்ம guess the PYQ ல I am going to give you the answer. Okay? நான் கொடுக்கிற ஆன்சருக்கு ஒரு சில க்ளூ வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கேள்வி என்னவா இருக்கும் நீங்கள் எனக்கு சொல்லணும். ஓகே, கிளியர்? ஸோ நான் கொடுக்குற ஆன்சரே திருப்பி எனக்கு சொல்லக்கூடாது. யூ ஹவ் டு டெல் மீ த கொஸ்டின். ஓகே, ரெடி எவ்ரிபடி? ஆல் ரைட், லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ நம்பேட், ஸ்பாட்டட் கஸ்கஸ், ஃப்ளையிங் ஃபலாஞ்சர்ஸ், இதெல்லாமே ஆன்சரா இருந்தா இதுக்கான கேள்வி என்ன? Okay, so numbat, spotted cuscus, flying phalange, deeps, probably refresh and come back Kana. I think you'll be able to see it better. Okay, then I'll also try to read the questions wherever possible. Okay. Australian marsupials adaptive radiation மூலியமா என்னென்ன different kinds of species வந்தது? So very good, that's what will be the right thing. So Australian marsupials வந்து எது கரெக்டான group அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து bobcat, wolf, mole, இது எல்லாமே வந்து நார்மலான placental mammal. Okay, so when we are talking about the Australian mammals or Australian marsupials, kandipa this option is the correct ana oru group. Okay pasangla? All right, that's really nice pasangla. Then after that, directional change, idha vandu answer appadina what will be my question? Natural selection, acquire specific character value. Directional change na நம்ம என்ன சொல்லுவோம்? Hugo de Vries. Okay, Karthik, mutation is random or directionless அப்படிங்கிறது தான் வந்து Hugo de Vries சொன்னது. Very good Bharat. நம்ம stabilization, natural selection ஓட stabilization பார்த்தீங்கன்னா, remember there is a stabilizing natural selection, directional selection, disruptive ஆன selection. ஸோ அதில் வந்து ஒரே ஒரு சைடில் என்னோட ஸ்பெசிஃபிக்கான வேல்யூஸ் இருந்துச்சு more than the mean character அப்படின்னா அந்த விதமான சேஞ்சை தான் நம்ம directional changeன்னு சொல்லுவோம். ஸோ இப்படி சாஞ்சா மாதிரியான ஒரு shift. Yes pasangla, that will be the right question. Okay, so those of you who are seeing a screen problem, okay, I'm able to see everything clearly actually, and I think a couple of students kum vandu idu clear ah dhaan irukku. So those of you are not able to see, neenga just oru thadava refresh pannittu vaanga. I think it should be okay. Okay, just try again. Shariya? All right, then next question, genetic drift, adha answer. So genetic drift vandu என்ன ஒரு ஃபேக்டர், ஃபவுண்டர் எஃபெக்ட், இந்த வார்த்தையை வச்சு என்ன கொஸ்டின் நீங்கள் ஃபார்ம் பண்ணலாம்? ஓகே, தேங்க்ஸ் பரத் ஃபார் கன்ஃபர்மிங். ஓகே,
Okay, just check your internet connection, Kanna. I think it should be fine. All right. So what will be the answer here? Very good, Deeps. Excellent. But founders effect எதனால காஸ் ஆகுது? Small population. Okay. What do you think will be the exact question here? NEET 21ல இந்த ஒரு question கேட்டிருந்தாங்க பசங்களா, எந்த ஒரு ஃபேக்டர்னால ஃபவுண்டர்ஸ் இஃபெக்ட் நமக்கு கிடைக்கும்? ஸோ ஃபவுண்டர்ஸ் எஃபெக்ட்ங்கிறது என்னது? ஒரு பாப்புலேஷன்லேருந்து ஒரு குரூப் தனியாக போய் அங்கே வந்து தானாகவே ஒரு பாப்புலேஷனை பில்ட் பண்ணுறது இல்லையா? ஸோ தட் இஸ் நத்திங் பட் காஸ் டியூ டு ஜெனட்டிக் ட்ரிஃப்ட். அப்படி நகர்ந்து போகிறது தான் நம்ம ட்ரிஃப்ட் ஆர் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்னு சொல்கிறோம். எஸ், வெரி குட் கார்த்திக், குட். ஆல்ரைட், தென் பசங்களா, பிஃபோர் யூ ஆல் ஃபொகெட், நம்ம ஃப்ரீ மாக் டெஸ்ட் இஸ் கமிங். So we only have 2 more days. இன்னும் நீங்கள் வந்து if you have not enrolled, please scan this QR code and enroll for the test. Okay, so I'm just giving you a reminder. Please do so. இன்னும் 2 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே சீக்கிரமாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. Okay, seats are also limited, so do it really fast. Alright, now adaptive radiation தான் ஆன்சர் அப்படின்ற பட்சத்தில் எப்படி ஒரு கொஸ்டின் நான் ஃப்ரேம் பண்ணுவேன்? That's nice, Deeps. Others? Okay. So actually இந்த டப்பாலேயே question ஃபுல்லாக இருக்குது. So the phenomenon of evolution where ஒரு பாயிண்ட்ல ஆரம்பிச்சு எல்லா ஹேபிட்டாட்டுக்கும் ஒரு ஸ்பீஷீஸ் பரவுது அப்படின்னு சொன்னால் அந்த phenomenon பேர் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா that is what we call as adaptive radiation. ஸோ இது NEET 2020ல கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி பசங்களா. எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு ஸ்பீஷீஸ் தன்னைத்தானே சர்வைவல்காக வேண்டி டிஃப்ரெண்ட் ஹேபிட்டாட்டை ஆக்குப்பை பண்ணி ரேடியேட் ஆகிறது தான் நம்ம அடாப்டிவ் ரேடியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, கிளியர் பசங்களா? வெரி குட். தென் 500 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது? That will be the question. So how will you frame this question? Everybody, எப்படி இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுவோம்? எஸ், வெரி குட் ரசிகா, ஷானா, வெரி குட். ஸோ எர்த் ஃபார்ம் ஆகி எத்தனை வருஷத்துக்கு அப்புறமா முதல்ல லைஃப் வந்தது அப்படின்னா 500 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி. அதுதான் வந்து ஆன்சர். ஓகே, குட். ஏர்ன்ஸ்ட் ஹேக்கல் என்ன பண்ணா? எவல்யூஷனை ரிலேட்டடாக என்ன பண்ணா அவன்? குட் எவ்ரிவன். என்ன நடந்தது? ஏர்ன்ஸ்ட் ஹேக்கல் என்ன கொடுத்தாங்க நமக்கு? Yes, so evidences நிறையா இருக்கு இல்லையா? We have paleontological evidence, we have morphology and anatomy as an evidence இல்லையா? ஸோ இந்த ஒரு ப்ராசஸில் embryological evidence கொடுத்தது யாரு? அவ்வளோதான் கொஸ்டின். ஸோ அது வந்து ஏர்ன்ஸ்ட் ஹேக்கல் will be the right answer. Okay, so he said embryos எல்லாமே நம்ம ancestor ஃபஸ்ட்டு இட் வில் ஹோல்ட் அண்ட் அதுக்கப்புறமா அந்த ஆன்செஸ்டர்ஸ்லேருந்து தான் வந்து நமக்கு ஃபர்தரான ஃபார்ம்ஸ் வந்து இவால்வ் ஆகுது அப்படிங்கிறத சொன்னாங்க. ஓகே, கிளியர்? ஆல்ரைட். கன்வர்ஜென்ட் எவல்யூஷன், பெங்குயினையும் டால்ஃபினையும் சேர்த்து கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் தான் என்னுடைய ஆன்சராக இருக்கும்னா கேள்வி என்ன பசங்களா? திஸ் இஸ் an easy peasy answer. Very good, Gayatri. Spot on. Very good. Very good பசங்களா. So convergent evolution ஆன்சரா இருந்ததுன்னா கேள்வி வந்து penguin and dolphin. Oops, I dropped my pen. Just give me 1 second பசங்களா. So penguins and
டால்ஃபின்ஸ் ஓகே பெங்குவின்ஸ் அண்ட் டால்ஃபின்ஸை பார்க்கும்பொழுது அவங்களுடைய ஃப்ளிப்பர்ஸோடைய அடாப்டேஷன் வந்து என்ன மாதிரியான ஒரு எவல்யூஷன் அப்படின்ட்டு தான் கேட்பாங்க இல்லையா. ஸோ கன்வர்ஜென்ட் எவல்யூஷன்னா ஃபங்க்ஷன் இஸ் த சேம், ரெண்டுமே நீந்தறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் வென் யூ லுக் அட் த ஒரிஜின் ரெண்டுத்துக்குமே வந்து இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ right, very good Abhinesh, it is an analogy or an analogous organ. Okay, fantastic. Random and directionless, அப்படிப்பட்ட மியூட்டேஷன் யாரு கொடுத்த தியரி இல்லை இவல்யூஷன் நடக்கிறதுக்கான தியரி இது யாரு ப்ரப்போஸ் பண்ணுது? ஹியூகோ டி வ்ரீஸ். வெரி குட். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும்? வெரி குட். ஹியூகோ டி வ்ரீஸை பொறுத்த வரைக்கும் மியூட்டேஷன் எப்படி இருக்கும்? It will be random and directionless. Okay, Abhinesh, saltation அப்படிங்கிறதுக்கான எக்ஸாக்ட் அர்த்தம் வந்து ஒரு சிங்கிள் பெரிய மியூட்டேஷன் தான் பேரு saltation. Okay, here random and directionlessன்னு சொல்றப்ப ஹியூகோ டி வ்ரீஸ் வந்து மியூட்டேஷனுடைய நேச்சர் இப்படி தான் இருக்கும். டார்வின் சொல்ற மாதிரி அது ஒரே டைரக்ஷனை நோக்கி அப்படியே ஸ்லோவாலாம் நடக்காது அப்படிங்கிறது தான் he had proposed. Okay, so variation caused by mutation வந்து ஹியூகோ டி வ்ரீஸ் பொறுத்த மட்டும் it was random and directionless. Got it? Then homology அப்படினு என்னோட ஆன்சர் இருந்துச்சுன்னா இந்த க்ளூ வேர்ட்ஸை வச்சு எப்படி நம்ம ஒரு கேள்வி ஃப்ரேம் பண்ணலாம்? How can we frame? Yes, good Gayatri, but in the clue words வச்சு சொல்லுங்க. அவ்வளோதான். இட் இஸ் அன் எக்ஸாம்பிள். ஸோ இங்கே சிமிலாரிட்டி ஆஃப் த போன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த வெர்டிபிரேட்ஸுங்கிறது என்ன மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள்? இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹோமாலஜி. பட் ரைட்லி செட் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டைவர்ஜென்ட் எவல்யூஷன் இஸ் ஆல்சோ ஹோமாலஜி. ஓகே, குட் ஜாப் ஆன் தட் பசங்களா. நவ் 2PQ. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செக்மெண்ட் ஸ்பாட் த மிஸ்டேக் போகிறோம். ஸோ லெட்ஸ் த்ரோ சம் எனர்ஜி இன் ஹியர். 2PQ அப்படின்னா அது என்ன இண்டிகேட் பண்ணுது? வாட் வில் இட் இண்டிகேட்? எஸ், ரைட்லி செட். ஸோ ஹார்டி-வீன்பர்க் ஈக்குவேஷனுங்கிறது முதல்ல என்ன? இட் இஸ் p square plus 2pq plus q square. அதில் heterozygous இண்டிவிஜுவலுக்கான ரெப்ரசன்டேஷன் இந்த ஒரு ஹார்டி-வீன்பர்க் ஈக்குவிலிபிரியம்ல என்னவா இருக்கு அப்படிங்கிறது தான் பசங்களா கொஸ்டின், which 2016ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் இது. ஓகே, ஸோ 2PQ அதுக்கான கரெக்ட் ஆன்சர். வெரி வெல் டன் பசங்களா. ஷால் வி மூவ் ஆன் டு ஸ்பாட்டிங் த மிஸ்டேக்? ஸோ ஸ்பாட் த மிஸ்டேக்கில் கிளியர் கட் நீங்கள் வந்து என்ன பிரச்சனை அந்த சென்டென்ஸில் அப்படின்னு கேப்சர் பண்ணிங்க அப்படின்னா இது எந்த வருஷத்தில் கேட்டிருக்காங்க அண்ட் அக்கார்டிங்லி நம்ம எப்படி வந்து தப்பான ஒரு ட்ராப்பில் சறுக்கி விழாமல் கரெக்டான டிஃப்ரென்ஸை பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே we are going to discuss. Okay, fantastic energy I can see. Satya, Deeps, Abhinesh, Shahana, Samyukta, very nice. So let's go into spot the mistake. Okay, so panspermia, an idea that's still favorite for astronomer, means creation of life from chemicals. So panspermia ngiradhu enna pasangla? What is that theory? What is that theory? From spores. Very good Karthik, Gayatri, Abhinesh, Bharat, fantastic. கெமிக்கல்ஸ்ல இருந்துன்னு சொல்லும் போது தியரி ஆஃப் கெமிக்கல் எவல்யூஷன் அப்படிங்கிறது தான் வரும் இல்லையா. ஸோ இங்கே வந்து பான்ஸ்பெர்மியா அப்படிங்கிறது எனி கைண்ட் ஆஃப் ஸ்போர்ஸ் ஃப்ரம் அதர் பிளானட்ஸ், அதை தான் நம்ம பான்ஸ்பெர்மியன் தியரின்னு சொல்லுவோம். வெரி குட். இது NEET 2022ல கேட்ட ஒரு கொஸ்டின். தென் mixing his experiments, from his experiments, Miller produced amino acids by mixing CH3, H2, NH4 and water vapor at 800 degrees. Spot on, Gayatri, Abhinesh.
Rasika, very good. பார்த்த உடனே இது கரெக்டா இருந்தா கூட மீத்தேனோட ஃபார்முலா இஸ் CH4, அமோனியாவோட ஃபார்முலா இஸ் NH3. அப்படியே மாத்தி கொடுத்துருக்காங்க. now if you see ஆப்ஷன்ல ரெண்டுமே இருக்கும். கொஞ்சம் சறுக்கி நீங்க பதட்டத்துல ஆப்ஷன் 1 போட்டீங்கன்னா தப்பு. so actual answer will be option 4. got it everybody? is that clear? so it's a very small thing, but idhula kuda children make a lot of silly mistakes. Okay, so be careful about that. All right. Now, Australopithecus அப்படிங்கிறது வந்து a hominid fossil discovered in Java in 1891, now extinct, has a cranial capacity of about 900 cc. என்ன பசங்களா ஆன்சர் இதுக்கு? ஜாவா மேன் அல்லது 900 cc இருக்கக்கூடிய ஃபாசில் ஆஸ்ட்ரேலோபதிகஸா? Very good, Rasika. Not Rasika, Satya. 500. Very good. But yes. Okay, so Australopithecus வந்து ரொம்ப குட்டி brain தான் இருந்தது. About 500 to 600 cc. But Homo erectus தான் 850 to 900 cc was there. So this will be especially Java man அப்படிங்கிறது we are talking about erectus தான். ஓகே, அதனால வந்து எந்த ஒரு ஹோமோனிடுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் இருந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் இஸ் ஹோமோ இரெக்டஸ், ஆப்ஷன் 1. ஐ ஹோப் இட்ஸ் கிளியர் டு ஆல் ஆஃப் யூ. எஸ் ரித்தீஷ், இந்த கோர்ஸ் ஆஃப் எவல்யூஷன் ஆர் பிரெயின் கெப்பாசிட்டிஸ் வளர்ந்துக்கிட்டே வந்தது. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப ஹோமோ இரெக்டஸுக்கு தான் வந்து 900 cc கெப்பாசிட்டி இருந்தது. ஓகே, எஸ் தீப்ஸ், கிளியர்? Alright, next, in Australia, marsupials and placental mammals have evolved to share many characteristics. This type of evolution may be referred to as adaptive radiation. So, what is the answer here? Very good, Bharat. Excellent. So, if you see here, marsupials, placental mammals நிறையா ஒரே மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஷேர் பண்ணுற மாதிரி இவால்வ் ஆயிருக்காங்க. வெரி குட் கார்த்திக், அபினேஷ், மீரா. ஸோ வேறு வேறு இடத்துல இருந்தால் கூட அங்கே இங்கே சுற்றி ஒரே மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் இவால்வ் ஆனதுனால அதை நம்ம ஸ்பெசிஃபிக்காக we call as convergent evolution. Got it? But இதே வந்து when we are talking about, let's say, the fact that ஒரே இடத்துல different habitatக்கு அவங்க evolve ஆயிட்டாங்க from a common ancestor அப்படின்னா அதுதான் adaptive radiation. Okay, so Australian marsupial அப்படின்னு பார்த்தா உடனே adaptive radiation அப்படின்னு டக்குன்னு டிக்கு போட்டுறக்கூடாது. You have to think what they are asking. So, marsupialsum placental mammalsum are coming together and sharing similar characteristics. ரெண்டு பேரும் ஒன்றுக்குள்ள ஒன்றா இல்லாட்டியும் கூட. That's what we call convergent evolution. Clear? I hope the answer is clear to all of you, and brilliant answers from your side, Pasangla. So proud of you. Okay. Now, a population of a species invades a new area. Now, if area with many habitats occupied by a large number of species, then condition will lead to adaptive radiation. So, what is this? If an area with many habitats is occupied by a large number of species, then the condition is called adaptive radiation. Good, spot on, Abhinesh. So if you see, ஒரு நியூ ஸ்பீஷீஸ் உள்ளே வந்தது அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு லார்ஜ் ஏரியா இருக்கணும் வித் வேக்கண்டான ஹேபிட்டாட்ஸ். ஓகே, அதாவது எனக்கு வந்து ஏரியா நிறையா இருக்குது, ஹேபிட்டாட்டும் காலியாக இருக்குது அப்படின்னா தான் ஒரே ஸ்பீஷீஸ் வேறு வேறு ஹேபிட்டாட்குள்ளே வந்து இட் வில் அடாப்ட் இட் செல்ஃப், இல்லையா? ஸோ நான் வந்து ஆல்ரெடி நிறைய ஸ்பீஷீஸை கொண்டு வந்து விட்டேன்னா எப்படி ரேடியேஷன் ஆகும்? It will not happen. So option C will be the most appropriate answer here. Is it understood, Pasangla? Any questions here? If you want me to repeat any formula, any concepts as we are going, please ask me. Okay? Because these kind of informations are very important. Idha vechida you can frame your answers in the exam. So if you have any doubts, stop and ask me. Satya, adaptive conversions will be wrong. ஏன் அப்படின்னா நம்ம வந்து அடாப்டிவ் கன்வர்ஜன்ஸ் அப்படிங்கிறது வந்து சேர்ந்து வர்றது.
கரெக்டாக கன்வர்ஜென்ஸ்னா சேர்ந்து வர்றது. பட் அடாப்டிவ் ரேடியேஷன்னா பிரியறது. எனக்கு ஒரே ஏரியாவில் வானம் இருக்குது, பூமி இருக்குது, மரம் இருக்குது, குளம் இருக்குது, தண்ணி இருக்குது, குளத்தில் அந்த நேரோ இருக்குது, டீப் இருக்குங்கிற மாதிரி ஹேபிட்டாட்ஸில் ஒரே ஆன்செஸ்டர்லேருந்து எல்லாரும் பிரிஞ்சு வேறு வேறு ஹேபிட்டாட்டில் வாழும்போது அதை நம்ம அடாப்டிவ் ரேடியேஷன்னு சொல்கிறோம். Got it? பட் இதே இது வந்து நமக்கு இங்கே இருக்கிற ஒரு மேமலும் வேற ஒரு இடத்துல இருக்கிற மேமலும் அப்படி இப்படி சுற்றி சுற்றி ஒரே மாதிரியான ஃபங்க்ஷனுக்கு அடாப்ட் ஆச்சு அப்படின்னா என்ன, வேறு வேறு இடங்கள்லேருந்து நம்ம சேர்ந்து வரோம். ஸோ தேட் வில் பி கன்வர்ஜென்ட்டான எவல்யூஷன். ஸோ அடாப்டிவ் கன்வர்ஜென்ஸுங்கிறது வில் பி ராங். ஓகே, ஆல்ரைட். தென் அக்கார்டிங் டு ஹியூகோ டி Vries, evolution is a multi-step mutation. Already ஒரு questionல same thing Hugo de Vries I asked you, same for concept, but 2018ல வேற மாதிரி கேட்டுக்காங்க. What is it? Hugo de Vries பொறுத்த வரைக்கும் mechanism of evolution is, what will it be? Good, Meera, excellent. Hugo de Vries பொறுத்த வரைக்கும் it will be a single large step mutation. So that is called as saltation. Okay, multi-step mutation ingiradhu Darwin oda thought process. Okay, that is why it is wrong. So Hugo de Vries பொறுத்த வரைக்கும் saltation will be the right answer, which is a multi-step கிடையாது, single large step ஆன ஒரு mutation. Alright, then artificial selection to obtain cows eating high milk output represents stabilizing followed by disruptive, as it stabilizes the population of producing higher yielding cows. What will be the answer here? என்ன மாதிரியான stabilization இது பசங்களா? What will you say? So பசங்களா, in case you refreshed and came back or anything like that, நம்ம லைவ் நடக்கும்போது அங்கே லைவ்னு ஒரு பட்டன் இருக்கும், அது தட்டிக்கோங்க, so that you will come to the live moment. Otherwise நீங்கள் ரீப்ளே பண்ணும்போது you will be somewhere behind. So நம்ம லைவாக interact பண்ணுறப்ப you might be a little behind. Okay, Abhinesh, think about it as a disruptive. So here milk yield வந்து ஒரு சில பேருக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும், ஒரு சில பேருக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு சில பேருக்கு கம்மியாக இருக்கும், ஒரு சில பேருக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதில் ஆவரேஜாக ப்ரொடியூஸ் பண்ணுறவங்கள நம்ம செலக்ட் பண்ணாதானே அது வந்து ஸ்டெபிலைசிங். டிஸ்ரப்டிவ்னா ரொம்ப கம்மியும் சூஸ் பண்ணணும், ரொம்ப ஜாஸ்தியும் சூஸ் பண்ணணும். பட் நம்ம இங்கே வெறும் ரொம்ப ஜாஸ்தியை தான் சூஸ் பண்ணுறோம். அப்போ வெரி குட், இட் வில் பி அ டைரெக்ஷனல்னான ஒரு ஒரு செலெக்ஷன். ஓகே, ஸோ ஆப்ஷன் 2, இட் புஷஸ் த மீன் கேரக்டர் இன் ஒன் டிரெக்ஷன். அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். Got it? Very good pasangla. Then wing of a moth is homologous to a wing of a bird. Is it? Is it homologous? Very good. Absolutely. So wing of a moth or wing of an insect வந்து is going to be an exoskeleton oda extension, but அதே wing ஓடது bird வந்து அதோட own hand இல்லையா? ஸோ ஹோமோலாகஸ் ஆன ஸ்ட்ரக்சர்ஸ் அது பசங்களா. ஸோ கிளியர்லி விங் ஆஃப் த பேர்டுக்கு விங் ஆஃப் அ மாத் தான் வந்து கரெக்டான ஹோமோலாகஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கணும். ஐ மீன் சாரி, ஆனலாகஸாக இருக்கணும். ஸோ ஹோமோலாகஸ்ன்னு கேட்டாங்கன்னா இங்கே ஆன்சர் என்னவா இருக்கும்? சி, ஐ ஆல்சோ தாட் ஆனலாகஸ், பட் ஹோமோலாகஸ் அப்படின்னா விங் ஆஃப் அ பேர்ட் அண்ட் இன்னொன்று என்ன? இங்கே ஆன்சர் என்னவா இருக்கும்? flipper of a whale, because birdக்கும் இந்த ஒரு flipper of a whaleum வந்து origin wise will be the same. அது ரெண்டுமே அதோட 4 limbs தான், but functions are different. Very good, excellent pasangla, very well done. Now industrial mechanism is an example of neo-Darwinism. Is it an example of neo-Darwinism? What is it an example of? Industrial mechanism ங்கிறது what do we learn from industrial mechanism? NEET 15 la கேட்டிருக்காங்க இந்த ஒரு question.
Very good, Abhinesh. Spot on everybody. Natural selection. That will be the right answer. So clear cut. Option 2 தான் இங்க கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். Okay. Good job. Very good. Now, genetic drift is the most common mechanism of genetic variation in the population of a sexually reproducing organism. Abdiya. Which is the most common mechanism of genetic variation or a sexually reproducing organism population la or a most common mechanism of genetic variation என்னவா இருக்கும்? Not really mutation, recombination. Very good. But recombination எது மூலியமா நடக்குது? Reproduction மூலியமா இல்லையா? So reproduction or recombination, both depending upon the options you can choose. So genetic drift is not the correct answer. So இங்க இருக்கிற ஆப்ஷன்ல வந்து கண்டிப்பா recombination. Okay, so gene recombination தான் sexual reproduction ஒரு காமனான வேரியேஷனுக்கான ஒரு mechanism. Alright, very good. Now which is the most popular? Okay, this is what we finished. Okay, that's it. We're done with spot the mistake. Shall we carry on with solve before me? Everyone, so in the ஒரு chapter தான் நம்ம பண்றோம்ங்கறனால questions are also very குட்டி. Okay, so you don't have to think too much. திருப்பி ஒரே conceptsல தான் வருஷம் கேட்டுட்டு இருக்காங்க. Okay, so shall we begin with solve before me? ஆரம்பிச்சிடலாமா? Alright, so here I'm going to start off the timer. Let's see the first question. Okay, in a population of 1,000, 360 belongs to AA, 480 belongs to AA, 160 is AA. Now based on this data, A என்னது? So quickly I'm going to solve this. So 360 அப்படினா 0.36. Okay, அதோட square root எடுத்தேன்னா 0.6. Clear? Appo A will be 0.6, option 3. Did you all get it? How to solve this? Everyone? So 360 out of 1000. So 360 out of 1000 na is going to be 0.36. So the square root is 0.6. I hope everybody got it with me. Yes, everyone? Okay. Simple, easy peasy answer. Very good. Okay. Next question. இங்க வந்து நியூமெரிக்கல்ஸ் இதுல இருந்தா வரும் நமக்கு. ஸோ அதனால தான் ஃபார்முலா கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் லெட்ஸ் சி. ஸோ அஸ்யூமிங் ஹார்டி வீன்பர்க்ஸ் பிரின்சிபல் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்க வந்து நமக்கு ஏ இது எல்லாமே இந்த ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட் ஆன இந்த ஒரு இதில் என்ன பர்சன்டேஜ் வந்து நம்ம கரெக்டான ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கிளியர்லி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பசங்களா it is not 50-50, but at the same time it does not follow the 40-60 also. Okay, so it will be somewhere in between the two. அப்படின் பார்க்கறச்ச நமக்கு 53 and 47 will be the right answer. Clear பசங்களா? Because 16 அப்படின்னா square root எடுத்தீங்கன்னா 0.4 வரணும். Okay, did you understand the logic? So option 1 is the correct answer. But if you're confused, எப்படி ma'am option 1 சொன்னீங்க அப்படின்னா 16 will be 0.4. Okay, but at the same time நமக்கு வந்து பாக்கி இருக்கக்கூடிய 0.6 வந்து does not really give us this. So 36 விட கம்மியா இருக்கு. Correct? So அப்போ ரொம்ப 30% ரொம்ப கம்மி. ஸோ கரெக்டாக 40-16 இருந்துருக்கணும். பட் அப்படி இல்லை. ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட் பாசிபிள் என்ன அப்படின்னா 53 and 47. ஓகே தீப்ஸ். ஓகே, ஐ வில் எக்ஸ்பிளைன் திஸ் ஒன் மோர் டைம் ஹவ் யூ ஷுட் சூஸ் திஸ் ஆன்சர். ஸோ யூஸ்வலாக இதுதான் நம்மளோட Q ஸ்கொயர், இதுதான் நம்மளோட P ஸ்கொயர், இதுதான் நம்மளோட 2PQ. கரெக்ட்? ஜென்ரலாக நம்ம எப்படி வந்து ஆன்சர் எடுப்போம்? we will take the square root. so for example, if you look at this question 360ல 1000, so அப்படின்னா 0.36 வருது. if I take the square root I get 0.6. இதே இது 160 அப்படின்னா 160 out of 1000 அப்படின்னா எனக்கு 0.16, அதோட ஸ்கொயர் ரூட் எடுத்தேன்னா 0.4. clear cut I am getting my ratios. ஸோ இப்படி ஒரு ரேஷியோ எனக்கு கிடச்சிது அப்படின்னா
exact 60-40ல it is divided அப்படின்னு நம்ம சொல்லலாம். கரெக்டா? நான் 50-50 இருந்தா என்ன ஆகும்? என்னோட AA பாப்புலேஷனும் ஈக்குவலா இருக்கும். if it is a 50-50. okay, clear? பட் இங்க அப்படியும் இல்லை, இட் இஸ் டிஃப்ரெண்ட். கரெக்டா? அண்ட் 50-50யும் கிடையாது, எக்ஸாக்ட் 40-60யும் கிடையாது. அதே நேரத்தில் இந்த ஏஏ இதை விட கம்மியாக இருக்கான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஸோ 30-70யும் இஸ் நாட் பாசிபிள். ஓகே, ஸோ எண்ட் ஆஃப் த டே எனக்கு இது வந்து 0.4க்கு செட் ஆகுது, பட் இது வந்து 0.6 இல்லை, அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறப்ப என்னோட டிவிஷன் வந்து சம்வேர் க்ளோஸ் டு 53-47 இருக்கும். ஓகே, தட் இஸ் ஹவ் யூ வில் ஜட்ஜ் தி ஆன்சர். ஸோ நீட் 24ல இதை கேட்டிருந்தாங்க, ஆப்ஷன் 1 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஆல்ரைட், ஓகே, now which of the following statement is not true? Let's see. Not true பசங்களா. How will you get this answer? So இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா flippers of penguin and dolphin are homologous. flipper ஒரு penguin ஒரு bird, dolphin ஒரு mammal. So இங்கே function is the same but origins are different, so it is analogous. Clearly option 1 தான் இங்கே correct. Got it everybody? Fantastic. Okay, then next question. I'm going to reset the timer. All right. Genetic drift எதனால நடக்கும் அப்படின்னா ஒரு natural selection, no, gene migration, mutation கிடையாது. திடீர்னு ஒரு population migrate ஆகி போயிடுச்சு அப்படின்னா that is what we call as a genetic drift. I hope you all got that right பசங்களா. Everyone clear, no? Okay, good, okay, very good. Option 2 da inge correct. Good. Now next one, I'm going to reset the timer again. Okay, so collect match corresponding Australian marsupial kana placental mammal abdin nama paathona numbat. And flying squirrel is not correct. Flying squirrel and flying phalanger. Yeah. Tasmanian wolf and normalana wolf. Marsupial mole and mole. Spotted cuscus and lemur. So actually spotted cuscus and lemur will be the correct answer of the lot. Everybody got that with me? Simple, straightforward answer. Very good. Samyukta, Rasika, Karthik, Sai Mitra, very good. Deeps, very good. Okay, nice. So then next question, let me reset. Okay, which of the following refers to correct example of organisms that have evolved due to changes in environment brought about by anthropogenic, அதாவது exclusively man உடைய actions base பண்ணி, correct? So Darwin finches, man did not interfere, herbicide, drug resistance, domestication, எல்லாமே. So B, C and D, option 2. Very good. Abhinesh, Deeps, Bharat, everyone got the right answer. So it's an easy peasy answer. Very good pasangla. Then now we have another numerical. Let's see how to solve it. Okay. So here gene locus வந்து 2 alleles இருக்கு இதுல. Okay. Frequency of dominant allele is 0.4. So clearly A is 0.4 அப்படினா என்னோட other one will be what? 1 minus this. So 1 minus 0.4 will be equal to 0.6. I got it. Now என்னோடைய homozygous dominant அப்படின்னா இதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 0.4 square is 0.16. I got my answer. A, small a is 0.6 square which is 0.36. Okay, and 2pq, 2 into 0.4 into 0.6 is nothing but 0.24. No, 0.48. Correct? No? Okay. Yes, it will be 0.48, not 0.24. So it will be 0.48. I also marked the wrong answer. So here, option 4 தான் correct இருக்கும். Got it, pasangla? Is it clear to all of you? So option 4 will be the correct answer. Yes, Abhinesh, Bharat, very good. Good. So option 4 தான் இங்க correct. It's a very simple, straightforward
answer. Sai Mitra, I'll answer this right after this section. Chariya? Alright. Then next, again we have a numerical type of question. Let's see how to answer this. So in a species, weight of newborn வந்து 2 to 5. Okay, in the range la irukku. But 97% வந்து 3 to 3.3 la தான் they are surviving. Okay, இந்த சைடோ வந்தா they are dying. So அப்படினா இந்த மாதிரி selection என்ன? Center மட்டும் தான். So stabilizing ஆன selection option 3. Did everyone get it? Yes, simple, easy peasy answer. Okay. Don't worry, Deeps and Sai Mitra, I'll answer your question right after this section. Okay. Okay. Right. So now let's start the next question. Which of the following is correct about the origin and evolution of men? So inge vandu agriculture vandu came around 10,000 years back. So that's wrong. Dryopithecus, Ramapithecus vandu they walked like apes. Homo habilis did not eat meat. And இதுதான் வந்து correct. Neanderthal man வந்து 1 lakh to 40,000 years. So option 4 தான் பசங்களா கரெக்டா இருக்கும். Did everyone get the answer? Very good. Good job. Karthik, Bharat, Samyukta, Deeps. Very good. Nice. Then next one. Let's start. Okay. Which of the following is the correct sequence of events in the origin of life? Okay. So இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா first வந்து organic monomers, அப்புறமா polymers. Okay, 2, 3, அப்புறமா protobiont, அதுக்கு அப்புறமா தான் DNA. So 1, 4. 2, 3, 1, 4. Option 3 will be the right answer. Did you all get it, pasangla, everybody? Good. Option C, Samyukta, Sai Mitra, Karthik, Abhinesh. Very well done. Super. Okay, good. Very nice, pasangla. So I hope you all enjoyed this session. Okay, I'll answer a couple of your questions here, but before that, okay, கண்டிப்பா வந்து நம்மளோட mock test வந்து எழுதுங்க பசங்களா. கோயம்புத்தூர்ல நம்ம ஹைப்ரிட் கேம்பஸில் நடக்க போகுது. ட்ரிச்சியில் ராஜாஜி வித்யாலயா, திருநெல்வேலியில் விவேகானந்தா வித்யாஸ்ரம். ஸோ ப்ளீஸ் யூஸ் திஸ் QR கோட் April 13th. ஓகே, 2 நாள் தான் பாக்கி இருக்குது நமக்கு. ஸோ ப்ளீஸ் டூ கம் அண்ட் ரைட் தி எக்ஸாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஹவு யூ கேன் மேனேஜ் யோர் நீட் எக்ஸாம். நவ் தெர் இஸ் அ லாட் ஆஃப் பீப்புள் ஆஸ்கிங் மீ இன் த காமெண்ட் செக்ஷன், மேம் நாங்கள் இங்கே ஆன்சர் பண்ணும்போது சூப்பராக ஆன்சர் பண்ணுறோம் மேம், பட் டெஸ்ட்டுன்னு வரும்போது மட்டும் கோட்டை விட்டுறோம் அப்படின்ட்டு. ஸோ ஃபண்டமெண்டல் பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, one thing is here I am explaining each and every concept. So அந்த கான்செப்ட் வந்து இப்போ புரியிற மாதிரி இருக்கு உங்களுக்கு, but you're not able to remember it. அப்படிங்கிறதுனால டெஸ்ட் வரும்போது you may not be able to score. So அப்படின்னா periodic revision definitely will help you. So keep on revising. எதெல்லாம் உங்களுக்கு வந்து அவ்வளோ மனசில் நிற்காத கான்செப்டோ keep on revising, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Second thing is mentally now you're very calm. Okay, you're sitting in your அழுக்கு பைஜாமா, sitting in your house, உங்களோட கம்ஃபர்டபுள் கார்னரில் கம்ஃபர்டபுளான டிவைஸோட எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப பழகின ஒரு என்வாயர்மெண்ட்டில் நீங்கள் உட்காந்து யோசிக்கும் போது ப்ராபப்ளி யூ ஆர் ஏபிள் டு திங்க் பெட்டர். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஆஃப்லைன் டெஸ்ட் எழுதலாம், அல்லது உங்களோட வீட்லேயே நீங்கள் வந்து இஃப் யூ நாட் ஏபிள் டு அட்டெண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் மாக் டெஸ்ட், ஓகே, பிகாஸ் ஆஃப் எனி ரீசன் நீங்கள் வந்து வீட்லேயே வந்து ப்ராப்பராக ஒரு புது இடத்துல போய் உட்காந்து ட்ரை டு see how you are able to manage. Okay, sometimes that also plays a very big factor. நம்ம வந்து ஒரே இடத்துல உட்காந்து அந்த ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனை விட்டு வெளியே வந்தால் நமக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபிலிட்டினால பதட்டங்கள் வரலாம். இல்லை அப்படின்னா மூணாவது விஷயம் வந்து அவசரத்தில் கொஸ்டினை சரியாக பார்க்காம அந்த மாதிரியான தப்புகள். ஸோ that you have to just be a little more conscious, practice more and trust the process. Okay, you all will do really well pasangla, don't worry here. Okay, ஸோ அதனால வந்து ஓகே ஷியோர் பரத். ஸோ பரத் என்ன கேட்டிருந்தாங்க கேள்வியில் அப்படின்னா, ஜென்ரலாக ஒரு பாப்புலேஷனில் 2 கிலோலேருந்து 5 கிலோவில் குழந்தை பிறக்குது. பட் யூஸ்வலாக ரொம்ப 2-2.5 கிலோ இருந்தாலும் செத்து போயிடும், 4-5 கிலோ இருந்தாலும் செத்து போயிடும். 3 கிலோ 3.5 கிலோ இருக்கிற குழந்தைங்க தான் வந்து 99% சர்வைவ் ஆகுது. அப்போது இது எந்த மாதிரியான செலெக்ஷன்? ஸோ ஹியர் எண்ட் ரெண்டுமே வந்து லோவாக இருக்குது, மீன் வேல்யூ ஆவரேஜ் தான் ஹையாக இருக்குது. ஸோ கிளியர்லி திஸ் இஸ் அ ஸ்டெபிலைசிங்கான செலெக்ஷன். ஒருவேளை கொஸ்டினில் வந்து வெறும் 5 கிலோ குழந்தைங்க மட்டும்தான் சர்வைவ் ஆச்சு, 3, 4, 2 எல்லாமே செத்து போச்சு அப்படின்னா அது டைரெக்ஷனலாக இருக்கும்.
ஓகே இதே இது வந்து இஃப் தே சே 2 கிலோல இல்லை 5 கிலோல தான் வந்து சர்வைவ் ஆச்சு மிச்ச மீன் வேல்யூஸ் எல்லாமே வந்து did not survive அப்படின்னு சொன்னால் then that will be your disruptive. Is that clear? Mohammed Hashim, just keep practicing. Okay, so NEET anniki ungala mental state nalla irundadna definitely you will do better. Okay, all right, so let's go on to our mystery box pasangla. So tell me which number shall we open? Neethiki nama odd numbers ah first pannite apprama da evens ponom. So today shall we start with even numbers? Everyone, let's start with an even number. So yaar first even number solla pora enakku? 6. Okay, Bharat has told the first even number which is 6. I'm going to open dabba number 6. So ஆறாவது டப்பால என்ன question இருக்கு நமக்கு? Let's open. எது வந்து இதுல analogous ஆன ஒரு structure? NEET 2014 பசங்களா? Easy peasy. What is the answer? What is the answer? Analogous ஆன structure எது இதுல? Okay, so idila vandu very good. Sai Mitra, Bharat, Priya, Rasika, it is going to be wings of the bat and pigeon. Yena idu vandu oru mammal, adu vandu oru aves, but end of the day rendu perume are using it to fly. So function is the same. Option 1 is the right answer. Clear? Now gills of prawn and lungs of man ஏன் correct இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கும் அவங்க ஒரே போல இல்லை ஃபங்க்ஷனும் ஒரே போல கிடையாது. Okay, that is why. All right, so then next number என்ன? Which number shall we choose next? Even number first. Okay, Sai Mitra said 2. So let's open dabba number 2 pasangla. So let's finish our evens first, then we'll go to the odd numbers. Okay, so 2 second dabala namakku enna irukku? Wings of bird and wings of insect. அப்படின்றப்ப what kind of structure and what kind of an evolution? Yes, very very simple. Everybody got the right answer. Analogous, convergent. So pasangla evolution na kanna moodikitte homology, analogy, convergent evolution, divergent, adaptive radiation idella marubadiyum kekra question. Okay, clear everyone? So please revise these concepts. Neenga ellarum sonna madri option 2 dhaan correct ana answer. Very well done. Okay, let's go to the next one. Next even number we have 4, 8 and 10. Idu thorakkalam. 4, 8 and 10 idu thorakkalam. 4. Okay, Sai Mitra, Samyukta, Abhinesh ellarume 4 solranga. Gaming YT ellame. Okay, so let's open dabba number 4. Okay, so dabba number 4 la which question is waiting for us? Variation in gene frequency within population can occur by chance rather than natural selection. Idukku per enna? So ஒரு populationல gene frequency மாறுது அப்படின்னா it is a matter of chance. அப்ப இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? Rather than natural selection. Very good. Bharat, Priya, Sai Mitra, very good. Idukku peru genetic drift. Okay, where natural selection nala ஒரு சான்ஸா ஒரு குரூப் வெளியே போய் அங்கிருந்து நமக்கு அந்த ஜீன் ஃப்ரீக்வன்சி மாறலாம். ஸோ இந்த ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் போயிட்டு வர்றது தான் நம்ம ட்ரிஃப்ட்னு சொல்கிறோம். சரியா? ஸோ ஆப்ஷன் 1 will be the right answer. Very good. So 4 is also done. 8 and 10. 2 questions are there. Yes, Bharat, well analyzed. Gene flow, gene drift, Hardy-Weinberg, again, romba repeated, right? Okay, ellarum unanimous 10 solringa. Very good, all right. So let's start off with 10th question. So the 10th question here, enna question irukku namakku? Finch species of Galapagos are grouped according to their food source. Which of the following is not a finch food? 2013ல கேட்டிருக்காங்க. ஒரு அப்ளிகேட்டிவ் கொஸ்டின். டெக்ஸ்ட் புக்ல இத்தனை நாள் இந்த ஃபுட்டு சாப்பிட்ற ஃபின்ச் இவால்வ் ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம். ஆனால் அதில் எந்த ஒரு ஃபுட்டை நம்ம கன்சிடர் பண்ணல. வெரி குட் சாய் மித்ரா, பரத், ரசிகா, பிரியா, எக்ஸலண்ட். கேரி ஆன் நம்ம சொல்லவே இல்லை. இன்செக்ட் ஈட்டிங், சீட் ஈட்டிங் அண்ட்
tree buds or tree parts சாப்பிடுற finches தான் நமக்கு தெரியும். Carrions are not in the option for us. Okay, so option 1 தான் correct. Beautiful. Now even numberல நமக்கு ஒரே ஒரு டப்பா தான் பாக்கி இருக்கு, which is டப்பா நம்பர் 8. So let's go to டப்பா நம்பர் 8 பசங்களா. Okay, let's open டப்பா நம்பர் 8. Tendency of the population to remain in equilibrium எப்போ disturb ஆகும்? Random mating, lack of migration, lack of mutation, lack of random mating. எந்த ஒரு இதில் என்னோட genetic equilibrium disturb ஆகும்? Disturb ஆகும் அப்படின்னா Sai Mitra, Abhinesh, Karthik, no, you have to be a little more mindful. Think, random mating இருந்ததுன்னா there will be an equilibrium. No, எப்போ வந்து equilibrium disturb ஆகும்? Very good, Sai Mitra, Karthik, Gaming YT, very well answered. Karthik, Deeps, yes. So இங்க வந்து random mating ஒருவேளை இல்லாம நம்ம சேனலைஸ்டா நம்ம வந்து ஏதாவது ஒரு இன்டர்ஃபியரன்ஸ்ல மேட்டிங் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஈக்குவலிபிரியம் தடுமாறும். ஓகே, so option 4 will be the right answer here. Got it பசங்களா? ஓகே, ஐநான் இல்லை இங்கிலீஷில் தான் கண்ணா மாக் டெஸ்ட் வில் ஹேப்பன். ஸோ தமிழில் நம்ம டீச்சிங் எல்லாமே இருக்கும், பட் யோர் பேப்பர் வில் பி இன் இங்கிலீஷ் இன் அவர் மாக் சென்டர்ஸ், மாக் எக்ஸாம் இன் ஆர் சென்டர்ஸ். ஓகே, ஸோ 8 is also done. Now let's go to the odds. Oddsல no problem Bharat, it's okay. So you just have to be a little mindful. எந்த கேள்வி என்ன கேட்குறாங்கங்கிறது புரிஞ்சுதுன்னா you can get the answer. Okay, lot of 7. Okay, 7 தான் நிறையா பார்க்குறேன் நான் chat boxல. So I'm going to go with 7. Okay, so தலைக்காக வேண்டி option 7, question டப்பா நம்பர் 7க்கு போனோம்னா ஓகே, என்ன question இதில் ஒளிஞ்சிருக்கு? The process by which organisms with different evolutionary history evolve similar-ஆன adaptations to a common environmental challenge. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? They have different evolutionary history but similar ஆன ஒரு adaptation. Okay, now you have to think here. So organisms with different evolutionary history அப்படின்னா என்ன? அவங்களுக்கு common ancestor கிடையாது. பசங்களா please get this straight in your head. எனக்கு காமனான ஒரு ancestor, okay, I'm going to write this பசங்களா, common ancestor எனக்கு இருக்காங்க. ஆனால் வேற வேற ஹேபிட்டாட்ஸுக்காக வேண்டி நான் 1 2 3 4 அப்படின்னு பிரிஞ்சேன்னா அதுதான் adaptive radiation. This is an example of divergent ஆன ஒரு radiation. But here what are they saying? different evolution லிருந்து phenotypically I am coming to a similar ஆன adaptation because of response in the environment. So adaptation ங்கிற ஒரு வார்த்தையை பார்த்து please do not confuse into adaptive radiation. Okay, so think, ancestor சேமா இருக்காங்களா இல்லையா? ancestor சேமா இருந்தாங்கன்னா அங்கேருந்து இவால்வ் ஆகிறது தான் adaptive radiation. ஆனால் different species ஒரே ஒரு environment சிமிலராக இருக்கிறதுனால தன்னைத்தானே அதுக்கு மாற்றிக்கிட்டாங்கன்னா environmental சிமிலரான phenotype is there. So convergent evolution is the right answer. Is it clear to all of you? Any questions you all have in here? I hope this is clear to everybody, pasangla. Yes, very good. All right, so let's go to the next dabba. Yenda dabba open pannalam ipo. Okay. Let's go with first question. 3 1 3 5 3 1 1 1 1. Okay, I'm seeing a lot of ones. So let's go for the first question. Okay. So here, following are the two statements regarding the origin of life. So the base panni, what will you choose the answer as? Very simple, easy peasy answer. Earliest organisms வந்து non-green இருந்திருப்பாங்க, anaerobes இருந்திருப்பாங்க. First, autotroph சொல்றச்சே கண்டிப்பா ஆக்சிஜன் இல்லாம கீமோ ஆட்டோட்ராப்ஸா தான் இருந்திருப்பாங்க.
இல்லையா? Both are correct. As simple as that. Both 1 and 2 are correct. Option 2 தான் பசங்களா இங்க right answer. Very good. Okay. So what do we have left? 3, 5 and 9. 3 questions தான் பாக்கி. 3, 5, 9. 5, 5, 5. 3, 3, 3, 5, 5, 5. Okay. Okay, நிறைய 5 பார்க்குறேன். So let me go to question number 5. Okay, so question number 5ல பார்த்தீங்க அப்படின்னா என்ன question ஒளிஞ்சிருக்கு? 4 limbs of cat, lizard used in walking, 4 limbs of whale used in swimming, bats in flying. 14ல கேட்டிருக்காங்க. What example is this? If I see any தப்பான answer வீடு தேடி வந்து ஒதுப்பேன். This is such a repeated ஆன concept. Very good. Deeps கண்டிப்பா next டப்பா நீங்க சொல்றது தான். Don't worry. Okay? Very good பசங்களா. Option 3 homologous organs இல்லையா? Because அவங்களுடைய origins எல்லாமே same but evolutionary-ஆ யூஸ் பண்ற functions எல்லாமே different. Okay? So clearly option 3 is the right answer. Okay, so சொல்லுங்க Deeps. என்ன டப்பா ஓப்பன் பண்ணலாம்? பாவம் தீப்ஸ் வந்து டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் டப்பா திறக்கலங்கிறதுனால. ஓகே, ஸோ 3 or 9? 3 or 9? 3 or 9? ஓகே, 9 டப்பா தான். பிரியா, தீப்ஸ் 2 பேருமே 9 தான் சொல்லியிருக்காங்க. சம்யுக்தா, குணா எல்லாருமே 9 தான். ஸோ ஐம் கோயிங் டு ஓப்பன் டப்பா நம்பர் 9. ஓகே, ஸோ யாரோடையும் அடிச்சுக்காதீங்க. நோ டிப்ரெஷன் ஃபார் திஸ். ஆல்ரைட், சூப்பர். யுனானிமஸ்லி we have 9. So let's open. Eyes of octopus, eyes of cat. Different structure, similar function. அப்போ இது என்ன? How many times we have seen this question? This concept. So what is it? Very good. No thinking involved. I have 3, 4, 3, 4. Die. So we have similar function. வேற இடத்துலேருந்து வந்து similar-ஆ we are coming together. So what will this be? Analogous and convergent evolution, option 3. Okay, so first 2, 3, 4 போட்டுட்டு அப்புறமா திருத்திக்கிட்டீங்க. Very good பசங்களா, well done. Alright, and then I think the last dabba that we are left with is dabba number 3. So let's go to dabba number 3, which is left. இங்க இருக்கிற question, a population will not exist in hardy equilibrium if, again, hardy equilibrium, எப்போ exist ஆகும் ஆகாது, எப்போ disturb ஆகும் ஆகாது, சுத்தி அதே கான்செப்ட் தான். So what is it? Absolutely will not exist na. ஓகே, ஸோ இங்கே வந்து ரொம்ப லார்ஜான பாப்புலேஷனாக இருக்கிறப்ப எக்கச்சக்கமான ஃப்ரீக்வன்சி இருக்குங்கிறப்ப அது எப்பயுமே ஈக்குவலிபிரியம் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஸ்மால் பாப்புலேஷனுக்கு தான் அது ஆப்ளிகபிள் பசங்களா. கண்டிப்பாக பாப்புலேஷன் இஸ் லார்ஜாக இருந்தால் தான் ஹார்டி இன்பர்க் ஈக்குவலிபிரியம் வில் நாட் எக்ஸிஸ்ட். ஓகே, ஸோ ஹார்டி வீகில்பர்க் ஈக்குவலிபிரியம்னா என்ன? எல்லாரும் சமநிலையில் வாழறது. ஓகே, ஸோ எவனாச்சும் திடீர்னு ஓடி போயிட்டான்னா ஈக்குவலிபிரியம் மாறிடும். ஸோ தட் இஸ் ஜீன் ட்ரிஃப்ட் ஆர் ஜீன் ஃப்ளோ நடந்ததுன்னா. மைக்ரேஷன், சும்மா வெளியே போயிட்டான் உள்ளே வரல அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது? அகெயின் ஈக்குவலிபிரியம் வில் கெட் டிஸ்டார்டட். ஒருவேளை மியூட்டேஷன்ஸ் இல்லை, மியூட்டேஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அப்போ கூட அவனுடைய மியூட்டேஷன் வந்து இருக்கும். ஓகே, ஸோ அதே இது வந்து இஃப் லெட்ஸ் சே நம்ம வந்து ஒரு பெரிய பாப்புலேஷன் எடுத்துக்காம சின்ன பாப்புலேஷனை பார்த்தோன்னா எப்பயுமே அவங்க சமநிலையில் இருப்பாங்க. பெரிய பாப்புலேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் எத்தனை பேர் வெளியே போகிறான், எத்தனை பேர் உள்ளே வரான், கேன் யூ ஆல் கீப் அ ட்ராக்? அப்போது ஒரு ஈக்குவலிபிரியமில் நம்ம இருக்கோம்னு நம்ம சொல்ல முடியுமா? we cannot. So population is large அப்படின்னா this equilibrium will not exist. Yes Karthik, random mating இருக்கணுமே. அச்சா, okay. Okay, so individuals mate selectively அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான். I think you're confused இல்லையா கார்த்திக்? Right, so
Okay, that is a valid point, but the key says this thing. Okay, so just give me some time, Karthik. Probably in the next class, I'll just check this question and I'll let you know. Okay? Alright, so idoda nammaloda mystery box section is tan over. Okay, now let's go on to our rapid fire, the last section for today, pasangla. Shall we begin? Everyone? Okay, patte na answer போடணும் இங்க. I'm going to start the timer. Let's see. Go on. So இங்க industrial melanism proves what? Industrial melanism என்ன prove பண்ணுது? Quick. 5, 4, 3, 2, 1. Okay. C, A, B, C. Okay. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைம்ஸ் அப் பசங்களா. கிளியர்லி நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் மெலனிசம்லேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நிஜமான பிளாக் ஃபார்ம்ஸ் வந்து ரெக்கரிங் ரேண்டம் மியூட்டேஷன்னால அவங்க சஸ்டெயின் ஆகிட்டே இருப்பாங்க. ஓகே, நவ் மெலனிக் ஃபார்ம் ஆஃப் த மாத், ஓகே, அதாவது கருப்பாக இருக்கிற மாத்துக்கு எந்த ஒரு செலக்டிவ் அட்வான்டேஜும் இல்லை அப்படின்னு சொல்கிறது தப்பு. இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் அவனுக்கு தான் அட்வான்டேஜ் இருக்குது இல்லையா? அதே மாதிரி நான் பொல்யூட்டட் ஏரியாவில் இங்கே அட்வான்டேஜ் இல்லை அப்படின்னு சொல்கிறதும் தப்பு. அப்படியே ஆப்போசிட். ஓகே, தென் அனலாகஸ் ஹோமலாகஸ் இங்கே ஒரு கொஸ்டினே இல்லை. ஸோ ஆப்ஷன் 1 தான் நமக்கான கரெக்ட் ஆன்சர். ஐ ஹோப் யூ ஆல் காட் திஸ் பசங்களா. லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். டக்குன்னு தெரிக்க விடுங்க. So here from the options, what is the right answer? Match the following. 3. Very good. Ratai Kamal, Rasika, Abhinesh, Jayanand, very good everybody. Option 3, அதாவது மீசோசோயிக் ஈரால நமக்கு பேர்ட்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ் வந்தது. புரோட்டோசோயிக்ல லோவர் இன்வெர்டிபிரேட்ஸ், சீனோசோயிக்ல மேமல்ஸ் அண்ட் பேலியோசோயிக்ல நமக்கு ஃபிஷ் அண்ட் ஆம்ஃபிபியா will be the correct answer. இது நீட் 24ல கேட்ட ஒரு question. Alright, then select the correct statement with respect to mutation theory. I am starting the timer. Mutation theory of evolution. மியூட்டேஷன் தியரினால யார் அது சயின்டிஸ்ட்டு? வெரி குட், as simple as that. Fantastic. So mutation theory is nothing but நம்மளோட ஆப்ஷன் 3, அதாவது single large step mutation தான் speciation cause பண்ணுது. Who gave that? Hugo de Vries. So again இந்த ஒரு concept multiple times repeated, so definitely revise for your exam. Alright, okay, next question. ஒரு match the following. So I'm going to start the timer. தெரிக்க விடலாம். ஆன்சர் என்ன இங்க? ஆன்சர் என்ன? 3. Very good. Very good பசங்களா. So here if you see adaptive radiation ங்கிறது நம்ம டார்வின் ஃபின்ச்ல இருக்கு. A4லயே ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கு. That's going to be option number 3. So if you check the others, எல்லாமே correct answers தான். Now next question. I'm going to start the timer over again. Okay, brain size and hominids. Go on. Okay. Good, Sai Mitra, Samyukta, Nitya, good. So இங்க ஹோமோ ஹேபிலிஸுக்கு வந்து இருக்கிறதுலே கம்மி. ஓகே, ஸோ நம்ம ஹென்ஸ்ன்னு எழுதறச்ச ஹேபிலிஸுக்கு தான் இருக்கிறதுலே கம்மி. ஓகே, ஸோ இதை விட ஜாஸ்தி இது, ஆனால் இதை விட கம்மி இது. ஸோ அந்த மாதிரி ஃபார்மேட்டில் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா we have இருக்கிறதுலையே கம்மியஸ்ட் வந்து 650 அப்படின்னா A3 2 ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு நெக்ஸ்ட் என்ன 900, அப்போ E வந்து 900, C1 வந்து ரெண்டுமே C1ல தான் இருக்குது. ஓகே, தென் N வந்து இருக்கிறதுலையே ஜாஸ்தி, அப்போது 1400 யாருக்கு இருக்கும்? நியாண்டர்தலுக்கு தான் இருக்கும். அப்போ B4 இல்லையா? தென் அவனை விட இது கம்மி அப்படிங்கிறப்ப 1350 will be for the sapiens. Got it? So remember this trick, it will be easy for you to remember. So option 4 தான் இங்கே கரெக்டான answer. Now let's go next question. Let me start off the timer. Okay, go on.
எது வந்து மோஸ்ட் suitable indicator of SO2 pollution? இதுக்கெல்லாம் யோசிக்கவே கூடாது மேன். அவ்வளோதான், 5 செகண்டில் தெரிக்க விட்டீங்க பார்த்தீங்க ஆன்சரை. அங்கே நிற்கிறாங்க என் பசங்க. ஸோ ப்ரௌட் ஆஃப் ஆல் ஆஃப் யூ பசங்களா. கண்டிப்பாக நமக்கு லைக்கன்ஸ் தான் வந்து ஆர் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் பொல்யூஷன். யூ காட் தட். லாஸ்ட் கொஸ்டின் ஃபார் டுடே. Which of the following has the smallest brain capacity? I just told you one trick. இதையே எத்தனை தடவை கேட்டிருக்காங்க பாருங்க ப்ரீவியஸ் இயர்ஸில். ஸோ வாட்ஸ் தி ஆன்சர்? டைமர் ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே ஆன்சரை போட்டாச்சு இல்லையா? வெரி வெரி நைஸ் டு சி பசங்களா. சூப்பர். ஆரவாரமான எனர்ஜி. எஸ், ஆப்ஷன் 4 ஹோமோ ஹேபிலிஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ ஐம் ஜஸ்ட் கோனா ஸ்விட்ச் ஆஃப் த டைமர். டு யூ ஆல் ஹேவ் எனி டவுட்ஸ் இன் ஹியர் பசங்களா? Anybody, any doubts, anything? Yeah. Sai Mitra usually not kana. Okay, so நீங்கள் வந்து டீட்டெயில்டாக இது வரைக்கும் நீங்கள் பீரியட்ஸ் டைம்லைன்ஸ் எதுவுமே படிக்கலை அப்படின்னா ப்ளீஸ் டூ நாட் sit and mug that now, because அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸுக்கு நீங்கள் இப்போ டைம் கொடுக்கலாம் இல்லையா? ஸோ அதனால ப்ளீஸ் டூ நாட் இன்வெஸ்ட் தட் டைம் இன் லேர்னிங் irrelevant-ஆன tables and all that. So பெட்டரான ஒரு ஏரியாவில் நீங்கள் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டர். ஓகே பரத், yet again உங்களுக்கு இது வரைக்கும் ஈராஸ் நீங்கள் படிக்கலை அப்படின்னா இஸ் பெட்டர் யூ ஜஸ்ட் hint probably the overall times, but டீட்டெயில்ஸுக்கு வந்து போகாதீங்க. பிகாஸ் அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் பார்த்ததுலேயே ஒரே கொஸ்டின் தான் அந்த மாதிரி ஈரா சம்மந்தப்பட்ட கொஸ்டினாக இருந்தது இல்லையா? ஸோ த ப்ராபபிலிட்டி தட் நம்ம PYQவில் அது வருமா, ஐ மீன் நெக்ஸ்ட் இயரில் 25 பேப்பரில் வருமா அப்படின்னா தெரியாது. பட் அதே இது சம்திங் லைக் அனலாகஸ் ஹோமோலாகஸ் ஆர்கன்ஸ், அடாப்டிவ் ரேடியேஷன், ரைட், ஹியூகோ டிவ்ரீஸோட மியூட்டேஷன் தியரி, டார்வினோட தியரி, ஹார்டி வீன்பர்க் ஈக்குலிபிரியம், we are seeing it n number of times. So focus on those concepts right now. ஓகே, சாய் மித்ரா அகெயின் ஜெனட்டிக் கோட்ஸில் வந்து மாலிகுலர் பேசிஸில் வரும். பட் அதுக்குமே வந்து ஐ வுட் டெஃபினெட்லி சஜஸ்ட் நீங்கள் வந்து இது வரைக்கும் இஃப் யூ ஹாவ் நாட் டச்ட் எனி திங், just remember stop codons, start codon, probably phenylalanine, that is more than sufficient. Okay, don't sit and mug the entire table, that is not needed. Okay, so நம்ம கோயம்புத்தூரில் ஹைப்ரிட் கேம்பஸில், அப்புறம் திருச்சியில் ராஜாஜி வித்யாலயா அண்ட் திருநெல்வேலியில் விவேகானந்தா வித்யாசிரமில் நம்மளோட இந்த மாக் டெஸ்ட் நடக்க போகுது பசங்களா. ப்ளீஸ் யூஸ் திஸ் QR கோட் அண்ட் டெஃபினெட்லி கம் டு த திஸ் திங். ஓகே, K2 கேமிங் YT யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி வந்து லமார்க்கோட தியரிக்கன்னா எதை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அது ஜாஸ்தி வளரும். உதாரணத்துக்கு ஜிராஃப்ஸ் வந்து கழுத்தை நீட்டி சாப்பிட ட்ரை பண்ணி தான் அதுக்கு கழுத்து வளர்ந்துருச்சு. ஸோ நம்ம வந்து சம்திங் லைக் அன் அப்பெண்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல, காது பின்னா யூஸ் பண்ணுறது இல்லைங்கிறதுனால நமக்கு அது ஒரு வெஸ்டீஜியல் ஆர்கனாக மாறிடுச்சு அப்படிங்கிறது தான் லமார்க்கோட தியரி. பட் இட்ஸ் நோ லாங்கர் ஆக்செப்டட். நம்ம டார்வின் ஆர் ஹியூகோ டிவ்ரீஸோட தியரியை தான் பிலீவ் பண்ணுறோம். ஓகே எவ்ரி ஒன், கண்டிப்பாக முகமது ஹாஷிம், அபிஜித். ஓகே, ஸோ நம்மளோட இந்த மாக் டெஸ்ட்டில் டெஃபினட்டாக வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். யூஸ் திஸ் QR கோட் டு கெட் த ரெஜிஸ்ட்ரேஷன் பசங்களா. அண்ட் April 13th அன்னைக்கு 2 மணிலேருந்து 5 மணிக்கு தான் இந்த எக்ஸாம் நடக்க போகுது. ஒன்ஸ் ஐ ஷேர் த PDF நீங்கள் வந்து இருக்கிற லொக்கேஷன்ஸை QR மூலியமாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டெஃபினட்டாக திஸ் இஸ் கோயிங் டு பி ஒர்த் இட். ஸோ டெஃபினெட்லி டூ ட்ரை டு அட்டெண்ட் த டெஸ்ட். ஓகே, ஸோ ஆல் த PDFs will come to this particular WhatsApp group. So please scan the QR and get to the group. All right. Okay, Bharat, next session will be tomorrow morning. So tomorrow morning, Sikandar sir will come. Chemistry முடிஞ்சதும் Sikandar sir கப்புறமா I will be taking our zoology கான PYQ. So let's be ready for it பசங்களா. Okay. Okay, so thank you so much. Lots of love to all of you. நம்ம சோஷியல் மீடியாவில் எல்லாரையும் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம நீட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. And I'll see you all tomorrow morning. Okay. Alright, Guna, Tony sir காலையிலேயே முடிச்சிட்டாருடா செஷனை. Go and check the videos. Okay, காலையிலே அவர் முடிச்சாச்சு. Anish sir and I just finished the session. I hope you all enjoyed பசங்களா. See you all tomorrow morning. Okay, bye bye, take care, see you all.